ஹலோ வணக்கம் 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 மை டியர் கெத்து பேட்ச் பசங்களா. ஸோ நீங்களாம் ரெடியா இருப்பீங்க நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்மளோட கெத்து பேட்ச், தட் இஸ் 12th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்காக முதல் சாப்டர் இன் பிசிக்ஸ். ஸோ பிசிக்ஸ் நம்ம பார்ட் 1ல முதல் சாப்டர் பார்க்க போறோம், எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ். ஸோ நீங்களாம் ரெடினா, நீங்களாம் தயார்னா சாட்ல ஒரு ஏடி ஸ்கொயர் ஒரு ஃபயரை போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ பசங்களா, இது வந்து ஒரு மேரத்தான் செஷன். ஸோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2.5 to 3 hours ஆகுது மினிமம் இந்த செஷன் போகும். ஸோ நீங்களாம் அதுக்கு தயாரா? ஆர் யூ ரெடி டு ஸ்டே வித் மீ டில் த வெரி எண்ட்? ஸோ என்னோட பிளான் என்னன்னா, எக்ஸாக்டா உங்க போர்டு எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி நான் டீச் பண்ண போறேன். ஐ எம் நாட் கோனா டீச் யூ எனிதிங் எக்ஸ்ட்ரா. ஸோ ரொம்ப ஹை லெவல்லாம் நான் டீச் பண்ண மாட்டேன். எது போர்டு எக்ஸாமுக்கு தேவையோ, எது உங்க என்சிஆர்டில இருக்கோ அதை மட்டும் தான் சொல்லித்தர போறேன், வேற எதுவுமே கிடையாது. சரியா? ஸோ இந்த செஷன் நீங்க கவனிச்சிங்கன்னா, ஃபுல்லா என் கூட சேர்ந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க உங்க போர்டு எக்ஸாம்ல பிசிக்ஸ்ல நல்லா பண்ண வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஓகேவா? ஸோ இந்த செஷனோட ப்ராப்ளம் சால்விங்க நான் கூடிய சீக்கிரம் நான் சால்வ் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு டீச்சிங் செஷன், இது தொடர்ந்து நான் ப்ராப்ளம் சால்விங்க வைக்க போறேன். அது நான் வந்து ஐ வில் ஸ்கெடியூல் இட் ஆன் அ செப்பரேட் டே. சரியா? ஆர் யூ ஆல் ஓகே? ஸோ தட் இஸ் அ பிளான். ஸோ இன்னைக்கு ஃபுல்லா எல்லா கான்செப்ட்ஸையும் புரிஞ்சுக்கலாம், எல்லாம் நல்லா கத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு நாள் இந்த சாப்டர்ல இருந்து போர்டு எக்ஸாம்ல என்ன 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 கேள்வி கேட்டிருக்காங்களோ எல்லாமே அடிச்சு நொறுக்கிடலாம். ஓகே? சோ வாங்க நம்ம செஷனுக்குள்ள போலாம் பசங்களா. திஸ் இஸ் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட். அடுத்த வருஷம் யாரெல்லாம் போர்டு எக்ஸாம் எழுத போறீங்களோ உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. நான் டீச் பண்ண போற சாப்டர் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ், முதல் சாப்டர் இன் பார்ட் 1 பிசிக்ஸ். சோ நீங்க எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது வேதாந்து மாஸ்டர். நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்க, இல்லாட்டி ரிட்டர்னிங் திருப்பி வரீங்களா ரொம்ப நாள் கழிச்சு, சார் 12th எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா, சூப்பர் சார், இப்போ நான் வரேன் சார் சேனலுக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்தீங்களா கூட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா that will be a huge motivation for us teachers. Okay? And if you already subscribe to the channel, then smash the like button. Like button அடிச்சு வச்சிருங்க. அண்ட் பசங்களா, நிறைய பேர் என்கிட்ட சொல்றீங்க, சார் உங்களை நம்பி தான் இருக்கேன், நான் உங்க செஷன்ஸ்க்காக தான் வெயிட் பண்றேன், ரெகுலரா எடுங்க ப்ளீஸ், ரெகுலரா எடுங்க, விட்டுறாதீங்க. பசங்களா, ஐ நோ தட் வெரி வெல். ஸோ அதனால நான் ரெகுலரா எடுப்பேன். கண்டிப்பா I will try to do justice to 12th standard. And நான் சொன்னது போல என் கூட சேர்ந்து ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா I am taking a lot of effort for you guys. ஏன்னா இந்த செஷன்ஸ்லாம் I am trying to cover everything. NCERTல in and out என்ன கேட்க முடியுமோ எல்லாமே நான் கவர் பண்ண போறேன். So please use this properly and let's all grow together. நம்மளோட போர்டு எக்ஸாம்ல 480 490 எடுக்கிறோம், அதான் பிளான். அதுக்கு ஏத்த உழைப்பை நீங்க போடுங்க. இவ்வளவு நாள் நீங்க எப்படி இருந்தீங்களோ பரவாயில்ல, இனிமேட் கொஞ்சம் சின்சியரா ஒர்க் பண்ணுங்க. ஓகே, கிரேட். சோ வாங்க பசங்களா ஆரம்பிக்கலாம். சோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னா என்னது? சோ எலக்ட்ரான் வேர்ட்னாலே சார்ஜ். ஓகே, சோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை ரெண்டா வெட்டினீங்கன்னா யூ கெட் 2 வேர்ட்ஸ் இல்லையா? ஒன்னு வந்து எலக்ட்ரோ, இன்னொன்னு வந்து ஸ்டாட்டிக். எலக்ட்ரான் என்னது? எலக்ட்ரோனா சார்ஜ். அந்த வார்த்தை எப்படி வந்துச்சுன்னு கூட நான் சொல்லித்தரேன், கவலைப்படாதீங்க. சோ இனிஷியலா நம்ம கொஞ்சம் ஸ்லோவா இந்த சாப்டரை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்பீட் எடுக்கிறேன். சரியா? சோ ப்ளீஸ் எவ்ரிபடி, ஐ வாண்ட் யூ டு பி பேஷண்ட். இந்த செஷன் கண்டிப்பா 2 hour 3 hour ஆக போகுது. ஸோ நடுவுல சார் வேகமா போங்க சார், சார் இதெல்லாம் தெரியும் சார், சார் நீங்க சீக்கிரமா போங்க சார், முக்கியமான விஷயத்துக்கு போங்க சார். பசங்களா ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ஏன்னா இந்த வீடியோ இன்னைக்கு மட்டும் உனக்கு உதவியா இருக்க போறது இல்ல. இந்த வீடியோ நீ எக்ஸாம் வரைக்கும் திருப்பி யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால ஐ வில் கவர் எவ்ரிதிங். கொஞ்சம் பொறுமையா என்கிட்ட கேளு. ஒரு 3 hour சின்சியரா இந்த செஷனை கவனி. யூ வில் தேங்க் மீ லேட்டர். ஓகே, ஐ வாண்ட் டு டெல் தட் இன் த பிகினிங் இட் செல்ஃப். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நான் சொன்னது போல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் வந்து ரெண்டா வச்சுனா, எலக்ட்ரான்றது வார்த்தையோட மீனிங் சார்ஜ். ஸ்டாட்டிக்னா என்னது? அட் ரெஸ்ட். ஸோ இஃப் யூ சே சம்திங் இஸ் ஸ்டாட்டிக், தட் மீன்ஸ் இட்ஸ் அட் ரெஸ்ட். ஸோ ரெஸ்ட்னா நவுறாம வெலாசிட்டி 0ல உட்காந்துருக்கிறது, அதுதான் ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் என்னன்னா, இட் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் ஃபோர்ஸ், ஃபீல்ட்ஸ் அண்ட் பொட்டென்ஷியல் ரைசிங் ஃப்ரம் ஸ்டாட்டிக் சார்ஜஸ். ஸோ ஸ்டாட்டிக் சார்ஜஸ்னா the charges which are not moving. The charges which are not moving. So நகராம உட்கார்ந்திருக்க சார்ஜஸ், அந்த சார்ஜஸ்ல இருந்து வரக்கூடிய ஃபோர்சஸ், அந்த சார்ஜஸ்ல இருந்து வரக்கூடிய ஃபீல்ட்ஸ், அந்த சார்ஜஸால டெவலப் ஆகிற பொட்டென்ஷியல், இதை படிக்கிறதுக்கு பேர் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். புரியுதா? So now let's move forward. So பசங்களா, எங்கெங்கெல்லாம் நீங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்சர்வ் பண்ணிருக்கீங்க உங்களோட வாழ்க்கையில கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். How many of you have experienced
electrostatics in your own life. நிறைய பேர் விண்டர்ல யாரெல்லாம் குல்லா போட்டிருக்கா? have you guys own குல்லானா அந்த woolen scarf, அந்த woolen scarf கேப் மாதிரி போடுவோம்ல குளிர்காலத்துல. நம்ம எல்லாம் ஊட்டிக்கு போனா நம்ம அப்பா அம்மா சின்ன வயசுல நம்ம தலையில போட்டுருவாங்களே, நம்மளுக்கும் அது பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அதை போட்டா நம்ம வந்து காமெடியா இருப்போம் இல்லையா? எனக்குலாம் அது சின்ன வயசுல பிடிக்கவே பிடிக்காது. எங்க அம்மா போட்டு எனக்கு டார்ச்சர் பண்ணுவாங்க, டேய் போடுறா இதை, அப்பதான் சளி பிடிக்காது, இதை போட்டுக்கோடா அப்படின்னு. ஸோ அந்த உல்லன் ஸ்கார்ஃபை நீங்க சில்லான வெதர்ல அதை ரிமூவ் பண்றப்போ உங்க முடி ஒரு மாதிரி பிடிக்கும். பார்த்துருக்கீங்களா? have you guys experienced it? ஸோ அதுக்கு பேர் தான் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா? ஸோ அந்த சார்ஜ்னால வரது. ஓகேவா? சார்ஜ்னால வருது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா நீங்களாம் ஃபீல் பண்ணிருப்பீங்க நிறைய பேர் இல்லையா? aren't you guys aware of that? very good, super. ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. யாரெல்லாம் சின்ன வயசுல ஸ்கேல மண்டையில தடவிட்டு சின்ன சின்ன பேப்பர்ஸ்லாம் அட்ராக்ட் பண்ணலாம். ஸோ if you have bits of papers, if you rub your scale, நம்ம சின்ன வயசுல நட்ராஜ் ஸ்கேலு, கேமலின் ஸ்கேல்லாம் வச்சு மண்டையில தடவிட்டு அப்புறம் அந்த பேப்பரை அட்ராக்ட் பண்ணீங்கன்னா அது பேப்பர் ஒட்டும் இல்லையா? I'm sure all of you have experienced that. So இது எல்லாமே பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பசங்களா. இது என்ன நடக்குதுன்னா, நீங்க அப்படி நம்ம பேப்பரை அட்ராக்ட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கேல மண்டையில தடவும்ல, ஸோ தட் இஸ் பேசிக்லி சார்ஜிங். ஸோ அங்க நீங்க சார்ஜ் பண்றீங்க. ஸோ அதனால தான் நம்ம ரூலர், நம்மளோட ஸ்கேல் வந்து பிட்ஸ் ஆஃப் பேப்பரை அட்ராக்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ people notice that there are certain pairs of objects which start attracting each other once they have been rubbed together. Example, glass rod and silk. So glass rod silk cloth la rub பண்ணீங்கன்னா both will get charged. So அப்புறம் they will start attracting இல்லையா? So this attraction was not happening before the objects were rubbed together. So rubbing நால என்ன ஆகுதுன்னா they are getting charged. So this is one way of inducing charge. So நிறைய பேர் நினைப்பீங்க, சார் எதுக்கு சார் இந்த கதைலாம், பாயிண்ட்டுக்கு போங்க சார், டைமே இல்லை, நீங்க வேற உட்காந்துட்டு சின்ன வயசுல இது பண்ணியா அது பண்ணியான்னு. ஹலோ, யூ ஆர் லேர்னிங் சம்திங் ஹியர். என்னது? ஒன் வே ஆஃப் சார்ஜிங் இஸ் பை ஃப்ரிக்ஷன். So when you say rubbing, it is basically friction. So when you have friction, you can charge your objects. Correcta? So ways of charging நம்ம மூணு வழி படிக்க போறோம். ஒன்னு வந்து பை ஃப்ரிக்ஷன், இன்னொன்னு வந்து பை இண்டக்ஷன், மூணாவது வந்து பை கண்டக்ஷன், பை டச்சிங், பை கான்டாக்ட். ஓகேவா? அந்த மூணுத்தை பத்தி நான் டீடைலா சொல்ல போறேன். இதெல்லாம் இனிஷியலா ரொம்ப பேசிக்கான விஷயம். ஏன்னா பசங்களா, உங்களோட எம்சிக்யூஸ் 1 மார்க்குக்கு இது வரலாம், இதை யாரும் விட்டுறக்கூடாது. ஓகேவா? கிரேட். சோ எங்க எலக்ட்ரா அந்த வேர்ட் எங்க வந்துச்சு? சோ எலக்ட்ரான்ற வேர்ட் எங்க வந்துச்சுன்னா ஆம்பர். சோ ஆம்பர்ன்ற பொருளுக்கு கிரீக்ல எலக்ட்ரான்னு கூப்பிடுவாங்க. சோ அதனால தான் அந்த எலக்ட்ரா, எலக்ட்ரான், எலக்ட்ரோ அதெல்லாம் வந்துச்சு. ஓகேவா? சோ தட் இஸ் தி ஹிஸ்டரி பிஹைண்ட். காட் இட்? சோ வேற ஆப்ஜெக்ட்ஸ் என்ன இது எக்ஸிபிட் பண்றது? கிளாஸ் ராட், பிளாஸ்டிக் அண்ட் ஃபர். சோ பிளாஸ்டிக்கும் அனிமல் ஃபர்ரையும் ரப் பண்ணா கூட you will get charge. So the glass rod usually takes positive charge. நிறைய பேருக்கு இது தெரியாது. நிறைய பேருக்கு தெரியும் கிளாஸும் சில்க்கும், ஆனா எது எந்த சார்ஜ் தெரியுமா? No, people don't know. So இப்போ நான் சொல்றேன், எழுதிக்கோ. Glass rod becomes positive, silk becomes negative. அதே போல பிளாஸ்டிக் ராடும் ஃபர், அனிமல் ஃபர்ரும் யூஸ் பண்ணினா plastic rod will become positive, animal fur will become negative. So இதெல்லாம் please note it down பசங்களா. சின்ன கேள்வி, ஆனா கேட்டு 1 மார்க் போச்சுனா உனக்கு கஷ்டமா இருக்கும். அதனால தான் I want to cover everything. I hope all of you are happy. Now let's move forward. These observations were beginning of science of electricity. So இந்த observationsலாம் அந்த காலத்துல நிறைய பேரை fascinate ஆக வச்சுச்சு. They were surprised. இந்த காலத்துல நமக்கு எல்லாமே we know the reason and we are all very கேஷுவல். நம்மளுக்கு இது பெரிய மேட்டரே கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டானுங்க. ஆனா அந்த காலத்துல when they experienced it first, they wanted to know what is the science behind. So அதனால தான் this was the birth point of electricity studies, the study of electricity or study of charges. Okay? And இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் பசங்களா. நீங்க ஒரு டேப் வாட்டர்ல போய் if you rub a ruler, ஒரு ஸ்கேல் எடுத்து மண்டையில ரப் பண்ணிட்டு ஒரு டேப் வாட்டர் பக்கத்துல போய் வச்சினா அந்த டேப் வாட்டர் will get attracted again because of charges. Okay? Great. Super பசங்களா. Let's go forward.
So researchers believe that rubbing objects with one another gives them an invisible property that enables them to attract each other. Okay, so அதுதான் நம்மளோட charging basically. So Benjamin Franklin gave this property the name of charge. So எதனால இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் அட்ராக்ட் ஆகுது, எதனால இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ரிப்பல் ஆகுது, what is the property that makes them attract, that makes them repel? So அதுதான் நம்மளோட charge. So இத பேர் யாரு கொடுத்தது? Benjamin Franklin. Okay, and later researchers were able to confirm there are only two types of charges. One is positive charge, another is negative charge. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, ஒரே போல இருக்க சார்ஜஸ் ரிப்பல் ஆகும், வேற வேற சார்ஜஸ் அட்ராக்ட் ஆகும். இதெல்லாம் முன்னாடியே கண்டுபிடிச்சது. லேட்டர் ஆன் they were able to find out பாசிட்டிவ் சார்ஜ்னு ஒன்று தனியா இருக்கு, நெகட்டிவ் சார்ஜ்னு ஒன்று தனியா இருக்கு. நெகட்டிவ் சார்ஜஸ் பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இதை கண்டுபிடிச்சது ஜே தாம்சன். அதை பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? ஜே தாம்சனோட எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ எம் ஷூர் ஆல் ஆஃப் யூ ஆர் அவேர் ஆஃப் இட் இல்லையா? சோ ஜே தாம்சன் தான் நம்ம எலக்ட்ரானை கண்டுபிடிச்சாரு. அதே மாதிரி பாசிட்டிவ் சார்ஜஸ் வேர் ஆல்சோ தி அதர் கைண்ட். காட் இட்? கிரேட். சோ இங்க பாத்தியா கிளாஸ் ராடும் சில்க்கும், இதெல்லாம் பாத்துக்கோ. இப்ப கிளாஸ் ராட சில்க்ல தொடக்கிறப்போ கிளாஸ் ராட் பாத்தியா பாசிட்டிவ் ஆயிடுது, சில்க் ராட் நெகட்டிவ் ஆயிடுது. சோ கிளாஸ் ராட்ல இருந்து சார்ஜ் அங்க ஃப்ளோ ஆகுது. ஏன்னா பசங்களா எப்பவுமே ஃப்ளோ யாரு ஃப்ளோ ஆறா? எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான் ஃப்ளோ ஆகும். புரியுதா? நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு வளரக்கூடாது. புரியுதா? சார் பாசிட்டிவ் சார்ஜ்னா பிளஸ் போகுது சார், புரோட்டான்ஸ் போகுது சார். தம்பி புரோட்டான்ஸ் நியூக்ளியஸ்குள்ள இருக்குப்பா, வெளியே வர வாய்ப்பே இல்லை. சரியா? சோ ஃப்ளோ ஆறது எலக்ட்ரான்ஸ் தான். சார் அப்ப கிளாஸ் ராட் பாசிட்டிவ் ஆகுது சொல்றீங்களே, அது எப்படி சார்? டே கிளாஸ் ராட் பாசிட்டிவ் ஆறது, நெகட்டிவ் சார்ஜ் வெளியே போகுது. நெகட்டிவ் சார்ஜ் வெளியே போனா நான் பாசிட்டிவ்ல. So negative charge வெளியே போறனால glass rodல இருந்து glass becomes positive and the silk becomes negative. ஏன்னா silkக்கு excess electrons போகுது, excess negative போகுது. புரியுதா? Are you all clear? And பசங்களா யாரோ வந்து சார் பிளாஸ்டிக் ராட் வந்து நெகட்டிவ் சார். இல்லப்பா, you read NCERT ல I am having the entire textbook here. NCERT textbook நான் உங்களுக்காக நேத்துல இருந்து I have referred everything and made the slides. So read your NCERT carefully. Okay. The plastic rod, அப்புறம் glass rod, அத பத்தி நம்ம first passageல கொடுத்திருப்பாங்க. Please check it out. If I am wrong, I will correct it right now itself. Okay. So plastic rod will be rubbed with cat's fur, repelled each other. Okay. On the other hand, plastic rod attracts the glass rod. Okay. அப்ப plastic rod வந்து positive கிடையாது பசங்களா, negative. I will correct myself. Please write it down again. Okay. நல்லவேளை ஹரிவர்ஷினி கரெக்டா கேட்டாங்க. So please write it down. Glass rod வந்து it is positively charged and silk வந்து it is negatively charged. அப்புறம் plastic rod வந்து again it is negative. ஏன்னா glass rodum plastic rodum they will attract each other. Okay, great. So that is from your NCERT. You guys can check it on page number 2. ரெண்டாவது பேஜ்ல செக் பண்ணுங்க. how many of you have understood that? ஏன்னா பசங்களா இதெல்லாம் MCQsல 1 மார்க்ல வரலாம். இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் தான். இது வந்து நீங்க எதுவும் புரிஞ்சலாம் படிக்க முடியாது. இது வந்து இன்ஃபர்மேஷன் தான். கிளாஸ் ராட் பாசிட்டிவா நெகட்டிவா எப்படி உனக்கு தெரியும்? unless you read that information. So please note this down. Please note this down. In MCQs, they can ask you. Especially those who are studying for NEET or JEE mains. You guys should be aware of this. That is very, very important. Great. So, இப்போ அடுத்து என்ன ஒன்னு விட்டுருக்குல fur. So fur என்னது? Can anybody tell me யார் கரெக்டா சொல்றான்னு பாப்போம். What is the sign of fur? The sign of fur is gonna be positive. So glass rod will repel the fur. Glass rod will attract the plastic rod. Plastic rod and silk will repel. So இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. This is just basic information. So fur negative கிடையாது. நான் முன்னாடி அப்படி சொல்லியிருந்தேனா please note it down பசங்களா. That's wrong. This is only correct. What I have written it here is correct. And of course it's information. So basically you have to remember it. Okay. So இதான் number 2 types of charges. So Franklin chose negative for one type and positive for the other type. Got it? And positive is for the glass rod and negative is for the silk.
and J.J. Thomson found out electron தான் negative charge நம்ம silk clothல தான் இருக்கும், glass rod is positive. I hope you're all clear. Everybody okay? So now, what is the unit of charge? The unit of charge is nothing but your Coulomb. Okay, wow. And our Coulomb is a very big unit. I hope all of you are aware of that. Coulomb is quite a large unit for all practical purposes. But still the SI unit of charge is Coulomb da. So Coulomb is very important. Please note it down. So positive charge and negative charge, rendu types irukku. And charges எதனால வருது? Because of flow of electrons, because of transfer of electrons. So electron oda charge எவ்வளோ? Electron oda charge வந்து it is negative 1.6 into 10 to the power minus 19 coulomb. ஓகேவா? அதே மாதிரி proton oda charge வந்து it is plus 1.6 into 10 to the power minus 19 coulombs. So I want you all to be aware of that. So முன்னாடி போலாமா? இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, how many electrons do you need for 1 coulomb of charge? இது ரொம்ப முக்கியமான, ரொம்ப frequently asked question. இதை டைரக்டா உங்க MCQ ல கேட்கலாம். So please refer to it correctly and tell the answer பசங்களா. Are you all ready? Shall I move forward? Palani, super pa. So 6.24 into 10 to the power 18, 6.25 into 10 to the power 18, absolutely correct. Fantastic பசங்களா, எல்லாருமே ரைட்டா சொல்லிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். So let me write that as well. So பசங்களா, ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து 1.6 into 10 to the power minus 19 coulomb. அப்போ நான் கேக்குறது ஒரு கூலும்ல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னு கேக்குறேன். So it is direct variation. So direct variation எப்படி பண்ணுவ? You do it like 1 into 1 by 1.6 into 10 to the power minus 19. So அவ்வளோ electrons. So அதை solve பண்ணினா you will get 6.25 into 10 to the power 18 electrons. So இவ்வளோ electronsல இருக்க charge தான் 1 coulomb. புரியுதா? Did you all like it? Are you all happy? So இவ்வளோ electrons ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு flow ஆச்சுன்னா அப்பதான் நம்ம சொல்லுவோம் 1 coulomb of charge has flown. Okay, அப்பதான் நம்ம சொல்லுவோம் 1 coulomb of charge has flown. Are you all clear? Very good. Can a neutral charge get attracted by negative charge? Neutral charges cannot be attracted, but when you bring a negative charge near a neutral charge, you can induce charge, Marishwaran. So, and the induced charge, வந்து ஒரு sideல it will induce one type of charge, இன்னொரு sideல another type. Like that, you can create charges. I will come to that. Please wait a minute. Okay? So, shall I move forward? இது வரைக்கும் எல்லாரும் clear-ஆ? எல்லாரும் happy-னா chatல ஒரு AD square, ஒரு fire போடுங்கப்பா. Where is the energy? I want everybody to be responsive in the chat. இது வரைக்கும் எல்லாரும் clear-ஆ? இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது ஒரு basics தான். இப்போதான் நம்ம சாப்டருக்குள்ளே நுழைய போறோம். I want you all to be very agile, very responsive in the chat. Sir, slides கொடுப்பீங்களா sir? Yes, I will share the slides after the chapter is over. I will create a separate web page for it to share the slides. Okay வா? Super pa. வேற level பசங்களா? எல்லாரும் ரெடியா? Are you all happy? Superb. So now let's go forward. So இப்போ properties of electric charge. So electric charge oda properties என்னது? So பசங்களா, உங்க NCERT ல கொடுத்திருக்க 3 property இதுதான். Please note it down. இத பேஸ் பண்ணி questions வரலாம். They can ask you in section B or section C or section D. What are the properties of electric charge? அப்படின்னு கேட்டா நீ மூணுத்தையுமே எழுதணும். So please remember all of them. So முதலாவது we have additivity of charges. Additivity of charges என்னது? So if you have a isolated body and you have charges, let's say அதுக்குள்ள 1 coulomb இருக்கு, இங்க minus 2 coulomb இருக்கு, இங்க plus 3 coulomb இருக்கு, இந்த மாதிரி 3 charge இருந்துச்சுன்னா I can say the total charge of this body is what? I can say the total charge of this body எவ்வளோப்பா? The total charge of this body is equal to plus 2 coulombs. எப்படி? Because charges can be added. So இதுக்கு பேர் தான் additivity of charges. So ஒரு பாடியில இருக்க மொத்த சார்ஜ் நீ ஆட் பண்ணி total charge நீ எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். So இந்த property of charges wherein they can be added and you can find a net value of the total charge, அதுக்கு பேர் தான் additivity of charges. Are you all clear? Very good. So ரெண்டாவது is a very important thing. ரெண்டாவது is a very important thing. Okay வா? So quantization of charges. Quantization of charges na அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட charges வந்து it will always be multiples of electron charge. Okay வா? Our
சார்ஜஸ் இப்போ உன் பாடியில இருக்க சார்ஜ், என் பாடியில இருக்க சார்ஜ், நம்ம ஆப்ஜெக்ட்ல இருக்க சார்ஜ், நம்மளோட போன்ல இருக்க சார்ஜ், எதுல இருக்க சார்ஜ் பார்த்தாலுமே it will be a integral multiple of electron charge. அதாவது எந்த பாடியில நீ உலகத்துல இருக்க எந்த பாடி வேணா எடுத்துருவா, உலகத்துல இருக்க எந்த ஆப்ஜெக்ட் வேணா நீ போய் எடுத்துருவா, any body, any object you find in this world, it will always be made up of integral, n வந்து integer, integral number of electron charge. Integers na it can be +1, +2, +3, +4 and up to infinity. It can be 0, it can be -1, it can be -2, it can be all the way up to -infinity. Ida integers. So n வந்து positive values எடுக்கலாம், negative values எடுக்கலாம், 0 எடுக்கலாம். ஏனா n வந்து ஒரு integer. புரியுதா? Are you all clear? Everybody happy? So electron charge ஓட integral multiples தான் நம்ம எந்த பாடியில இருக்க சார்ஜ் பார்த்தாலும் இருக்கும். புரியுதா? Are you all clear பசங்களா? Everybody happy? சூப்பரா? Very good, very good. So அந்த மாதிரி, so for example our body is made up of cells இல்லையா? So cells எல்லாம் நம்ம body made up பண்ணிருக்கு. So நம்ம பாடியில வந்து the number of cells will be an integer இல்லையா? So அதே போலதான் எந்த ஆப்ஜெக்ட், எந்த பாடி நீ உலகத்துல எடுத்தாலுமே எல்லாத்துலயுமே there will be a integral number of electron charge. இதான் அவங்க சொல்ல வராங்க. This is what we call as quantization of charges. Okay. அடுத்தது conservation of charge. ஒரு isolated body எடுத்தினா charge can neither be created nor be destroyed. So அதுல இருக்க charge வந்து அப்படியே தான் இருக்கும், மாறாது, அதிகரிக்காது, குறையாது, அதிகரிக்காது, குறையாது. So conservation of charges na the total charge of an isolated body will never change. It will be the same. Okay. So because why do we say this? Because charges can neither be created nor be destroyed. Okay. Are you all happy? So munadi polama pasangla? Very good, very good. So what is Q? Q தான் பா charge ஓட symbol. Okay வா? Great question. Super. So pasangla, இதான் additivity of charges. The total charge of the system is obtained by adding all the charges algebraically. Algebraically na with the sign. Algebraically na with the sign. So plus minus எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா அதான் total charge of the system. So அதுக்கு பேர் தான் additivity of charges. I hope all of you are able to understand. Okay. So charge has magnitude but no direction, just like mass. So சார்ஜுக்கு மேக்னிடியூட் இருக்கும் ஆனா டைரக்ஷன்லாம் கிடையாது. ஸோ நம்ம மாஸ் போல நம்ம மாஸ்க்கு வேல்யூ இருக்கும் ஆனா டைரக்ஷன்லாம் கிடையாது. ஸோ சார்ஜும் அதே போல தான். ஓகேவா? கிரேட். ஸோ நவ் this is quantization of charge. இத பத்தி நான் தெளிவா சொல்லிட்டேன் ஆல்ரெடி. சோ எந்த பாடி நீ உலகத்துல எடுத்தாலுமே எல்லா பாடியுமே it is made up of integer number of electron charge. Integers na 1 2 3 4 5 மட்டும் இல்ல, 0 -1 -2 -3 -4 அப்படி கூட போலாம். புரியுதா? Are you all clear? Everybody happy? சந்தோஷமா பசங்களா? முன்னாடி போலாமா? வேற லெவலா? Superb. You guys are awesome. அச்சயா எல்லா சாப்டருமே நான் கம்ப்ளீட் பண்றேன். I am coming in order. So இன்னைக்கு இந்த சாப்டரை நீங்க எல்லாம் ஃபுல்லா கவனிச்சு கடைசி வரைக்கும் இருந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு சந்தோஷம். நான் உடனே அடுத்த லெக்சர் பிளான் பண்றேன். ரெண்டாவது சாப்டர் உங்களோட பார்ட்டிசிபேஷன், உங்களோட இன்வால்வ்மெண்ட் பொறுத்து தான். ஓகேவா? Are you all clear? Very good. So இப்போ நம்ம முன்னாடி போலாம். So charge must be a multiple of charge, sir. Charge on any body should be a multiple of electron charge. So ஒழுங்கா சொல்லாத. Charge is not a multiple of charge. Charge is a multiple of electron charge. So charge on any body should be an integral multiple of electron charge. So பசங்களா, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். So நான் வந்து நாலு ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறேன். இது ஒரு ஆப்ஜெக்ட், இது இன்னொரு ஆப்ஜெக்ட், இது இன்னொரு ஆப்ஜெக்ட், இது இன்னொரு ஆப்ஜெக்ட். So இந்த பாடியில we have -5e charge, இதுல +3e charge, இதுல +2.0 charge, இதுல -1.5e charge. So எது கரெக்ட், எது தப்பு? So இந்த பாடியில -5e charge, இந்த பாடியில +3e charge, இந்த பாடியில +2.0e charge. Okay, and in the body you have -1.5e charge. So எது தப்பு பசங்களா? எது தப்பு? Can you all please let me know?
சார் கடைசி ஒன் தப்பு சார். ஏன்பா? ஏன்னா 1.5 வருது சார். 1.5 வந்து இன்டீஜர் கிடையாது சார். இது தப்பு சார். வெரி குட், தட்ஸ் ரைட், யூ ஆர் கரெக்ட். சோ இந்த மாதிரி சார்ஜ் இருக்க வாய்ப்பே இல்லை. சோ சார்ஜ் பாதியா வருது அப்படிலாம் கிடையாது. புரியுதா? So that is what I wanted to convey. I wanted to convey that. Dev, எல்லாமே ரைட் இல்ல தேவ். Because minus 1.5 E na இப்படி பண்ண முடியாது தேவ். ஏன்னா fundamental building blocks of charge is electron charge. So electron charge நீ பாதியா பிரிக்க முடியாது. electron charge நீ பங்கு போட முடியாது. புரியுதா? So any multiple of E is fine. But electron charge பாதி, முக்கா, காவாசி அப்பெல்லாம் பிரிக்க முடியாது. புரியுதா? So that is why this is wrong. Are you all clear? But இதெல்லாம் கரெக்ட். 2.0 கரெக்டா சார்? 2.0 2 ஒண்ணுதான்டா. சும்மா உன்னை கன்ஃபியூஸ் பண்ண கொடுத்தேன். அதுல எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க பாத்தீங்களா? உன்னை கன்ஃபியூஸ் பண்ண தான் 2.0 கொடுத்தேன். அதுல எல்லாரும் உட்காந்து டவுட் கேட்டுட்டு இருக்கீங்க. 2.0 2 ஒண்ணுதானடா. அதுல என்ன தப்பு? சார் how is n நெகட்டிவ் சார்? கௌஷிக், E வந்து நெகட்டிவ் சார்ஜ். என்ன உலகத்துல இருக்க எல்லா பாடியும் நெகட்டிவ் சார்ஜ் தானா? என்னையா பேசிட்டு இருக்கீங்க? உலகத்துல இருக்க எல்லா பாடியுமே நெகட்டிவ் சார்ஜா? உலகத்துல இருக்க எல்லா பாடியுமே நெகட்டிவ் சார்ஜா? of course not. You will have positive charge also இல்ல? அதனால தான் -5 into E. So -5 into E na -5 into electron charge. So that will be a positive charge. புரியுதா? I hope all of you are clear. இப்போ சந்தோஷமா? முன்னாடி போலாமா பசங்களா? Are you all happy with that? So positive charges na நம்ம we have to make n as negative. ஏன்னா E வந்து it's a negative number இல்ல? E வந்து என்னது? electron charge. electron charge வந்து -1.6 into 10 to the power -19 coulomb. So n பாசிட்டிவா இருந்தா whole charge will be negative. n நெகட்டிவா இருந்தா whole charge will be positive. புரியுதா? சோ அதனால தான் n integer. n பாசிட்டிவாவும் இருக்கலாம், n நெகட்டிவாவும் இருக்கலாம். ஓகே? Are you all clear? சந்தோஷமா? முன்னாடி போலாமா பசங்களா? Fantastic. You guys are absolutely amazing. Keep it up. Let's go to the next concept right now. So இதான் conservation of charges for an isolated system. Isolated system na away from all influence. So isolated na தனியா ஒதுக்கி நம்ம தூரத்துல கொண்டு போய் பார்க்கிற ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டம்ல charge can neither be created nor be destroyed. So net charge of the isolated system will always remain constant. ஓகேவா? சோ இங்க நான் வந்து ஒரு நல்ல ஆக்டிவிட்டி காமிக்கிறேன். இத நல்லா நோட் பண்ணிக்கோங்க பசங்களா. இதுதான் charging by touching. ஓகேவா? சோ இப்போ உன்கிட்ட let's say you have a negative charge Q. இப்போ இது வந்து இந்த ஸ்பியர்ல உனக்கு சார்ஜே இல்ல. ஓகேவா? இது வந்து ஒரு கண்டக்டிங் ஸ்பியர் வச்சுக்கோங்க. சோ இதுல உனக்கு சார்ஜே இல்ல. சோ இப்போ நீ அதை கொண்டு வந்து இப்போ டச் பண்ணினா என்ன ஆகும்? பாத்தீங்கன்னா இதுல Q/2 இதுல Q/2 னு சார்ஜ் பிரிஞ்சிரும். Did you all know that? So இதுக்கு பேர் தான் charging by touching. The charges will get distributed in such a way that they'll have equal charges. அப்பதான் அந்த steady equilibrium state reach பண்ண முடியும். புரியுதா? So இதுதான் charging by touching. I hope all of you are able to understand. So இந்த negative charge உள்ள இந்த ராட் வந்து இந்த ஸ்பியரை டச் பண்ணினா some of the negative charges will flow in. ஓகேவா? சோ அப்புறம் இது வந்து நெகட்டிவ் ஆயிரும். It will develop charge Q/2 and this will also develop Q/2. பசங்களா, இது இண்டக்ஷன் கிடையாது. இது இண்டக்ஷன் வளராத. இது வந்து டச்சிங். சோ இண்டக்ஷன்ல டச்சிங் கிடையாது. சார் இண்டக்ஷன் நான் ஒன்னு படிச்சிருக்கேன் சார், என் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க சார். அது என்னது சார்? அது வேற. அதுக்கு நான் ஒன்னும் வரல, வெயிட் பண்ணு. சோ இதுக்கு பேரு it is called touching. This is by contact. Okay, this is charging by contact. I hope all of you are clear. Charging by contact na average ah distribute ஆகும். So ரெண்டுமே ஈக்குவலா ஆயிடுச்சுனா அப்பதான் equilibrium state. There will be no more transfer of charges. So அந்த ஸ்டேட்டுக்கு ரீச் ஆற வரைக்கும் they will have movement of charges. அதுதான் charging by touching. Please remember this, don't forget it. Okay, now what are conductors, what are insulators? இதெல்லாம் ரொம்ப மொக்க டாபிக், உங்க எல்லாருக்குமே தெரியும். conductorsனா whatever allows the flow of charges, whatever allows the flow of electricity through them. So those are called as conductors. So conductors oda speciality enna, they will have free electrons. They will have mobile charge carriers. Mobile na free to move.
ஓகேவா? ஸோ கண்டக்டர்ஸ்குள்ள ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, they will have mobile charge carriers, they will have free electrons that can carry the flow of charges. So அதனால தான் conductors are able to support the flow of electrons. I hope you understand. இன்சுலேட்டர்ஸ்ல அந்த மாதிரி வாய்ப்பு இருக்காது, அந்த மாதிரி ஃப்ரீ மொபைல் சார்ஜ் கேரியர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் இன்சுலேட்டர்ஸ் வந்து they do not transfer current, they do not let the flow of charges. Okay, so insulators are those substances which do not allow the flow of current. Conductors are those substances, those materials which allow the flow of current. What is the best conductor? Silver, gold, copper, they're all very good conductors. What is a bad conductor? You have so many examples of bad conductors. அதுக்கு நீங்களே நிறைய படிச்சிருப்பீங்க. You have wood, glass, அந்த மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் நீங்க சொல்லலாம். ஓகே, அண்ட் பசங்களா இதுல ஒன்னு ஞாபகம் வச்சுக்கணும், எர்த் இஸ் அ கண்டக்டர். ஓகேவா? அதனால தான் இந்த பிக்சர் கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு அது புரியாது. எர்த் இஸ் அ கண்டக்டர், அதனால தான் நம்ம வந்து சார்ஜஸ் அழகா எர்த்துக்குள்ள விட்டுருவோம். எர்த்திங் ஆஃப் வயர்ஸ் இதை படிச்சிருப்பீங்க. எலக்ட்ரிசிட்டியில நானே உங்களுக்கு சொல்லி தரேன் ஹவு எர்த்திங் ஆஃப் வயர்ஸ் ஒர்க். ஓகே, so now let's move forward pasangla. Insulators are materials that do not allow the flow of charges through them. They lack mobile charged particles. Mobile na free to move, mobile na free to move. So insulators, they do not have free to move charged particles. Ana conductors la you have free to move charged particles that are basically free electrons. So free electrons can move and they are the ones which will help in conduction. Okay va? So examples of insulators, you have glass, plastic, ceramic, rubber, wood, wool, cork and so on. And example of conductors, metals. Most metals conduct electricity. Silver, copper are all very good examples. Earth is also a conductor, please don't forget that. Okay, semiconductors na sir, semiconductors na they have conductivity between your conductors and insulators. So semiconductors வந்து ரெண்டுத்துக்கும் நடுவுல. ஸோ கண்டக்டர்ஸ் மாதிரி ரொம்ப ஈஸியா கண்டக்ட் பண்ணாது, அதே மாதிரி இன்சுலேட்டர்ஸ் மாதிரி சுத்தமா கண்டக்ஷன் இருக்காது. ஓகேவா? ஸோ செமிகண்டக்டர்ஸ் ஆர் இன் பிட்வீன். இதை பத்தி நம்ம ஒரு செப்பரேட் டாபிக்கே படிக்க போறோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, இப்போ அவசரப்படாதீங்க. இப்போ நம்ம இந்த சாப்டர்ல இருக்கிறத ஃபோக்கஸ் பண்ணலாம். இது வரைக்கும் எல்லாரும் கிளியரா? இது வரைக்கும் சந்தோஷமா? ஆர் வி கோயிங் அட் அ குட் ஸ்பீட்? ஆர் யூ ஆல் என்ஜாயிங் த செஷன்? ஆர் யூ ஆல் ஹாப்பி மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்? ஸோ ஷால் ஐ ப்ரொசீட்? எவ்ரிபடி ப்ளீஸ் லெட் மீ நோ. Quickly. Very good. Frank, very good, Frank. You are right. Saran, fantastic. Kanishka, Gokul, Hater. Great. Jessica, Lost Souls. Arut Selvan. Santosh, Selvan. Great. Harshita, Chairam. ரொம்ப சந்தோஷம் அவங்க எல்லாரையும் ஷார்ப்பா இந்த செஷன்ல பாக்குறதுக்கு. ஐ எம் சோ ஹாப்பி. அண்ட் பசங்களா, இது போல நம்ம தினமும் we will study one chapter. உங்களுக்கும் நல்ல ரிவிஷனா இருக்கும். All I expect இது போல உங்களோட பார்ட்டிசிபேஷன் மட்டும்தான், வேற எதுவுமே I don't expect. I will ensure that நம்ம பிளான் பண்ணி நீங்க எல்லாம் 480 490க்கு மேல வாங்குவீங்க. Okay, great job. So now let's go forward. Sir, charging deleted sir. பசங்களா இது ரொம்ப சின்ன டாபிக் தான். I will quickly run through it. I will not waste too much of your time. ஓகேவா? ஸோ சார்ஜிங் வந்து மூணு விதமா பண்ணலாம். ஒன்னு பை ஃப்ரிக்ஷன். எப்படி நம்ம கிளாஸ் ராடும் சில்கையும் உரசுவோம்ல. So glass rod or silkium, if you rub against each other, you will have charging, you will have friction charging. அப்புறம் கண்டக்ஷன் தான் இப்ப சொல்லி கொடுத்தேன்ல. சோ இங்க நான் உங்களுக்கு காமிச்சல, இதான் கண்டக்ஷனா தொடுறது. சோ தொடுற மூலமா you have conduction taking place. சின்ன வயசுல படிச்சிருக்கீங்களா? How do you transfer heat transfer? Conduction, convection, radiation. ஞாபகம் இருக்கா? சோ கண்டக்ஷன் அங்க என்னது பாத்தீங்கன்னா, when you are in contact அதுதான் கண்டக்ஷன். when you are in contact அதான் கண்டக்ஷன். சோ அதே போல இங்கேயும். so don't get confused. அதே கான்செப்ட்ஸ் தான். சோ இங்கேயும் when you have charging by contact, charging by touching, that's called conduction. ஓகேவா? I hope all of you are happy with that. And finally you have induction. So எல்லாமே நம்ம பார்க்கலாம். So insulators can be charged using friction. So இதுதான் frictional charging. Okay, glass rod is insulator that is being charged by friction, by rubbing against silk cloth. Okay, and அடுத்தது conductors and insulators. இதை எப்படி நம்ம சார்ஜ் பண்ணனும்னா பார்த்துட்டு இருக்கோம். So ரெண்டு conductors in contact வச்சினா it will behave as one. The charge given to one conductor
distributes itself on the outer surface of another. Okay, on the outer surface of the conductor, and this distribution may or may not be uniform. Okay, so ஒரு கண்டக்டருக்கு நீ கொடுத்த சார்ஜ் வந்து இன்னொரு கண்டக்டர் போய் தொடுறப்போ ரெண்டு கண்டக்டர் மத்தியில it will get split and it will get distributed along the outer surface of the conductor. In the distribution may or may not be uniform depending upon your conduction, depending upon the way you are charging it. Okay, so there are two most common methods of charging a conductor. One is conduction and induction. So conduction na idu pasangla, please have a look at it. So idan na already kaamchenla, idan conduction. So nee oru charge rod eduthu vande touch pandra, so it will give some of the charge here, it will get split. So q kondu vandina, now it will become q by 2 q by 2. Patya, q by 2 q by 2. So nee q charge kondu vara, it will get split q by 2 q by 2. Adan charging by conduction. Okay va? Are you all happy? In charging by conduction, both objects get the same type of charge. In charging by conduction, both the objects get the same type of charge. I hope all of you have understood it. So இந்த மாதிரி கேள்வி நம்ம நீட் எக்ஸாம்ல நம்ம JEE மெயின்ஸ்ல ரொம்ப காமனா கேக்குற கேள்வி. So please, I hope all of you will be ready for that. Now moving on, the next one. So அடுத்தது தான் induction. So induction னா நீ தொட மாட்ட, ஆனா ஜஸ்ட் தூரத்துல இருந்து இப்படி காமிப்ப. சோ கொஞ்சம் தூரத்துல இருந்து இப்படி காமிச்சினா இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தா, இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தா, இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்க நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நோக்கி சைடுல வரும், அண்ட் இந்த சைடுல பாசிட்டிவா ஆயிரும். அதுதான் அங்க சீப் த்ரூ ஆகி அங்க பாசிட்டிவா போயிடுச்சு. Did you all like it? Are you all able to understand? Are you all able to get the grasp of it? So இதான் induction பசங்களா. So induction னா முதல் you have a neutral object. ஆனா ஒரு பாசிட்டிவ் ராட கொண்டு வந்தீங்கன்னா நெகட்டிவ்லாம் இந்த பாசிட்டிவ் நோக்கி இப்படி வந்துரும், அண்ட் பாசிட்டிவ்லாம் அந்த பக்கம் தூரத்துக்கு போயிடும். புரியுதா? ஏன்னா this positive will repel positive, this positive will attract negative. புரியுதா? And பசங்களா still this is a neutral body. Still this entire thing is a neutral body because charges can neither be created nor be destroyed. The charge of an isolated system is always conserved. So இப்போ கூட நெகட்டிவ் பாசிட்டிவ் பிரிஞ்சப்ப கூட மொத்த சார்ஜ் முட்டை தான். ஆனா என்ன, இண்டக்ஷன்னால நெகட்டிவ் சார்ஜ்லாம் இந்த பக்கம் வந்துரும். ஏன்னா பாசிட்டிவ் ராட் will attract it. Positive rod will attract the negative charges nearby and positive charges will go far. Understood? Are you all happy? So shall I move forward now? Did you all enjoy it so far? So ida charging by induction. I hope all of you are clear. Now, how do you detect charges on a object? So the way you detect charges on an object it is by an instrument called gold leaf electroscope. So gold leaf electroscope எப்படி ஒர்க் ஆகும், எதுக்கு இதை யூஸ் பண்றோம், அதை பத்தி நம்ம கத்துக்கலாம். பசங்களா, gold leaf electroscope it will tell you the magnitude of charge, எவ்வளவு சார்ஜ் இருக்குன்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் it will look like this. இதை பத்தி நீங்க ரொம்ப டீடைலா தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. இது எப்படி ஒர்க் ஆகும் மட்டும் நான் சொல்லித்தரேன். அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? சோ பசங்களா, you have a glass enclosure. அதுக்குள்ள you have a rubber stopper. ஓகேவா? ஏன்னா you don't want any other influence. அதனால you have a rubber stopper and you have a metal rod with a knob. ஒரு knob மாதிரி you have and you have a metal rod. அந்த metal rodல ரெண்டு metal leaves இருக்கும். Very thin metal leaves. So நீ உன்னோட சார்ஜ் பாடியை கொண்டு வந்து இங்க டச் பண்ணினா என்ன ஆகும்? நீ உன்னோட சார்ஜ் பாடியை கொண்டு வந்து இங்க டச் பண்ணினா என்ன ஆகும்? Can you all please let me know? டச் பண்ணா you will have conduction. So உன்கிட்ட என்ன சார்ஜ் இருக்கோ அதே டைப் ஆஃப் சார்ஜ் இதுக்குள்ள இறங்கும். and இதுக்குள்ள இறங்குனா இது மெட்டல்னால the charge will get distributed and இந்த ரெண்டு லீவ்ஸ்லயுமே அதே சார்ஜ் வரும். So ரெண்டு லீவ்ஸ்லயும் அதே சார்ஜ் வந்துச்சுன்னா they will repel each other. So எவ்வளவு விரியுதோ, எந்த அளவுக்கு விரியுதோ, எந்த வேகத்துல விரியுதோ அதை பொறுத்து உன்னோட சார்ஜ் எவ்வளோன்னு நீ சொல்லலாம். சூப்பரா? Did you guys like it? As simple as that. So நீ ஒரு சார்ஜ் பாடி கொண்டு வந்து இந்த மெட்டல் நாப்ல டச் பண்ற டிப்ல, அப்போ உன்கிட்ட இருக்க சார்ஜ் இதுலயும் வரும். ஏன்னா now it is charging by conduction, charging by touching.
சார்ஜிங் பை டச்சிங்னா உங்ககிட்ட பாசிட்டிவ் சார்ஜ்னா இங்கேயும் பாசிட்டிவ் சார்ஜ் தான் வரும், உங்ககிட்ட நெகட்டிவ் சார்ஜ்னா இங்கேயும் நெகட்டிவ் சார்ஜ் தான் வரும். ஸோ அந்த சார்ஜ் இந்த மெட்டல்ல ஃப்ளோ ஆகி இந்த கோல்ட் லீவ்ஸ், இந்த தின் கோல்ட் லீவ்ஸ்ல வந்து இறங்கும். And they will repel each other because light charges repel. ஏன்னா ஒரே சார்ஜ் தானே வருது, so they will repel. so அவங்க எவ்வளவு விரிறாங்க, எவ்வளவு சீக்கிரம் ரிப்பல் ஆறாங்க, எவ்வளவு வேகமா எந்த அளவுக்கு விரிறாங்க, அதை பொறுத்து நம்ம உன்னோட சார்ஜ் எவ்வளோன்றதை சொல்ல முடியும். ஓகேவா? so that is what we call as gold leaf electroscope. very important. now இப்பதான் நம்ம ஆக்சுவல் டாபிக்கே வரும். ஆரம்பிக்கலாமா? shall we get started? are you all ready? தெரிவிக்க விட்டுலாமா? ஏன்னா இப்பதான் நம்ம முக்கியமான விஷயங்களுக்கு வரும் பசங்களா. இன்னும் ஒரு the session will go on up to 9 o'clock 10 o'clock, so I want all of you to be here until the very end. ஓகேவா? ஏன்னா இந்த சாப்டர் இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறீங்க. இந்த சாப்டர் பத்தி நீங்க இனிமேல் பிப்ரவரி தான் நீங்க கவலைப்படணும், அந்த அளவுக்கு I will teach you. okay, so now let's move forward. so இப்போ நான் உங்க எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க போறது கூலும் லா. ஓகேவா? ஸோ கூலும்ஸ் லா வந்து எப்படி அவர் கண்டுபிடிச்சாருன்ற கதையை நீங்க எல்லாம் கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. ஸோ நான் குவிக்கா அதை பத்தி பேசிட்டு நான் டைரக்டா கொஸ்டின்ஸ், அப்புறம் ப்ராப்ளம் சால்விங், அப்புறம் மற்ற கான்செப்ட்ஸ்க்கு போகலாம். சரியா? ஸோ பசங்களா, கூலும்ஸ் லா வந்து எதை பத்தி பேச போகுதுன்னா, உங்ககிட்ட ரெண்டு சார்ஜ் பாடி இருக்குன்னா அவங்க மத்தியில என்ன ஃபோர்ஸ் இருக்கு, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அது எப்படிலாம் மாறுது, வாட் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் இட். ஸோ அதை பத்தி தான் நம்ம ரிசர்ச் பண்ண போறோம். ஓகேவா? அதை பத்தி தான் நம்ம இப்போ ரிசர்ச் பண்ண போறோம். ஸோ வாட் கூலும் tried to do was he tried to conduct an experiment where he wanted to understand what is the force between two charged objects which are separated by a distance. சரியா? ஸோ பசங்களா, let us make a system out of 2 point charges. ஸோ நம்மகிட்ட Q1 ஒரு சார்ஜ் இருக்கு, Q2 ஒரு சார்ஜ் இருக்கு. அவங்க மத்தியில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து R. அவங்க மத்தியில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து R. so now I want to understand அவங்களுக்குள்ள இருக்க ஃபோர்ஸ் என்னது. so அதுக்கு he did experiments. so let us say he found out the force between these two is F. so அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆச்சு NCERT பார்த்து சொல்ல முடியுமா? what is the instrument he used to find out the force between the two charges? can anybody check NCERT? யாரெல்லாம் NCERT வச்சிட்டு உட்கார்ந்திருக்கீங்க, யாரெல்லாம் NCERT வச்சிட்டு உட்கார்ந்திருக்கீங்களோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்னன்னு பார்த்து சொல்லுங்கப்பா குவிக்கா. I want you guys to let me know. ஏன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு தான் he was able to conduct these experiments. very good. torsion balance. very good. பாத்தியா, you learned something new. so what device he used? he used a torsion balance to understand what is the force between these two charges. so இப்போ ஃபர்ஸ்ட் செட்டப் இதான். ஓகேவா? எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, இது வரும் ஒரு 5-10 minutes தான். இதை நம்ம டப்பு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சோ இதான் இனிஷியல் செட்டப். இனிஷியலா என்ன பண்றாரு, ஒரு சார்ஜ் Q1 இந்த சைட், ஒரு சார்ஜ் Q2 இந்த சைட், they are separated by a distance of R. சோ இந்த செட்டப்புக்கு ஃபோர்ஸ் எவ்வளவுன்னு டார்ஷன் பேலன்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறாரு. அதான் F. ஓகேவா? இதான் இனிஷியல் செட்டப். இனிஷியல் செட்டப் எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? I hope all of you are clear. very good. so initial setup வந்து he kept one charge Q1 here, he kept another charge Q2 here, and they are separated by a distance of R. and அந்த செட்டப்ல force between them is F. is that clear to everybody? are you all happy? முன்னாடி போலாமா? very good, very good. you guys are fabulous பசங்களா. keep it up. so இப்போ now what he tried to do was he tried to do some experiments. so லைட்டா ஒன்னொன்னா மாத்த பார்த்துட்டு அதனால ஃபோர்ஸ் எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு he was trying to note it down. so அதான் இப்போ உங்களுக்கு காமிக்க போறேன். so என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் இந்த சார்ஜ் டபுள் ஆக்குனாரு. மீதி எல்லாமே ஒண்ணுதான், மீதி எல்லாமே சேம், வேற லெவல்ல. நல்லா யோசித்து பாரு. what he did was ஒரு சார்ஜ் டபுள் பண்ணாரு, மற்றத கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு. so ஒரு சார்ஜ் டபுள், டிஸ்டன்ஸ் அப்படியே தான் இருக்கு, அடுத்த சார்ஜ் அப்படியே தான் இருக்கு. so இப்போ force calculate பண்ணா the force comes out to be double of the original force. so charge ஒரு சார்ஜ் டபுள் பண்ணா ஃபோர்ஸும் டபுள் ஆகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. ஓகேவா? so like that he did lot of experiments. beautiful. அந்த காலத்துல எப்படி சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி they have proven things. crazy.
so இது first experiment. ரெண்டாவது என்ன பண்ணாரு, இத அப்படியே ஃபிக்ஸ்டா வச்சுக்கிட்டு இந்த சார்ஜை டபுள் ஆக்குறாரு. ஓகேவா, இந்த சார்ஜை சேமா வச்சுக்கிட்டு ரெண்டாவது சார்ஜை டபுள் ஆக்கிட்டு டிஸ்டன்ஸ் அப்படியே வைக்கிறாரு. சோ இப்போ திருப்பி என்ன பண்ணிருக்காரு, he is doubling one of the charges. திருப்பியும் பார்த்தா நம்ம ஃபோர்ஸ் டபுள் ஆயிருக்கு. சோ இதுல இருந்து அவர் என்ன கிளியரா சொல்ல முடியும், அவர் என்ன கிளியரா சொல்றாருன்னா, நம்ம சார்ஜ் ஒரு சார்ஜ் டபுள் பண்ணா நம்மளோட ஃபோர்ஸ் டபுள் ஆகுது. சார் ரெண்டு சார்ஜும் டபுள் பண்ணா என்ன சார் ஆகும், ரெண்டு சார்ஜும் டபுள் பண்ணா சார் இந்த சார்ஜும் டபுள் பண்ணிட்டாரு, இந்த சார்ஜும் டபுள் பண்ணிட்டாரு. சோ ரெண்டு சார்ஜும் டபுள் பண்ணா டிஸ்டன்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு அப்போ என்ன சார் ஆகும், அப்போ ஃபோர்ஸ் அவர் செக் பண்றப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு, அந்த டார்ஷன் பேலன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அந்த ஃபோர்ஸை செக் பண்றப்போ, செக் பண்ணி முதல் செட்டப் இனிஷியல் செட்டப்போட கம்பேர் பண்றப்போ இப்போ இருக்க ஃபோர்ஸ் 4 டைம்ஸ், இப்போ இருக்க ஃபோர்ஸ் 4 டைம்ஸ், 4 மடங்கு ஒரிஜினல் ஃபோர்ஸ். சோ ரெண்டுத்துமே டபுள் பண்ணா 4 மடங்கு ஆயிடுது. அப்போ இதுல இருந்து அவரால் என்ன சொல்ல முடிச்சுன்னா, நம்ம ஃபோர்ஸ் experienced is directly proportional to the product of the charges. மாசா வேற லெவலா. so the force experienced is directly proportional to the product of the charges. so ரெண்டு சார்ஜோட ப்ராடக்ட்டுமே it is dependent. are you all clear? so அதனால தான் ஒரு சார்ஜ் டபுள் ஆனாலும் ஃபோர்ஸ் டபுள் ஆகுது, ரெண்டு சார்ஜ் டபுள் ஆனா ஃபோர்ஸ் 4 மடங்கு ஆயிரும். so the force is proportional to the product of the charges. next இப்போ அடுத்தது he wanted to check what is the dependency on distance. next he wanted to check what is the dependency on distance. ஓகேவா, so total force சார் கண்ணன் இங்க ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் கண்ணன் பேசிட்டு இருக்கோம், ரெண்டே ரெண்டு சார்ஜ் தானே இருக்கு, so they have force between themselves. so அந்த ஃபோர்ஸ் பத்தி தான் நான் பேசுறேன், சரியா? சோ இப்போ அடுத்ததா அவர் என்ன பண்றாருன்னா, he is trying to understand, சரிடா நம்ம சார்ஜ் மாத்துனா இப்படி ஃபோர்ஸ் மாறுது, இப்போ நம்ம சார்ஜ் பத்தி புரிஞ்சாச்சு, இப்போ நம்ம டிஸ்டன்ஸ்க்கு வரலாம். சோ டிஸ்டன்ஸ் ஏத்துனா இறக்குனா ஃபோர்ஸ் எப்படி மாறுது அப்படின்னு பார்க்கலாம் சொல்லி he is trying to check. சோ என்ன பண்ணாரு, முதல் சார்ஜ் ஒண்ணுமே பண்ணல, சார்ஜ் அப்படியே விட்டாரு, சார்ஜ் அப்படியே வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு, டிஸ்டன்ஸை டபுள் ஆகிட்டாரு. இனிஷியல் செட்டப் நான் உங்களுக்கு காமிச்சேன்ல, நிறைய தடவை சொன்னேன்ல, திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணேன், இப்போ புரியுதா? இனிஷியல் செட்டப் கம்பேர் பண்றப்போ இங்க என்ன வித்தியாசம் சார், இனிஷியல் செட்டப் காட்டிலும் இங்க என்ன வித்தியாசம்னா சார்ஜ் அப்படியே தான் இருக்கு, டிஸ்டன்ஸ் தான் டபுள் ஆயிடுச்சு. சோ டிஸ்டன்ஸ் டபுள் ஆனா அவர் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ஃபோர்ஸ் பாக்குறப்போ இட் பிகேம் F/4. என்னது, டிஸ்டன்ஸ் டபுள் ஆக்குனா ஃபோர்ஸ் பிகம்ஸ் 1/4 the original value. சோ டிஸ்டன்ஸ் அதிகரிச்சா ஃபோர்ஸ் குறையுது, டிஸ்டன்ஸ் டபுள் ஆக்குனா ஃபோர்ஸ் 1/4 ஆகுது. சரி வேற ஏதாச்சும் பண்ணலாம், டிஸ்டன்ஸை ட்ரிபிள் பண்ணலாம். சார்ஜ் நான் எதுவுமே பண்ணல, அடுத்த செட்டப் அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் சார்ஜ் அப்படியே வச்சிருக்கேன், நான் டிஸ்டன்ஸை ட்ரிபிள் பண்ணிட்டேன். டிஸ்டன்ஸை ட்ரிபிள் பண்ணா ஃபோர்ஸ் பிகம்ஸ் the original force by 9. சோ இதெல்லாம் அவர் கண்டக்ட் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம கூலும். சோ என்ன டிவைஸ் யூஸ் பண்ணாரு ஃபோர்ஸை கண்டுபிடிக்க, டார்ஷன் பேலன்ஸ். சோ அவர் கண்டுபிடிச்ச எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். so the force becomes F/9, it becomes 1/9 of the original value. so 4 வந்து 2 ஓட ஸ்கொயர், 9 வந்து 3 ஓட ஸ்கொயர். so இதே நமக்கு என்ன தெரியுதுன்னா, force is inversely proportional to 1/r². வேற லெவலா? did you all enjoy it? are you all happy? so force இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, it is inversely proportional to 1/r². so நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன், force is proportional to q1 q2. இப்போ நம்ம force is inversely proportional to 1/r² பார்த்தாச்சு. so ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டா you will get force is proportional to q1 q2 by r². so இந்த proportionality remove பண்றப்போ you will bring in a proportionality constant which is called k. so the force is k q1 q2 by r². இதான் நம்ம Coulomb's law. மாசா வேற லெவலா? did you all enjoy it? are you all happy with this, my dear boys and girls? everybody clear? please let me know in the chat. very good Selva, very good Zuolo, very good Akshara,
Great. I will do that, Akshara. ஒரு chapter நம்ம cover பண்ணலாம். எல்லா chapterமே we will complete. Do not worry about it. Harshita, fantastic Harshita. Very good. So, இப்போ நம்ம முன்னாடி போலாமா? Fantastic. So, எல்லாருக்கும் புரியுதா? புரியுதுனா சூப்பரா புரியுது. Okay. It is not சொரியுது. It is சுரியுது. Great. So, எல்லாருக்கும் புரியுதாப்பா? வேற லெவலா புரியுதா? Great. You guys are awesome. So, இப்போ let's go forward. இப்போ இதான் Coulomb's law பசங்களா. So, Coulomb's law is K Q1 Q2 by R square. So, நம்மளோட force, electrostatic force is given by K Q1 Q2 by R square. இது ஒரு டுபாக்கூர் ஃபார்முலா. இதுல இருக்க questions, இதுல இருக்க பல விஷயங்கள் நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம். கவலையே படாதீங்க. ஓகேவா? கவலையே படாதீங்க. I will teach you. முதலாவது K என்னது? சார் K na Coulomb's constant. ஓகேவா? So K என்னது? K is nothing but your Coulomb's constant. So அதோட வேல்யூ என்னது சார்? So K ஓட வேல்யூ பசங்களா is 9 into 10 to the power 9. அதோட யூனிட்ஸை பார்த்துக்கோங்க. It is Newton meter square per Coulomb square. அதெல்லாம் நீங்க ஈஸியா டிரைவ் பண்ணலாம். ஏன்னா ஃபோர்ஸ் ஓட யூனிட்ஸ் வந்து நியூட்டன், ரேடியஸ் ஓட யூனிட்ஸ் ஆர் டிஸ்டன்ஸ் ஓட யூனிட் வந்து மீட்டர், அண்ட் சார்ஜ் ஓட யூனிட் வந்து கூலும்ஸ். அண்ட் அதை வச்சு நீங்க நம்மளோட கூலும் கான்ஸ்டன்டோட யூனிட்ஸை கண்டுபிடிச்சிடலாம். பெரிய மேட்டர்லாம் இல்ல, பெரிய மேட்டர்லாம் கிடையாது. ஓகேவா? ஆர் யூ ஆல் ஹாப்பி? வெரி குட். So Coulomb's constant value 9 into 10 to the power 9 SI units, which is your Newton meter square per Coulomb square. Are you all clear? Very good. Super வா. வேற லெவல் பசங்களா. இப்போ K எப்படி நீங்க வேறமா கண்டுபிடிக்கலாம்? K is also equal to 1 by 4 pi epsilon naught. So பசங்களா, இன்னொரு விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரிய வேண்டியது, இந்த வேல்யூ வந்து it is only in space, in vacuum. வேக்யூம்ல தான் இந்த வேல்யூ. ஏன்னா இங்க 1 by 4 pi epsilon naught, இந்த epsilon naught வந்து permittivity of free space. This epsilon naught is permittivity of free space. So வேக்யூம்ல தான் இந்த வேல்யூ இருக்கும். So if you keep it in some other medium, வேற ஏதாச்சும் dielectric mediumல வச்சீங்கன்னா அப்போ உங்களோட ஃபோர்ஸோட வேல்யூ மாறும், அப்போ உங்களோட K ஓட வேல்யூ மாறும். So இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம ரெண்டாவது சாப்டர்ல படிப்போம். When we go to the second chapter, when we go to electrostatic potential and capacitance, there we will talk about dielectrics. Okay va? So appo நம்ம வந்து we will see the force value can change. So இந்த செட்டப்பை தண்ணிக்குள்ள வச்சா வேற ஃபோர்ஸ் வரும், இந்த செட்டப்பை ஸ்பேஸ்ல வச்சா வேற ஃபோர்ஸ் வரும். So அது ஏன்னா the permittivity will change. Epsilon naught value is only in vacuum, is only in space. சரியா? I hope all of you are clear. Very good. Super ba. Great, great. So now epsilon naught oda value எவ்வளோ? Epsilon naught oda value முக்கியம் பசங்களா. Please remember that 8.854 into 10 to the power minus 12 units. Units you can derive, it's not a big deal. Okay. So Coulomb square per Newton meter square. அதான் epsilon naught oda units. Okay வா? Great. So பசங்களா, இதுதான் magnitude of Coulomb force. ஓகேவா? சோ டைரக்ஷன் வந்து நம்ம படிக்கலாம். டைரக்ஷன் வந்து நான் எப்படி படிப்பேன்னா, பாசிட்டிவ் இருந்தா it will be away, it will be repelling, and பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தா it will be attracting. சோ அப்படிதான் நான் படிப்பேன். சோ டைரக்ஷன் பத்தி ரொம்ப மண்டைய உடைக்காதீங்க. டைரக்ஷன் நீங்க கொஞ்சம் தனியா யோசித்து டிரைவ் பண்ண பாருங்க. நீங்க தனியா உங்க மூளையை யூஸ் பண்ணி யோசித்து டிரைவ் பண்ண பாருங்க. அப்படிதான் நான் டைரக்ஷன் கண்டுபிடிப்பேன். நான் டைரக்ஷன் வந்து சும்மா வெக்டர் வச்சுக்கிட்டு R12 R21 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னமோ ராக்கெட் விடுற மாதிரி யோசிக்க வேணாம். Don't memorize, don't mug up, understand. I want everybody to understand things and do it. Okay? So shall I move forward? Great. So பசங்களா, limitations of Coulomb's law. Coulomb's law எப்ப வேணா அப்ளை பண்ணலாமா? No. You cannot apply Coulomb's law whenever you want. Okay வா? So Coulomb's law வந்து முதல், the charges are considered to be point charges. So point chargesக்கு மட்டும் தான் நீ Coulomb's law அப்ளை பண்ண முடியும். So இந்த எக்ஸாம்பிள்ல Coulomb's law அப்ளை பண்ண கூடாது. ஏன் சார்? ஏன்னா இந்த எக்ஸாம்பிள்ல the charge ஓட radius 2 meter, the separation is 3 meter. So the radius of the charge is comparable to the distance between them. அந்த மாதிரி இருந்தா you cannot apply Coulomb's law. ஏன்? ஏன்னா Coulomb's law is applicable only when the charge is point charge. Point charge na the radius should be very small compared to the separation.
so அவங்க மத்தியில இருக்க செப்பரேஷனை காட்டிலும் the radius should be very very small. So the radius of the charge should be much lesser than the separation between them. So அப்போதான் it is called point charge. So point charge நீ எப்ப ட்ரீட் பண்ணலாம்னா எப்போ உன்னோட சார்ஜோட ரேடியஸ் வந்து உன்னோட டிஸ்டன்ஸை காட்டிலும் ரொம்ப 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 குறைவா இருக்கோ அப்பதான். ஓகேவா? ஆர் யூ ஆல் கிளியர்? சோ இந்த இடத்துல கூலம்ஸ் லா அப்ளை பண்ணக்கூடாது, இந்த இடத்துல கூலம்ஸ் லா அப்ளை பண்ணலாம். புரிஞ்சா? How many of you are able to understand this? How many of you enjoyed this? How many of you are able to follow whatever I'm saying? Are you guys enjoying? Can you all please let me know in the chat? எல்லாருக்கும் புரியுதா? Very good. Manish, kandipa Manish. அடுத்தது I will start chemistry also. Don't worry about it. Chemistry is super duper easy. 10 சாப்டர் தான், டப்புன்னு முடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. Very good. So let's move forward. Next, Coulomb's law அடுத்த limitation என்னன்னா the charges must be stationary. You cannot have moving charges, you cannot have accelerating charges. So Coulomb's law எப்போ applicable? When your charges are at rest. If your charge is stationary, it is not moving. புரியுதா? அப்பதான் நீ Coulomb's law apply பண்ண முடியும். மற்றபடி சார்ஜ் மூவ் ஆச்சுன்னா, வெலாசிட்டி இருந்துச்சுன்னா, it will have magnetic field also. இல்லையா? ஏன்னா நீங்க படிச்சிருப்பீங்கல்ல, மூவிங் சார்ஜஸ் கேன் கிவ் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதுக்கு ஃபார்முலா கூட இருக்குல்ல. மூவிங் சார்ஜஸ்க்கு யூ கேன் ஹேவ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட்டட் பிகாஸ் ஆஃப் தட். அதை பத்தி தான் நம்ம அடுத்த சாப்டர்ல படிப்போம், மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம். I hope all of you know a little bit from that chapter. So when you have a charge in motion, it can generate magnetic field. When you have a charge that is accelerating, it can produce electromagnetic waves. So another, when you have a moving charge with a velocity, when you have an accelerating charge, those cases you cannot apply your Coulomb's law. It should be stationary, only then you can. Okay va? Are you all clear? Everybody happy with this? சூப்பர் பசங்களா. சோ இப்போ நம்ம முன்னாடி போலாம். சோ வெக்டர் ஃபார்ம் ஆஃப் கூலம்ஸ் லா. சோ இப்போ அடுத்ததான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறது, I am going to teach you vector form. பசங்களா, permittivity, relative permittivity and dielectric constant எல்லாமே நம்ம படிப்போம்யா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. I will teach you when it comes. Okay, so next chapter is the best place to learn about it. Please wait for it. First, let's complete this chapter. இந்த chapter நம்ம ஒழுங்கா முடிக்கலாம். Okay, so பசங்களா, இப்போ நான் உங்க எல்லாத்தையும் சொல்லி தர போறது vector form of Coulomb's law. So vector form of Coulomb's law என்னதுன்னு பாப்போம். எல்லாரும் நல்லா கவனிங்க. Okay, so பசங்களா, here if you see, this is the origin. Let's say நம்ம first charge வந்து it is at a position vector of r1. ரெண்டாவது charge வந்து it is at a position vector of r2. So முதல் charge ஓட position vector r1, ரெண்டாவது charge ஓட position vector r2. இப்போ அவங்க மத்தியில இருக்க force எவ்வளோ? The force between them is k q1 q2 by r square. இல்லையா? r is the distance between them. So distance between them என்னது? Distance between them வந்து r2 minus r1 vector. r2 minus r1 vector தான் the vector connecting both of them. So r square is nothing but r2 minus r1 magnitude square. இல்லையா? So இதான் நம்மளோட force. So இதான் நம்மளோட force. இப்போ இந்த force ஓட direction எப்படி? எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போறோம். Are you all ready? இந்த force ஓட direction எப்படி இருக்க போகுது? எல்லாமே நம்ம பார்க்க போறோம். And பசங்களா, please understand, இங்க நம்ம பார்க்க போறது the force on q2 by q1. Okay va? So I will first write that. So F21 na force on ரெண்டாவது because of ஒன்னு. Okay, the force on the second charge because of first one. So அது எப்படி இருக்கும்? That will be away from the body, because in general we assume that all of them are positive charge. So q1 ஒரு positive, q2 ஒரு positive na ரெண்டு positive எப்படி attract பண்ணும்? They will repel தான்ல. ஏன்னா we learned that like charges will repel. So q1 will repel q2. கரெக்டா? So அதனால தான் force அப்படி இருக்கு. புரியுதா? எல்லாமே புரிஞ்சுக்கோங்க. டவுட் இருந்தா கேளுங்க. I will try to help you out. ஏன்னா இது நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அவங்க கேக்குற questions மூலமா.
இப்போ தனியா படிக்கிறப்போ இது கடுப்பா இருக்கும், இது புரியாத மாதிரி இருக்கும். ஆனா கொஸ்டின்ஸ்ல கேட்கிறப்போ இது ரொம்ப ஈஸி பசங்களா. நானே உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? வெரி குட். சோ பசங்களா, the force will be to the right. force ஓட வேல்யூ என்னது? நம்ம இப்பதான் படிச்சோம்ல, k q1 q2 by r square. r வந்து the distance between them. The distance between them is magnitude of r2 minus 1, r2 minus r1 whole square. So இதான் force ஓட வேல்யூ. டைரக்ஷன் என்னது சார்? டைரக்ஷன் வந்து r21 சார். r21 தான் சார் டைரக்ஷன். So r21 cap இதான் சார் நம்மளோட டைரக்ஷன். I hope all of you are able to understand. Okay? Are you all happy with this, my dear boys and girls? So இதான் vector form of Coulomb's law. So r2 minus r1 magnitude you can write as r21 square. Okay, so that is what they have written here. So இதான் force on 2 because of 1. So இப்ப பசங்களா இதே மாதிரி let's find out force on 1 because of 2. எல்லாரும் சொல்றீங்களா? Let me see how many of you are telling this correctly. Force on 1 because of 2. அதாவது முதல் சார்ஜ்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற ஃபோர்ஸ், முதல் சார்ஜ்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற ஃபோர்ஸ் because of ரெண்டாவது சார்ஜ். நீங்க சொல்லுங்க பாப்போம். Let's see how many of you are able to answer. Come on boys and come on girls. I want you all to be fast. Very good. Deepak ஈஸியான ஆன்சர் சொல்லிட்டாரு. தீபக் சொல்றாரு minus F21, negative of the other force. Very good. That's a very smart answer. வேற லெவல் டா டேய். சரியான சோம்பேறிங்கடா நீங்க. தீபக் சொல்றாரு சார் அங்க கொடுத்திருக்க ஃபோர்ஸோட நெகட்டிவ் தானே சார், அவள் தானே சார், வேற என்ன சார் இருக்கு? That's a very smart answer, but yeah, I will derive it for you, don't worry. So பசங்களா, force on 1 because of 2 னா திருப்பியும் k முதல் சார்ஜ் ரெண்டாவது சார்ஜ் by the distance between them. Distance between them என்னது? அதே distance தான். Distance between them அதே distance தான், r21 தான். ஆனா டைரக்ஷன் மட்டும் வேற. ஏன்னா இந்த ரெண்டாவது சார்ஜால முதல் பாடியில ஃபோர்ஸ் வந்து it will be to the left. ஏன்னா I told you by default you have to choose everything as positive. By default உனக்கு யாரும் எதுவும் கொடுக்கலனா charges are assumed to be positive. So ரெண்டுமே பாசிட்டிவ் பாசிட்டிவ்னா இந்த பாசிட்டிவ் ரிப்பெல் பண்ணும். அப்போ லெஃப்ட் சைடு தானே போகும். So the force is minus of r21. So இந்த r21 is this side. ஆனா என் ஃபோர்ஸ் இப்படி இருக்கு. So r21 க்கு ஆப்போசிட் சைடு. r21 க்கு ஆப்போசிட் சைடுனா minus of r21 cap. So இந்த ஃபோர்ஸ் கம்பேர் பண்ணா you will get F21 is negative of F12. So இது ரொம்ப முக்கியம் பசங்களா. The forces are equal and opposite. Did you all love it? Was it good? சந்தோஷமா? முன்னாடி போலாமா? Very good. I hope all of you are able to follow பசங்களா. So இப்போ நம்ம அடுத்த டாபிக் போலாம். I hope all of you are able to understand. If you have any questions, feel free to ask. Okay வா? So இதான் பசங்களா, force on Q2 because of Q1, force on Q1 because of Q2. So எல்லாமே நான் எழுதி இருக்கேன் இங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா please ask me, I will help you. இப்போ நீங்க இந்த ஃபார்முலா டைரக்டா அப்ளை பண்றீங்கன்னா நீங்க Q1 and Q2 you have to apply with sign. சரியா? So ப்ராப்ளம்ஸ்ல இது பிரச்சனையே ஏற்படுத்தாது. ஏன்னா ப்ராப்ளம்ஸ்ல அவங்க கொடுத்துருவாங்க சார்ஜ் என்னதுன்னு. சோ அதுக்கு ஏத்த மாதிரி நீ உன் மூளை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணு. Don't mug up these formula. Don't memorize this formula. இத மெமரைஸ் பண்ணிட்டு சார் Q1 Q2 சைன் வச்சு போட்டா ஆன்சர் வந்துரும் சார். நான் Q1 Q2 क्वेश्चनல கொடுத்திருக்காங்க, அதை தூக்கி கண்ணை மூடிட்டு இதுல அப்ளை பண்ண சார், ஆனா ஆன்சர் தப்பா வருது சார். ஏன்னா பசங்களா, the better way to solve is to understand the question and do it. That is what I'll teach you. I will show you right now. Okay? So இது சும்மா derivation of the vector form of Coulomb's law. So now everybody try to solve this பசங்களா. I want you all to be fast. எல்லாரும் கடகடன் சீக்கிரமா சால்வ் பண்ணுங்க. யாரெல்லாம் கரெக்ட்டா சொல்றீங்கன்னு பாப்போம்யா. I want everybody to answer. Please let me know quickly. Let me know quickly. இந்த சாப்டர் நான் இன்னைக்கு முடிச்சே தீருவேன். நாளைக்கு நான் கெமிஸ்ட்ரி ஆரம்பிக்க போறேன். உங்களோட ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு தான். நீங்க எல்லாரும் இன்னைக்கு போய் இந்த சாப்டர்ல क्वेश्चंस பிராக்டிஸ் பண்ணுங்க.
நான் வந்து I am going to conduct previous years questions problem solving. So நாளைக்கு இன்னொரு சாப்டர் ஆரம்பிக்கலாமா இல்ல PYQ சால்வ் பண்ணலாமா அது நீங்க தான் சொல்லணும். சார் PYQஸ்லாம் நம்ம அப்புறமாட்டி சால்வ் பண்ணிக்கலாம் சார், நீங்க ஃபர்ஸ்ட் சாப்டரை முடிங்க. சார் இல்ல சார் நீங்க ரெண்டுமே பண்ணுங்க சார், PYQஸும் பண்ணுங்க சாப்டர் முடிங்க. சோ உங்களோட விருப்பத்தை இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த செஷன் முடிஞ்ச பிறகு I want all the 12th standard students to be very sincere and serious. இந்த அடுத்த 1.5-2 மாசம் நம்ம எல்லாரும் ஒரு டீமா உட்கார்ந்து வேலை செஞ்சாதான் நம்ம டார்கெட் பண்ற ஸ்கோரை அடைய முடியும். சோ ப்ளீஸ் ஒர்க் ஹார்ட் வித் மீ. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வாங்க, எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம், தெரிக்க விடலாம். சோ நாளைக்கே நீங்க PYQ சால்வ் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா let me know in the chat. நாளைக்கே அடுத்த சாப்டரும் சால்வ் பண்ணனும் சொன்னீங்கன்னா ப்ளீஸ் let me know. அண்ட் இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோட லைக் பட்டன் அடிச்சு வச்சிருங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லுங்க உங்களுக்கு என்ன தேவை அடுத்ததுன்னு. சோ ஆன்சர் என்னது பாத்தீங்கன்னா பசங்களா இது ரொம்ப ஈஸி. இட்ஸ் 1:1. ஏன்னா நம்மகிட்ட என்ன இருக்குன்னா ரெண்டு சார்ஜ் இருக்கு. ஒன்னு வந்து 10 மைக்ரோ கூலும் அண்ட் இன்னொன்னு வந்து 20 மைக்ரோ கூலும். இந்த மாதிரி ரெண்டு சார்ஜ் வந்து they are separated by a distance of 20 centimeter. ஓகேவா, they are separated by a distance of 20 centimeter. The ratio of force acting between them will be. So force between them na either first charge is second charge vechiko. So they are asking you what is F12 magnitude by magnitude of F21. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பசங்களா, Coulomb's law நம்ம படிச்சிருக்கோம். We know that F12 is equal to minus F21. So when you take magnitude, both the magnitude will be equal. Both the magnitude will be equal. So this ratio will be equal to 1:1. You don't even have to solve. நீ சால்வ் பண்ணனும் கூட அவசியமே இல்ல. ஓகேவா? சோ அதனால தான் பசங்களா இந்த கேள்வியோட பதில் வந்து 1:1. I hope all of you are able to understand. Shall I move forward? Supera, Massa, Valeria, 12th will have sessions from now on every day. I will let you know the title in the morning. Okay va? Great job. So பசங்களா வாங்கயா முன்னாடி போலாம். Let's go forward. So இப்போ next topic. So பசங்களா இன்னைக்கு நான் வந்து நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறது இல்ல. ஏன்னா நான் இன்னைக்கு வந்து என்னோட அப்ஜெக்ட் வந்து உங்க எல்லாருக்கும் தியரியை புரிய வைக்கணும், உங்க எல்லாரையும் இந்த சாப்டர்ல எக்ஸ்பர்ட் ஆக்கணும் அப்படின்னு I am trying to do it. So இந்த சாப்டர் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, நிறைய ஃபார்முலாஸ்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு நம்ம போர்டு எக்ஸாம்ல கேட்கப்பட்ட எல்லா கேள்வியுமே சால்வ் பண்ணலாம். ஓகேவா? சோ கடந்த ஒரு 5-6 வருஷமா என்னென்ன கேள்வி போர்டு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்களோ இந்த சாப்டர்ல இருந்து இன் அண்ட் அவுட் நூக் அண்ட் கார்னர் we will complete it. So that உங்க போர்டு எக்ஸாம் பத்தி நீங்க பயப்படவே தேவையில்ல. இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சாப்டர் நம்ம முடிச்சு we will do it for chemistry as well. Okay, so now let's get started. ரெண்டாவது விஷயம், force due to multiple charges. சார் இந்த மாதிரி ரெண்டு சார்ஜ்னா ரொம்ப ஈஸி சார், அது குழந்தை கூட பண்ணும் சார், அதெல்லாம் பெரிய மேட்டரே இல்ல. இப்ப பாருங்க சார், இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தா சார் எனக்கு பயமா இருக்கு, இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தா நான் என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா பசங்களா I will teach you how to do it. It's very simple. ஆனா you have to be good at vectors. So vector resolution, vectors ஹேண்டில் பண்றதுல நீங்கலாம் எக்ஸ்பர்ட்ஸா இருக்கணும். சோ அதை நான் திருப்பி உங்களுக்கு சொல்லி தரேன், ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. அண்ட் இதே போல நம்ம டைபோல் டிரைவேஷன்லயும் நம்ம பார்க்க போறோம். யாரெல்லாம் அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கா? How many of you are ready for that? ஏன்னா கூடிய சீக்கிரம் இன்னொரு 15-20 minutesல we will start the dipole derivation. Are you all ready? Yes. Great. Super ba. So பசங்களா இப்போ இந்த மாதிரி let's say you have Q1, Q2, Q3 இந்த மாதிரி 3 சார்ஜ் இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி 3 சார்ஜ் இருக்கு. இந்த மாதிரி 3 சார்ஜ் இருந்துச்சுன்னா I want to know what is the net force on Q1. So பசங்களா நல்லா கவனிங்க. You have charge Q2, you have charge Q1, you have charge Q3. So you have multiple charges. நிறைய சார்ஜஸ் இருக்கு. So எனக்கு என்னன்னா I want to find out the net force on Q1. So Q1ல இந்த ரெண்டு சார்ஜால net force எவ்வளோ அப்படின்றத பார்க்க போறேன். சோ பசங்களா, சோ Q1 மேல யார் ஃபோர்ஸ் அப்ளை பண்ண போறா? சார் Q1 மேல ஃபோர்ஸ் அப்ளை பண்ண போறது Q2 அப்புறம் Q3 சார். இந்த ரெண்டு விஷயம் தான் சார். Q2 வந்து Q1 மேல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்,
Q3 வந்து Q1 மேல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும். இந்த ரெண்டு ஃபோர்ஸை நம்ம வெக்டோரியலா ஆட் பண்ணா ஆன்சர் வந்துரும். அவ்வளவுதான், ஓவர். இந்த ரெண்டு ஃபோர்ஸை நம்ம வெக்டோரியலா ஆட் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் வந்துரும். அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்ல. இட்ஸ் அ டுபாக்கூர் கேள்வி. ஓகே, சோ நவ் இதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது பசங்களா? முதலாவது நான் என்ன சொன்னேன், சார்ஜஸ் அவங்க கொடுக்காட்டி we assume the charges as positive. so இங்க இருக்குது எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜ் நினைச்சுக்கோ, ஏன்னா அப்படிதான் we treat. இப்போ Q2 Q1 பாசிட்டிவ்னா அப்போ Q2 ஓட ஃபோர்ஸ் Q1 மேல it will be repulsive இல்லையா? ஏன்னா ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ். லைட் சார்ஜஸ் will repel. so repulsiveனா அது வெளியே போகும். the force will be like that. so அதனால தான் F12 அப்படி இருக்கு. எல்லாருக்கும் புரியுதா? are you guys able to understand? are you guys able to catch up? yes. so repulsive force நால அது வெளியே போகுது. அந்த force அப்படி இருக்கு இந்த டைரக்ஷன்ல. so that is a force on first charge because of second charge. so F1, the net force on 1 is equal to force on first charge because of 2 vectorially added with the force on first charge because of 3. so force on first charge because of 3 எப்படி இருக்கும் சார்? 3ம் 1ம் பாத்தீங்கன்னா ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ் சார். பாசிட்டிவ் பாசிட்டிவ் ரிப்பல் பண்ணும் சார். ரிப்பல்னா it will be along the line joining them but away because you are repelling. means along the line away. அதே மாதிரி இங்கேயும் Q2 and Q1 along the line but away. புரியுதா? did you like the direction பசங்களா? are you all happy with it? எவ்வளவு பேருக்கு புரிஞ்சுச்சு? எவ்வளவு பேருக்கு you are getting some clarity over here? are you guys able to follow? so shall I move forward? so இந்த ரெண்டு ஃபோர்ஸை நீங்க கண்டுபிடிச்சி வெக்டோரியலி உருப்படியா ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். அவ்வளவுதான். so இந்த ரெண்டு ஃபோர்ஸை நீங்க கண்டுபிடிச்சி வெக்டோரியலி you have to add it. சும்மா ஆட் பண்ணிடாத ப்ளீஸ். don't add it சும்மா. that is முட்டாள்தனம். don't add it directly. you have to add it vectorially. vectoriallyனா நீ படிச்சிருக்கீல, பிசிக்ஸ்ல 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்கல. so அதெல்லாம் யூஸ் பண்ணி try to solve it. இத பத்தி நம்ம problems when we solve PYQs, when we solve numericals, I will teach you. சரியா? very good. so இப்போ நம்ம முன்னாடி போலாம் பசங்களா. I hope all of you are clear. so இதான் நம்ம formula. like I said, force on 1 is equal to force on 1 because of 2 plus force on 1 because of 3. so charge 2 ஆல charge 1 ல இருக்க force plus vectorially charge 1 ல charge 3 ஆல வர force. so அத ரெண்டுத்தையும் vectorially add பண்ணினா உனக்கு கிடைக்கிறது தான் net force on the charge. so F12 னா K Q1 Q2 by R12 square R cap 12. ஓகேவா? so இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதெல்லாம் I have already taught you. so இது மக்கடிக்காதீங்க பசங்களா. இது தேவையில்லை. இதை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. இதை நானும் படிக்கவே மாட்டேன். this is not important. ஏன்னா நான் எப்பவுமே அவன் என்ன கேள்வி கேட்கிறானோ அதை வச்சுதான் நான் சால்வ் பண்ணுவேன். ஓகேவா? so இதை மக்கடிக்கிறதோ இதை பார்த்து பயப்படுறதோ பிரயோஜனமே இல்லை. இது வந்து ஒரு டுபாக்கூர் விஷயம். this is not even needed. ஓகேவா? so இதை மறந்துடுங்க. let's keep going forward. so இப்ப நிறைய சார்ஜ் இருந்துச்சுன்னா சார் n சார்ஜஸ் இருக்கு சார். என்னது? you have n charges. Q1 Q2 Q3 Q4 Q5 அந்த மாதிரி Qn. சார் n சார்ஜஸ் இருக்கு சார். அப்போ what is the net force on Q1? net force on Q1 கேட்டா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? so Q1 ல வர ஃபோர்ஸ் வந்து Q2 ஆல இருக்கலாம். so that is F12. F12. force on 1 because of 2 plus force on 1 because of 3 charge, third charge, plus force on 1 because of fourth charge. அந்த மாதிரி எல்லா ஃபோர்ஸையும் கடைசி சார்ஜ் வரைக்கும் நீ கண்டுபிடிச்சி வெக்டோரியலி ஆட் பண்ணினா அப்போ உனக்கு நெட் ஃபோர்ஸ் கிடைக்கும். புரியுதா? did you all like it? are you all happy? did you all enjoy it, my dear boys and girls? yes, very good, superb. Manish, kandipa Manish. Jay, வேற level Jay. Valeria, superb. Vivas Sakan, very good. Jessica, Amrita Varshini, fantastic. I'm so happy you guys are able to follow. so முன்னாடி போலாமா? very good. I'm so happy you guys have understood it. so இப்போ
சில பேர் எக்ஸாம்பிள்ஸ் கேக்குறாங்க, பட் எக்ஸாம்பிள்ஸ் will take time பசங்களா. இப்போதைக்கு நம்ம தியரி முடிக்க பார்க்கலாம். நான் சொன்னது போல கண்டிப்பா நான் ப்ராப்ளம் சால்வ் பண்றேன். எனக்கும் ப்ராப்ளம் சால்விங் தான் ரொம்ப இஷ்டம். I am an IITian. நான் வந்து உங்கள மாதிரி இருக்கப்போ JEE மெயின்ஸ் எழுதி I was one of the state toppers and IIT மெட்ராஸ்ல தான் நான் படிச்சேன். ஸோ எனக்கு ப்ராப்ளம் சால்விங்னா உங்களோட இஷ்டம். எனக்கு உயிர் ப்ராப்ளம் சால்விங் தான். ஏன்னா எனக்கு தியரி I know it's important for a teacher to teach, but அதோட எனக்கு ப்ராப்ளம் சால்விங் தான் பிடிக்கும். ஸோ கண்டிப்பா we will do it, but please wait. ஏன்னா எனக்கு தியரி ஸ்ட்ராங்கா இருக்கனால நான் நல்லா சால்வ் பண்ணுவேன் ப்ராப்ளம்ஸ். ஆனா நீங்களா ப்ராப்ளம்ஸ் நல்லா சால்வ் பண்ணணும்னா உங்களோட தியரியும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்களோட தியரி பிசுரே இல்லாம இருக்கணும். You should have no confusion. You should have no second guesses. புரியுதா? அந்த அளவுக்கு கிளாரிட்டி வந்த பிறகு நீங்களும் சால்வ் பண்ணுங்க. சரியா? கிரேட். So let's move forward. So பசங்களா, அடுத்ததா நான் ஒரு சின்ன டாபிக் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை சொல்லி கொடுத்தாதான் நான் வந்து காஸ் லாக்கு போக முடியும். ஓகேவா? சோ இப்போ இந்த ஸ்லைட நான் சொல்லி கொடுக்கிறது காஸ் லாக்கு ரொம்ப முக்கியம். ஓகே சார், KQ1 Q3 தான் சார் வரணும். ஆமா ஆமா, யார் இது கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கான்? சர்வா, வெரி குட் சர்வா. பசங்களா, இங்க ஒரு டைப்போ பசங்களா. இட்ஸ் KQ1 Q3. வெரி குட் சர்வா, வேற லெவல் உன் கண் பார்வை. கிரேட், சூப்பர்பா. ஐ எம் கிளாட் யூ கைஸ் ஆர் ஃபாலோயிங். இதுதான் நான் எதிர்பார்த்தேன். இந்த மாதிரி அட்டென்டிவா இருக்கணும் நீங்க எல்லாரும். ஓகேவா? சோ பசங்களா, ப்ளீஸ் மேக் தட் சேஞ்ச். அது ஒரு இமேஜ் என்னால மாத்த முடியாது. சோ நீங்களா கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வெரி குட். சோ யா, நவ லெட்ஸ் கம் பேக் டு திஸ் டாபிக். சோ பசங்களா, நம்ம காஸ் லா யூஸ் பண்றப்போ we derive certain things இல்லையா? நமக்கு மூணு டெரிவேஷன் இருக்கு. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? We have to derive the electric field due to an infinitely long wire. அப்புறம் electric field because of a infinitely long plane sheet. And then we have electric field due to thin spherical shell. Okay, so we have these three cases to be proven. So appo we will use charge densities. Okay, so adukku dhaan na ipo solli thara poren. I hope all of you are ready. Very good, super pa. So ipo charge வந்து it is uniformly distributed over a conductor பசங்களா. அது உங்க எல்லாருக்குமே புரியும் நினைக்கிறேன். சோ அத நம்ம எப்படி டீல் பண்ண போறோம், என்ன யூஸ் பண்ணுவோம், அத பத்தி நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல போறேன். எல்லாரும் கவனமா கேளுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ shall we get started? Are you all ready? போடுங்க சாட்ல ஒரு AD ஸ்கொயர். எங்க உங்க எனர்ஜி பசங்களா? I want all of you to be very very quick. And I want you all to smash the like button in case you are enjoying the video. Super, super. Brilliant பசங்களா. Very good. So இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். So சில பேர் டவுட் கேக்குறாங்க, what if two forces are perpendicular? அதெல்லாம் ப்ராப்ளம் சால்விங்ல டிஸ்கஸ் பண்ணலையா? ரொம்ப ஈஸி தான். So பசங்களா, if you have let's say two forces perpendicular, 10 Newton like this and 10 Newton like this, what is the net force? What is the net force? The net force is equal to 10 I cap plus 10 J cap. So that will be what? Root of 10 square plus 10 square. So it is 10 root 2. ரொம்ப easy. Okay வா? It is just 10 root 2. ரொம்ப ஈஸியா நீங்க கண்டுபிடிக்கலாம். So அந்த மாதிரி நீங்க ஈஸியா டீல் பண்ணலாம். இத பத்தி நீங்க ரொம்ப மண்டைய உடைக்காதீங்க. It is not difficult. I am telling you again and again. ப்ராப்ளம் சால்விங் ஈஸி தான். நான் உங்களுக்கு சொல்லி தரேன், ஃபுல்லாவே உங்களுக்கு டீச் பண்றேன் நாளைக்கு இன்னொரு செஷன்ல. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தியரியை முடிக்கலாம். ஓகேவா? சோ லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்னா when your charge is distributed along a linear object like your wire. ஓகே, சோ வயர்ல இப்போ நம்ம சார்ஜ் வந்து யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சுன்னா, சோ இப்போ நம்மளோட சார்ஜ் let's say Q சார்ஜ் வந்து இந்த லீனியர் வயர்ல நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறேன். சோ அப்போ சார்ஜ் per யூனிட் லெங்த், அதுக்கு பேர் தான் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. சோ லீனியர் சார்ஜ் டென்சிட்டி இஸ் நதிங் பட் சார்ஜ் per யூனிட் லெங்த். புரியுதா? Did you all like it? சோ ஒரு லீனியர் ஆப்ஜெக்ட் let's say like a wire, அதுல நான் சார்ஜ் Q சார்ஜ் வச்சிருந்தேனா, if it is uniformly distributed, if it is continuously distributed, then I can say the linear charge density is Q by L. Okay, va? Are you all clear? Everybody happy?
So இதே போல if I keep it on a surface, ஒரு sheet, ஒரு planeல, ஒரு plane sheetல, ஒரு plane sheetல, ஒரு 2D surfaceல, if I distribute the charge, sir, இந்த sheetல q charge நான் போட போறேன் sir, யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது சார், யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது சார். அப்போ இதை எப்படி சார் நம்ம டீல் பண்ணலாம்? அப்போ we will see area, surface area charge density. Okay, so then we'll talk about surface charge density. Surface charge density is the amount of charge divided by the area of the plane sheet. Area of the plane sheet. புரியுதா? Are you all able to understand? So ஒரு wire அந்த மாதிரி linear object இருந்தா you will see linear charge density, which is charge, total charge divided by the length of the wire, length of the linear object. Because here we are assuming uniform distribution. We are assuming uniform distribution. So இந்த மாதிரி யூனிஃபார்மா சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்தா for a linear body like a wire, you will take lambda, which is linear charge density. For a distribution along a sheet, along a plane sheet, ஒரு 2D sheetல distribution இருந்தா இந்த மாதிரி, அப்போ you will take surface area charge density, surface charge density. Okay, you will take surface charge density, which is sigma. So இதான் நம்ம ரெண்டாவது டெரிவேஷன்ல யூஸ் பண்ணுவோம். கரெக்ட்டா? இதான் நம்ம infinite plane sheet அந்த டெரிவேஷன்ல யூஸ் பண்றது sigma. Okay, I hope all of you remember this. And கடைசியா volume. Let's say you have a sphere. அந்த ஸ்பியர்ல, அந்த entire volume of the sphereல if I distribute charge q, in the entire volume of the sphereல if I am distributing charge q, அதாவது charge q எடுத்து வந்து இந்த ஸ்பியரோட வால்யூம் ஃபுல்லா நான் யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் பண்ணா அப்போ I will worry about volume charge density, q by v. We usually denote by rho. Okay, we usually denote by rho, which is q by v. So q is the charge, the total charge on the sphere, v is the volume of the sphere. So adha volume charge density. I hope all of you have enjoyed it. So idha linear charge density, lambda is q by l, so Coulomb per meter. At surface charge density, Coulomb per meter square. Ena q by a, q by area, q by surface area. Q is Coulomb, area is meter square, Coulomb per meter square. That is surface charge density, sigma. Then you have your surface charge density. I have already explained it. Then finally you have rho. Rho is your volume charge density, which is q by v. Q is charge, v is volume. So the charge on the entire sphere or entire object divided by the volume of the object, that will give you the volume charge density. Okay, I hope you liked it. முன்னாடி போலாமா? சூப்பரா, வேற லெவலா? Are you all happy பசங்களா? So இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏனா இத I am going to use to derive the electric field for infinitely long wire, infinitely long plane sheet and thin spherical shell. So இது எல்லாமே I am going to derive it for you in the class late. So in the class இன்னும் ஒரு 1 or 2 hours போகும் பசங்களா. Are you all with me? Will you all stay till the very end? முச்சிடலாமா? Are you ready, my dear boys and girls? Let's complete it. Okay, so yeah, let's go forward. So இப்போ electric field na enadhu? So பசங்களா, everybody listen carefully. Sham, it's okay, we'll continue. If I get tired, I will take a break, but I am excited. So let's complete it. Okay, so பசங்களா, இப்போ இங்க ஒரு charge q இருக்குல்ல. So இப்போ நான் ஒரு இன்னொரு charge கொண்டு வந்தா this will experience a force, correct இல்லையா? So இந்த charge q இங்க இருக்கு, நான் வந்து இன்னொரு charge கொண்டு வந்து இங்க வைக்கிறேன். So இப்போ கொண்டு வந்து வச்சேனா இந்த charge will experience a force, ஆமா இல்லையா? ஏனா they will repel. ஏனா இது positive charge, இதுவும் positive charge, so they will repel each other. So ரெண்டுமே repel ஆச்சுனா we have a force. அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் Coulomb's law சொல்லி கொடுத்தேன்ல, k q1 q2 by r square. அதான் force ஓட value. So the force will be
k q1 q2 by whatever is the distance between them square, and it will be a repulsive force இல்லையா? so இப்போ இந்த q இல்லாட்டி நான் இந்த q கொண்டு வரல, அப்ப அங்க எதுவுமே இல்லையா? see q கொண்டு வந்து வச்சா it experiences a force. okay, இப்போ அங்க q வைக்கல, அங்க ஒண்ணுமே இல்ல, அப்போ is there nothing over here? அங்கதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வருது. நிறைய பேருக்கு புரியல, நிறைய பேர் கேட்டீங்களா என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பீங்களா, சார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன சார், புரியவே மாட்டுது சார், என்னது சார் அது? இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட். புரியுதா? அங்க ஒண்ணுமே இல்லாதப்பையும் force இல்லாதப்பையும் there is something present which talks about the influence of q. There is something present which talks about the influence of q, and that is called electric field. Masa, are you all clear? Everybody happy? Purida pasangla? So electric field of a charged particle is the field surrounding the charged particle where it can exert an influence on another charged particle. So electric field another, it is the field around the charged particle where it can exert influence on another charged particle if it is brought here. Purida? Are you all clear? Everybody happy? Super pasangla? Very good. You guys are absolutely awesome. Q means charge. Exactly. So Q தான் test charge. The small q there, and the small q தான் test charge. இதுதான் source charge. இதுதான் fixed charge. Okay வா? I hope everybody is able to follow. So பசங்களா, இப்போ நம்ம properties of electric field பார்க்கலாம். Electric field is spread throughout the space. Electric field எங்க வேணா போகும். It is infinite. அது வந்து வெறும் சார்ஜ் பக்கத்துல தான் இருக்கும், தூரத்துல இருக்காது, அப்பெல்லாம் கிடையாது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ அவுட். ஆனா என்ன, தூரம் போக 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 இட் வில் பிகம் கம்மி. புரியுதா? தூரம் போக 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 எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பிகம் கம்மி. பக்கத்துல தான் அதிகமா இருக்கும், ஆனா தூரம் போக போக குறைஞ்சிரும். சரியா? ஆனா அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இட் இஸ் த்ரூ அவுட் ஸ்பேஸ். இட் இஸ் த்ரூ அவுட் ஸ்பேஸ். இட் இஸ் இன்ஃபைனைட். புரியுதா? Are you all clear? Everybody happy? சந்தோஷமா பசங்களா? சூப்பர்பா. இப்ப அடுத்தது, the magnitude of electric field can be measured by the effect on charges located in the field. Okay, so இப்போ நான் வந்து ஒரு டெஸ்ட் சார்ஜ் கொண்டு வரேன். ஒரு டெஸ்ட் சார்ஜ் இங்க வைக்கிறப்போ, சார் பயங்கரமா ரிப்பல் ஆகுது சார், ரொம்ப ஃபாஸ்டா வெளியே வந்துச்சு சார், அப்போ இங்க ஃபோர்ஸ் அதிகமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, அப்போ இங்க ஃபீல்டும் அதிகம். இங்க வச்சா டெஸ்ட் சார்ஜ் Q, ஸ்மால் Q இங்க வச்சா சார் இங்க ஃபோர்ஸ் கம்மியா தான் சார் வருது, அப்போ இங்க the electric field is also less. so electric field எங்க அதிகமா இருக்கும்னா, எங்க டெஸ்ட் சார்ஜ் வைக்கிறப்போ பயங்கரமா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ அந்த இடத்துல தான் நம்மளோட ஃபீல்டும் அதிகம். புரியுதா? Are you all able to understand? Are you clear? Very good. Super pasangla. So where the force on the test charge is weak, the field is also weak. The field is also small. Got it? The direction of electric field is the direction of electric force. அவ்வளவுதான். So electric field ஓட direction என்னது? Electric field ஓட direction வந்து it is the direction of electric force on the positive test charge. So பசங்களா, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். So இந்த பிளஸ்னால, இந்த பிளஸ் Q, இதுக்கு பேர் தான் சோர்ஸ் சார்ஜ். இதுக்கு பேர் தான் சோர்ஸ் சார்ஜ். இந்த சோர்ஸ் சார்ஜ்னால வர உருவாக்கப்படுற எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதோட டைரக்ஷன் எப்படின்னா, if you keep a positive test charge, அது என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் சார், இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வச்சா இந்த பிளஸ் கியூவால அது வந்து ஃபோர்ஸ் இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் சார். அந்த டைரக்ஷன் தான் நம்ம ஃபீல்டோட டைரக்ஷன் கூட. மாசா? வேற லெவலா? Did you all like it? So அதனால தான் for positive charge electric field is radially outward, but for a negative charge the electric field is radially inward.
ஏன்னா நெகட்டிவ் சார்ஜ் வச்சினா இப்போ direction of electric field கண்டுபிடிக்க we have to take a positive test charge. ஞாபகம் வச்சுக்கோ, டெஸ்ட் சார்ஜ் எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கணும். டெஸ்ட் சார்ஜ் நெகட்டிவா இருக்க கூடாது. சோ டெஸ்ட் சார்ஜ் பாசிட்டிவா வச்சா what is direction of electric field? Direction of electric field is the same direction as the force experienced by the positive charge, by the test charge. சூப்பரா. சோ இந்த டெஸ்ட் சார்ஜ் என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் சார்? இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் சார். சோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் சார். சோ அட்ராக்டிவ்னா உள்ள, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் உள்ள. சோ அதனால தான் நெகட்டிவ் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இஸ் ரேடியலி இன்வர்ட். சூப்பரா, மாசா. இப்போ புரியுதா? Did you all love it? So for a negative charge the field is radially inward, and for a positive charge the field is radially outward. Did you all enjoy it? So far so good. Munadi polama? Are you all happy with this, my dear boys and girls? So shall we proceed? Neutral charge வந்து you don't have field pasangla. You don't have your charge particles, only will have electric field if you have positive or negative charge. Great. So இப்போ நம்ம முன்னாடி போலாமா? Great, great, great. So yeah, let's go forward pasangla. முன்னாடி போலாம் யா. So இதான் நான் சொல்லி கொடுத்தேன். So for a positive charge the field will be radially outward, and for a negative charge the field will be radially inward. Great. So இப்போ what is the SI unit of electric field? What is the formula for electric field? எல்லாமே நம்ம படிக்க போறோம். எல்லாரும் ப்ளீஸ் நல்லா கவனிங்க பசங்களா. ஓகேவா? So இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டெஃபினிஷன் என்னன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டோட டெஃபினிஷன் என்னன்னா, the force experienced by the test charge divided by the magnitude of test charge. இதான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா டெரைவேஷன். ப்ளீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. So இதை எப்படி வாசிப்பீங்க? Electric field at any point is equal to the force experienced by the electric charge, the test charge. The force experienced by the test charge divided by the magnitude of test charge. So பசங்களா, இப்போ ஒரு பிளஸ் Q சோர்ஸ் சார்ஜ் இருக்கு, அண்ட் நான் வந்து ஒரு டெஸ்ட் சார்ஜ் கொண்டு வரேன். So அப்போ force experience எவ்வளோ? What is the force experienced? If the distance between them is r, the force experienced is going to be KQQ by r square, and it will be radially outward. It will be radially outward. இல்லையா? So the force is going to be K source charge test charge by magnitude of test charge r square, and direction is radially outward. It is radially outward. ஏன்னா இங்க சென்டர்ல இருந்தா மெஷர் பண்ணுவேன். so it is along the radius outside. so r cap, அதான் r cap. so q0 cancel ஆயிரும். so electric field is just kq by r square radially outward. இதான் electric field ஓட formula. we have derived it. I hope you enjoyed it. Okay, so electric field is radially outward for a positive charge, and the magnitude is kq by r square. So electric field does not depend on test charge, it depends on only source charge. So தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கோ. எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து சோர்ஸ் சார்ஜ்ல தான் டிபெண்டன்ட். டெஸ்ட் சார்ஜ் சும்மா நம்ம டிரைவ் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு விஷயம், அது ஃபார்முலால வராது. புரியுதா? Everybody happy? Superb. So இப்போ what is the formula for electric field? kq by r square, r cap direction. So இப்போ what is the unit? Sir, electric field is force divided by charge. இல்லையா? So force is Newton, charge is Coulomb. So Newton per Coulomb, அதான் SI unit of electric field. Massa. Are you all happy? Did you all enjoy it? So electric field is force divided by charge. So it is going to be Newton divided by Coulomb. Are you all happy with this? Everybody clear? முன்னாடி போலாமா பசங்களா? எல்லாருக்கும் சந்தோஷமா? Shall we proceed, my dear boys and girls? Everybody, I want you all to be fast. Very good, very good. Super pa. Sir, volt per meter சொல்லலாமா sir? Yes, yes, yes. அதெல்லாம் electric potential teach பண்ண பிறகு நான் சொல்லி தரேன். So இப்போதைக்கு please use whatever I am showing now. நான் இன்னும் அடுத்த சாப்டர்ஸ்லாம் நடத்த போறேன்.
இந்த வாரம். ஓகேவா? I will teach every chapter one by one. I want your support and your involvement. That is the only thing which I expect. Great. So பசங்களா, இப்போ நம்ம ஃபோர்ஸ் படிச்சமாயே எலக்ட்ரிக் ஃபீல்டு கூட நிறைய சார்ஜஸ் இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கூட நம்ம எல்லாம் வெக்டோரியலா ஆட் பண்ணலாம். ஓகேவா? சோ இப்போ நம்ம படிச்சோம்ல, ஃபோர்ஸ்க்கு நிறைய சார்ஜஸ் இருந்துச்சுன்னா the force, net force because of all these charges is the vector addition of all the individual forces. so அதே போல எலக்ட்ரிக் ஃபீல்டு கூட நிறைய சார்ஜ் இருந்துச்சுன்னா the net electric field is the vector addition of all the individual electric field. சூப்பரா? மாசா? are you all clear? சோ இப்போ இந்த டயகிராம் பாத்தீங்கன்னா இப்போ பார்க்க ரொம்ப பயமா இருக்கும், பார்க்க கன்றாவியா இருக்கும். என்னடா இதெல்லாம் எதுக்குடா படிக்கணும் அப்படின்னு தோணும். ஆனா பசங்களா, இதுல எழுதியிருக்கிறது ரொம்ப டுபாக்கு ஒரு விஷயம். இதுல எழுதியிருக்கிறது சரியான மொக்க விஷயம். நீ வேணா பாரு. இப்போ அவன் என்ன கேக்குறானா, டேய் இங்க வந்து Q1 சார்ஜ் இருக்கு. ஓகேவா? அவன் என்ன சொல்றானா, 4 சார்ஜ் இருக்குடா என்கிட்ட. இங்க பாரு, Q1 ஒரு சார்ஜ், Q2 ஒரு சார்ஜ், Q3 ஒரு சார்ஜ், Q4 ஒரு சார்ஜ். இந்த மாதிரி 4 சார்ஜ் இருக்கு. இந்த 4 சார்ஜால இந்த இடத்துல நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளோ அப்படின்னு கேக்குறான். இந்த 4 சார்ஜால இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளோ அப்படின்னு கேக்குறான். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. ஏன்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா என்னது? KQ/R², R cap. அவ்வளவுதானே? சோ முதல் சார்ஜால எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து KQ1/R1², KQ1/R1², R1 cap. புரியுதா? சோ KQ1/R1P னா இந்த டிஸ்டன்ஸ், the distance between them square. என்ன டைரக்ஷன்? டைரக்ஷன் நான் சொன்னேன்ல, R cap டைரக்ஷன். ஏன்னா இது ரெண்டுமே பாசிட்டிவ் தான். சோ பாசிட்டிவ் will repel. சார் P ல ஒண்ணுமே இல்ல சார், P ல ஒண்ணுமே இல்ல சார், அப்ப ஏன் சார் பாசிட்டிவ் சொல்றீங்க? பசங்களா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நீ எந்த பாயிண்ட்ல கண்டுபிடிக்கிறியோ அந்த பாயிண்ட்ல ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குமா நினைச்சுக்கோ. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு குழப்பமா இருந்துச்சுன்னா நீ எந்த இடத்துல கண்டுபிடிக்கிறியோ அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் யூனிட் சார்ஜ் இருக்குமா நினைச்சுக்கோ. சோ இந்த பாயிண்ட் P ல தான் கண்டுபிடிக்கணும், பாயிண்ட் P ல தான் கண்டுபிடிக்கணும். சோ பாயிண்ட் P ல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குமா நினைச்சுக்கோ, ஒரு பாசிட்டிவ் யூனிட் சார்ஜ். சோ அப்ப Q1 பாசிட்டிவ் சார்ஜ், இதுவும் பாசிட்டிவ். சோ பாசிட்டிவ் ரிப்பெல் பண்ணும். சோ அதனால it will be outside. So the field because of first charge on P will be radially outward. அதான் E1. மாசா வேற லெவலா? I hope all of you are able to understand. So அதே மாதிரி Q2 ஆல P ல what is the electric field? Q2 ஆல P ல, so it is going to be KQ2. என்ன ஃபார்முலா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா KQ/R². இதான் மேக்னிட்யூட். so KQ2/R2². டைரக்ஷன் R2 cap. ஏன்னா it is along R2 and outward. It is along R2 radially outward. so இதான் E2 டைரக்ஷன். so அந்த மாதிரி நாலுத்தையும் கண்டுபிடிச்சி you have to add it vectorially. You have to add it vectorially. தயவுசெய்து அப்படியே ஆட் பண்ணிடாத. அப்படியே ஆட் பண்ணினா முட்டை மார்க் வாங்கிட்டு வருவ. அப்படியே ஆட் பண்ணிடாத. You have to add it vectorially. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில இருக்கு. E1 இப்படி இருக்கு, E2 இப்படி இருக்கு, E3 இப்படி இருக்கு, E4 இப்படி இருக்கு. so நாலுமே வேற வேற திசையில இருக்கு. so you have to add them vectorially. You have to do it slowly. Either you have to resolve it into vectors or you have to use your vector addition formulas which you learnt in 11th standard. அதை நான் டீச் பண்றேன். நான் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்றப்போ, PYQ சால்வ் பண்றப்போ I will teach you all of that. Don't worry. Okay? so வாங்க முன்னாடி போலாம். so இதான் பசங்களா adding them vectorially when you have n charges. so முன்னாடி நம்ம பார்த்தது வெறும் 4 சார்ஜ் இருந்தா, சார் நம்மள்ட்ட n சார்ஜஸ் இருந்துச்சுன்னா, நிறைய சார்ஜஸ் இருந்துச்சுன்னா, then what is the total electric field, sir? The total electric field is the vector addition of all the individual contribution of electric field. so இதுக்கு பேர் தான் superposition principle. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கல,
So net force because of n charges, net electric field because of n charges, எல்லாமே it is found out by superposition principle, which is the vector addition of all the individual contributions. Super, great. So I hope you're all clear. இது ரொம்ப ஈஸி பசங்களா. இது நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்றப்போ உங்களுக்கு புரியும். அவ்வளோ ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை, பார்க்க தான் கொஞ்சம் கொடூரமா இருக்கும். பட் ஆனால் there's nothing inside. ஓகே, ஸோ யா, இந்த கேள்வி ட்ரை பண்ணுங்க. இது ரொம்ப நல்ல கேள்வி. யாரெல்லாம் கரெக்டா சால்வ் பண்றான்னு பார்ப்போம். சார் இந்த மாரத்தான் ஒரே பாட்டா சார்? ஆமாயா, ஒரே பாட்டில் முடிச்சிடலாம். இன்னும் ஒரு 1 or 2 hours we will complete it, don't worry. Enough for NEET சார்? ஆமாயா, நான் NEET ஆஸ்பெக்ட்லயும் எடுக்கிறேன். நான் எல்லாமே NCERT இருக்கிறது எல்லாமே கவர் பண்றேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு. So yeah, please continue to support, continue to stay till the very end because we still have many more things to cover. Are you ready? Shall we discuss it? எவ்வளவு பேர் சால்வ் பண்ணிட்டீங்க? என்ன பசங்களா ஆன்சரே இல்ல? Come on guys, don't give up. I want you all to be attentive. I want you all to be participating. Please, every single person. Don't give up guys. வாங்க சால்வ் பண்ணலாம். எல்லாரும் டன்னா? Are you all done with this my dear boys and girls? Super பா, வேற லெவல். நிறைய பேர் C சொல்றாங்க, FF gamer B சொல்றாரு. So இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங்க்கு நான் தனியா ஒரு செஷன் வைக்க போறேன். So இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங்க்குனே நான் தனியா ஒரு செஷன் வைக்க போறேன். I hope you guys will participate. எல்லாரும் கண்டிப்பா மறக்காம அந்த செஷனுக்கு வாங்க. ஓகேவா? வெரி குட். So now let's get started. இப்போ என்ன இந்த கேள்வியில கேட்டிருக்கான், நான் எப்படி சால்வ் பண்றேன்னு பாரு. இந்த மாதிரி கேள்வி நீட் எக்ஸாம்ல கூட ரொம்ப காமன். இந்த மாதிரி கேள்வி நீட் எக்ஸாம்ல கூட ரொம்ப காமன். So we have 1 microcoulomb charge and we have 2 microcoulomb charge. ரெண்டுமே பாசிட்டிவ் இல்லையா? அது ரொம்ப முக்கியம் பசங்களா. சைன் ரொம்ப முக்கியம். ரெண்டுமே பாசிட்டிவ், சரியா? So இப்போ they are placed 10 centimeter apart. At what distance from the 1 microcoulomb charge on the line joining the two charges is the electric field 0? So இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல x தூரம், எனக்கு எந்த தூரம் தெரியாது, அங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட்ல electric field is முட்டை. ஓகேவா? சோ அப்போ x ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறான். x ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறான். சோ பசங்களா, இது x னா அப்ப மிச்சம் இருக்க டிஸ்டன்ஸ் 10 - x அத நீங்க ஒத்துக்கிறீங்களா? இது x னா மிச்சம் இருக்க டிஸ்டன்ஸ் 10 - x நீங்களா ஒத்துக்கிறீங்களா? Do you all agree with me on that? Are you all comfortable? Shall I move forward? Yes. Are you all happy with it, my dear boys and my dear girls? Everybody cool? Great. Super pa. So இப்போ the field at P because of 1 microcoulomb charge அது எப்படி இருக்கும்? So KQ by R square என்ன டைரக்ஷன் சார்? இது பாசிட்டிவ் சார்ஜ் சார். நம்ம பாயிண்ட் P ல கண்டுபிடிக்கணும் சார். நீங்க சொன்னீங்க டைரக்ஷன் கண்டுபிடிக்க. நான் எந்த இடத்துல கண்டுபிடிக்கணும்? அங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கமா நினைச்சுக்கோன்னு சொன்னீங்க. சோ பாயிண்ட் P ல தான் நான் கண்டுபிடிக்கிறேன். சோ பாயிண்ட் P ல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குமா நான் நினைச்சுக்கிறேன். இதுவும் பாசிட்டிவ். சோ பாசிட்டிவ் ரிப்பல் ஆகும் சார். அப்போ the field will be to the right side. சோ அப்போ இது I cap direction சார். Very good. Plus electric field at P because of 2 microcoulomb. அது என்னது? KQ by R square என்ன டைரக்ஷன் சார்? இது பாசிட்டிவ் சார்ஜ் சார். இப்போ பாயிண்ட் P ல தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சார். பாயிண்ட் P ல கண்டுபிடிக்கணும்னா டைரக்ஷன் வேணும்னா அப்போ இங்க வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குமா நம்ம நினைச்சுக்கணும். அப்போ இங்க பாசிட்டிவ்னா ரெண்டுமே பாசிட்டிவ், ரெண்டுமே லைக் சார்ஜஸ். சோ தே வில் ரிப்பல் ஈச் அதர். சோ இது லெஃப்ட்ல வரும் சார். அப்போ டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிகாஸ் ஆஃப் 2 microcoulomb at P will be to the left சார். அப்போ அது -I cap சார் is equal to 0.
So இது I cap, இது minus I cap. அப்போ இவங்க ரெண்டு பேரும் magnitude should get cancelled. அப்போ இவங்க ரெண்டு பேரும் magnitude equal to each other. ஓகேவா? Are you all clear? So இப்போ இந்த ரெண்டு பேர் magnitude equal பண்ணலாமா? Shall we all do that? So இந்த ரெண்டு பேர் magnitude equal பண்ணலாம். So k into 1 microcoulomb by x square is equal to k into 2 microcoulomb by 10 minus x square. இல்லையா? So k cancel ஆயிரும். Microcoulomb cancel ஆயிரும். So 10 minus x by x whole square is equal to 2. இப்போ root எடுத்துலாம். Root எடுத்தா 10 minus x by x is equal to root 2. அப்போ what will you get? You will get 10 minus x is equal to root 2x. அப்போ 10 is equal to root 2 plus 1 into x. அப்போ x is equal to 10 by root 2 plus 1. அப்போ x is equal to 10 by 1.414 plus 1. அப்போ 10 by 2.414. 10 by 2.414 is 4 point something. 4 point something answer B தான். So யாரெல்லாம் B சொன்னீங்களோ you are right. வேற level. You guys are awesome. Did you enjoy it? Was it good? How many of you enjoyed it? Did you all like it? Are you all happy? சந்தோஷமா பசங்களா? எல்லாரும் clear-ஆ? Fantastic. Very good job, JBD, Ovia, Babu. Fantastic. You guys are awesome. Keep it up. Keep it up. So, now, shall we move forward? பசங்களா, எல்லாரும் சீக்கிரமா சொல்லுங்கயா. யார் யாருக்கெல்லாம் புரிஞ்சுச்சு? எல்லாருக்கும் clear-ஆ? இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ண கத்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் MCQs இல்ல 2 marksல வரலாம். இதெல்லாம் நீங்க பயப்படவே கூடாது. இது JEக்கும் இம்பார்ட்டன்ட், நீட்டுக்கும் இம்பார்ட்டன்ட். ஸோ NCERTல இருக்க போர்ஷன் நீங்க ஒரே கல்லுல 2-3 மாங்காய் அடிக்கலாம். ஓகே, ஸோ யார் யாருக்கெல்லாம் புரியலையோ என்ன டவுட்? ரித்து என்ன டவுட்? ரித்து சொல்லு, நான் ஹெல்ப் பண்றேன். வெரி குட் ஹர்ஷிதா. கோகுல் என்ன டவுட்? கோகுல் ட்ரை பண்ணு. இந்த வீடியோ பின்னாடி புல் பண்ணி நீ திருப்பி பார்க்க பாரு. ஸோ 2-3 தடவை ட்ரை பண்ணு அண்ட் ஒவ்வொரு ஸ்டெப்பும் என் கூடவே சால்வ் பண்ணு. அதே மாதிரி பென் பேப்பர் எடுத்துக்கோ, கவனிக்காத, ஜஸ்ட் வாட்ச் பண்ணாத, கூட சேர்ந்து சால்வ் பண்ணு. அப்போதான் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். சார் இது போர்டுக்கு இது இனாஃபா சார்? இது தியரி புரிஞ்சுக்கிறதுக்கு இனாஃப். நாளைக்கு இல்ல இந்த வாரம் ஐ வில் சால்வ் PYQs. இந்த சாப்டர்ல இருந்து இருக்கிற ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் சால்வ் பண்ண போறேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், கவலையப்படாதீங்க. ஓகேவா? So very good. So Gokul and others who said they didn't follow, please revisit this. இந்த வீடியோ பின்னாடி புல் பண்ணி திருப்பி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே புரியும். So இப்போ முன்னாடி போலாமா? Let's go forward. So அடுத்ததா நம்ம பார்க்க போற டாபிக் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். So ரிது கேக்குறாங்க, சார் why are they equal சார்? பிரேமலதா, I will help you, don't worry. So எல்லாரும் கேக்குறாங்க why are they equal? ஏன்னா ரிது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் P முட்டல அண்ட் நம்மளுக்கு கிடைச்சது k into 1 microcoulomb by x square I cap plus k into 2 microcoulomb by 10 minus x square minus I cap இல்லையா? so இதான் net electric field at point P, அதான் 0. so இப்போ இந்த மைனஸ இங்க கொண்டு வந்துடலாமா? so minus இங்க கொண்டு வந்துடலாம். this will become I cap இல்லையா? so I cap ஒன்னு சேர்த்துடலாம். I cap ஒன்னு சேர்த்துட்டா உனக்கு என்ன கிடைக்கும்? k into 1 microcoulomb by x square minus k into 2 microcoulomb by 10 minus x square இல்லையா ரித்து? so இது I cap is equal to முட்டை. so left sideல இது இருக்கு, right sideல முட்டை இருக்கு. so left and right should be equal ல, ஏன்னா இது ஈக்குவேஷன் தானே. அப்போ இது வந்து should be 0 ல, இது 0 னா அப்போ இது ரெண்டும் ஈக்குவலா தானே இருக்கணும். அதான் நான் சொன்னேன். அதனால தான் என் கூட நீங்க சேர்ந்து சால்வ் பண்ணணும். நீங்களாம் 12th படிக்கிறீங்க இல்லையா? இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்ல. I will expect you to know this much at least you have to simplify. நான் என்ன இந்த ஸ்டெப்ல இருந்து டைரக்டா இது ரெண்டும் ஈக்குவல் சொன்னேன். அதை 12th பசங்க புரிஞ்சுக்கணும்ல. சோ அதனால தான் சொல்றேன், பென் எடுத்து என் கூட சால்வ் பண்ணுங்க. சும்மா கேட்காதீங்க, சும்மா பார்க்காதீங்க. பென் பேப்பர் எடுத்து என் கூட சேர்ந்து சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? கிரேட். so yeah, now let's move forward. Let's go forward. so இப்போ அடுத்ததா நான் சொல்லி தர போறது is your electric lines of forces. okay,
Great. So electric lines of forces na it is an imaginary concept. இது வந்து உண்மையாலே லைன் இருக்காது, உண்மையாலே பிசிக்கலா எதுவும் பிரசன்ட்டா இருக்காது. புரியுதா? So electric field lines na it is just a visual representation of electric field. ஓகேவா? So electric field எப்படி இருக்கும்னு சும்மா விஷுவலா புரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம வரையற ஒரு விஷயம் தான், இமேஜினரி விஷயம் தான் electric field lines or electric lines of forces. புரியுதா? Are you all clear? Everybody happy? Super pa. So it is a curve which is drawn in such a way that the tangent to it at any point will give you the direction of electric field at that point. So electric field lines எப்படி வரையறாங்க? You will draw electric field lines in such a way that எந்த பாயிண்ட்ல நீ tangent வரைஞ்சாலும் அந்த tangent ஓட டைரக்ஷன் வந்து அந்த பாயிண்ட்ல இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். புரியுதா? This is very important. இதுதான் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸோட முக்கிய யூஸ், முக்கிய அட்வான்டேஜ், முக்கிய யூஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்க்கு நீ ஒரு டான்ஜென்ட் வரைஞ்சினா ஒரு பாயிண்ட்ல அந்த பாயிண்ட்ல இருக்க நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கிடைக்கும். ஓகேவா? So are you all clear? So shall I move forward, everybody? Great. I hope all of you have understood it. Is that clear? So field lines வந்து it is a imaginary thing. It is not physically present. So field lines வந்து நீங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருந்தாலே இந்த மாதிரி ஒரு கயரா இருக்குமா சார்? அப்படிலாம் கிடையாது. It is a visualization thing. It is an imaginary thing. So they don't have physical implication. Okay? Physical existence they don't have. So electric field lines வந்து சில ரூல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும். அதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தர போறேன். Please everybody listen carefully. So electric field lines they will originate from positive charge. So positive charge வந்து வெளியே வரும் and negative chargeல it will come inside. It will be radially inwards for negative charge. Okay? So the electric field lines for negative charge will be radially inwards and electric field lines for a positive charge will be radially outwards. Please remember this. This is very important. Okay? And electric field lines always represent the net electric field at that point. So இதனால தான் electric field lines cannot intersect each other, cannot cross each other. இது கண்டிப்பா ஒரு போர்டு எக்ஸாம் கேள்வி. 100% நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்க போர்டு எக்ஸாம்ல இந்த கேள்வி வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 99% they'll ask you what are the properties of electric field lines? Why electric field lines cannot cross each other? Electric field lines cannot cross each other because அப்படி electric field lines cross பண்ணா அப்போ உங்களுக்கு ரெண்டு டான்ஜென்ட் வரும். ரெண்டு டான்ஜென்ட் வந்துச்சுனா அப்போ how can electric field at one point have two directions? That's not possible. Electric field lines always represent net electric field at a point. Electric field lines always represent மொத்த electric field at that point. So மொத்த electric field at that point should be one direction only, no? How can you have two directions? அதனால தான் electric field lines cannot cross each other, cannot intersect. ஏன்னா electric field lines intersect பண்ணா உனக்கு net electric field will have two different directions, which is not possible, இல்லையா? Are you all clear? Anish, I hope you understood. Very simple concept. Okay, wow. I hope all of you are able to follow. So shall we move forward, pasangla? Exactly. Magnetic field lines மாதிரியே தான். Yes, you are right. Okay, wow. So in the aspect, magnetic field lines மாதிரியே தான். Magnetic field lines, so they cannot cross each other. ஏன்னா if they cross each other at the point of intersection, at the point of crossing over, you will have two different directions. ஏன்னா இங்க பாருங்க பசங்களா, இப்போ இந்த மாதிரி ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி கிராஸ் ஆச்சுன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல நான் டான்ஜென்ட் வரையணும். ஏன் டான்ஜென்ட் வரையறீங்க சார்? ஏன் சார் டான்ஜென்ட் வரையறீங்க? ஏன் டான்ஜென்ட் வரையறேன்னா ஏன்னா டான்ஜென்ட் டு த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் will give you the direction of electric field. Tangent to the electric field lines will give you the direction of electric field. So முதல் கர்வுக்கு நான் வரைஞ்சா இப்படி ஒரு டைரக்ஷன் வருது, ரெண்டாவது கர்வுக்கு நான் வரைஞ்சா இப்படி ஒரு டைரக்ஷன் வருது. So I am getting two different directions. So
this is not possible. ஏன்னா net electric field இப்படியும் இருக்கலாம், net electric field இப்படியும் இருக்கலாம். எப்படிடா அது? வாய்ப்பே இல்ல. net electric fieldனா ஒரு டைரக்ஷன் தான். அது எப்படி ரெண்டு விதமா இருக்க முடியும்? So அதனால தான் electric field lines cannot cross each other. புரியுதா? Are you all clear? So electric field lines never intersect each other because at the point of intersection you can draw two tangents. At the point of intersection you can draw two tangents. அப்போ ரெண்டு different direction வரும். அப்போ ரெண்டு different direction வரும். அது allowed கிடையாது. ஏன்னா net electric fieldக்கு ஒரு direction தான் இருக்கணும். சூப்பரா? So இப்போதான் JBD கேக்குறாரு, சார் நீங்க ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டீங்க சார். எங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் டென்சிட்டி அதிகமா இருக்கோ அங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதிகம். That's what I am telling here. So these are all properties of electric field lines. So properties of electric field lines எல்லாரும் நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்களா. என்னென்ன ப்ராப்பர்ட்டி? They start from positive charge. They radiate outward from positive charge. They come inside to negative charge. They are radially inwards for negative charge. Electric field lines do not intersect, do not cross each other. Okay. And பசங்களா, now electric field lines density, அதாவது எங்க டென்சிட்டி அதிகமா இருக்கோ அங்க நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதிகமா இருக்கும். சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல டென்சிட்டி அதிகமா இருக்கு, ஆனா தூரத்துல டென்சிட்டி கம்மியா இருக்கு. சோ அப்ப தூரத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் கம்மி, பக்கத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதிகம். சூப்பரா? Are you able to understand? So எங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அதிகமா கொச்சன்னு இருக்கோ அங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதிகமா இருக்கும். எங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நல்லா ஸ்ப்ரெட் அவுட்டா தூரமா இருக்கோ அங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் கம்மி. புரியுதா? Did you all like it? Are you all clear? Very good. You guys are awesome. So now dipole வந்தாச்சு. I hope we have covered everything. ஆரம்பிக்கலாமா? So இப்போ நம்ம dipole போலாம் பசங்களா. Come on guys, let's complete it. I hope all of you are with me. சார் நெகட்டிவ் சார்ஜும் எலக்ட்ரான்ஸும் வேற வேறையா சார்? நெகட்டிவ் சார்ஜ் வந்து it can be made up of many electrons. நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்கலாம், ரெண்டு எலக்ட்ரான் இருக்கலாம், மூணு எலக்ட்ரான் இருக்கலாம், நாலு எலக்ட்ரான் இருக்கலாம், 10 எலக்ட்ரான் இருக்கலாம், 100 எலக்ட்ரான் இருக்கலாம், 1000 எலக்ட்ரான் இருக்கலாம். ஆனா எலக்ட்ரான்னா ஒண்ணே ஒண்ணு. புரியுதா? So that's the difference between electron and negative charge. I hope you understood it. சரியா? So பசங்களா, இப்போ நம்ம பார்க்க போறது electric dipole. So what is electric dipole? Let's try to understand that. So dipole na என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு சார்ஜ், ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ், ரெண்டுமே ஈக்குவல் மேக்னிடியூட், செப்பரேட்டட் பை a distance. இந்த செட்டப்புக்கு பேர் தான் டைபோல். ஓகேவா? Are you all clear? Everybody happy with that? புகழேந்தி, yes we will do it புகழேந்தி. நம்ம நீட்டும் பார்க்கலாம், ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம தியரி புரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் போர்ட் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். Then I will also do neat questions. Please wait. Okay. Thank you Justin, that is so kind of you. I am so happy. நிறைய பேர் நல்லா என்ஜாய் பண்ணி நிறைய புரிஞ்சு படிக்கிறீங்க, அதுவே எனக்கு சந்தோஷம்யா. அதான் என்னோட எனர்ஜி. So I will continue to help you guys. Don't worry. Okay. So பசங்களா, இப்போ நம்ம பார்க்க போறது எலக்ட்ரிக் டைபோல். எலக்ட்ரிக் டைபோல்னா என்னது? எலக்ட்ரிக் டைபோல்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் separated by a distance. Okay va? And both of them should be equal in magnitude. So positive charge plus q, negative charge minus q. So ரெண்டுமே magnitude same, ஆனா charge polarity வேற. Polarity na positive negative, அதான் polarity சொல்லுவாங்க. சரியா? So plus q minus q separated by a distance. அந்த செட்டப்புக்கு பேர் தான் டைபோல். ஓகேவா? So டைபோலோட பேசிக்ஸ் நான் சொல்லி தந்துடுறேன், ஏன்னா இதெல்லாம் 1 மார்க்ல கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ பசங்களா, முதலாவது டைபோல் வந்து செட்டப் இப்படிதான் இருக்கும். சோ செட்டப் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, you have ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், ரெண்டுமே ஈக்குவல். பாத்தீங்களா? இங்கேயும் q அங்கேயும் q. சோ ரெண்டு ஈக்குவல் மேக்னிடியூட் பட் டிஃபரண்ட் polarity, நெகட்டிவ் பாசிட்டிவ், separated by a distance. அந்த separation of distance வந்து 2a பசங்களா, அதை மறக்காதீங்க. The distance between the dipole,
the distance between the charges of the dipole is 2a. This is by convention we follow this. We follow this by convention. Okay வா? Why 2a sir? Why 2a ன்னு பாத்தீங்கன்னா பசங்களா, ஏன்னா இப்ப நடு பாயிண்ட்ல origin வச்சீங்கன்னா அப்போ இந்த சார்ஜுக்கு டிஸ்டன்ஸ் a, இந்த சார்ஜுக்கு டிஸ்டன்ஸ் a. அதனால தான் அவங்க அப்படி எடுத்திருக்காங்க. புரியுதா? அதனால தான் அவங்க அப்படி எடுத்திருக்காங்க. புரியுதா? இப்போ ஹாப்பியா? So வெறும் a ன்னு எடுத்தீனா உனக்கு a/2 a/2 ன்னு பிரியும், which is difficult to take care of. So அதனால தான் they have adopted this 2a ன்னு எடுத்துக்கிட்டாங்க. சரியா? இப்போ அடுத்த விஷயம், what is the direction of dipole? Dipole is a vector பசங்களா. It has direction. So the direction of dipole is from negative to positive. ஞாபகம் வச்சுக்கோ. So the direction of dipole is from negative charge to the positive charge. So from left to right is the direction of dipole. I hope all of you understood that. Okay. So இப்போ dipole magnitude எவ்வளோ? So dipole எப்படி எழுதணும்னா, it is nothing but the charge into separation between them. The magnitude of charge, separation between them, and the direction is along negative to positive. So அதான் dipole ஓட direction, p cap. What is p cap? P cap is the unit vector in the direction of dipole. Unit vector in the direction of dipole. What is the direction of dipole? From the negative charge to the positive charge. Are you happy? Very good. Superb. Very good. Ammu Amrita, you're right. You're right. Very good. Super pa. So இப்போ பசங்களா, இப்போ நம்ம ரீட் பண்ணலாம் வாங்க. So dipole, electric dipole is defined as the simple product of magnitude of the charge and the separation between them. That is the magnitude of dipole. What is the direction? Direction is negative charge to positive charge. Okay va? So what is electric dipole? It is a vector quantity. Dipole moment is always from negative to positive. What is the SI unit? SI unit of charge is Coulomb and separation is meter. So the SI unit is Coulomb meter. Charge is Coulomb, 2a, separation is meter. So that's why the SI unit is Coulomb meter. What is the dimension? Dimension is LTA. ஏன்னா separation is L and our charge I is equal to Q by T. இல்லையா? Current is equal to Q by T. So Q is equal to IT. So I is ampere, T is time. So அதனால தான் ampere time into length L. So this is the dimension for dipole, electric dipole. Super. Did you all like it? Are you all happy? So shall I move forward? Sir, is plus Q and minus Q same? Mr. Strange, magnitude same. ஆனா polarity வேற வேற. Polarity na positive ஒன்னு negative ஒன்னு. So polarity வேற வேற ஆனா magnitude same. For example, இது வந்து -2 கூலும், இது +2 கூலும். அது ஒரு எக்ஸாம்பிள். இல்ல இது -3 கூலும், இது +3 கூலும். அது ஒரு எக்ஸாம்பிள். இல்லாட்டி இது -1 கூலும், இது +1 கூலும். So அந்த மாதிரி magnitude same ஆனா நம்மளோட polarity வேற வேற. சரியா? Very good. So இப்போ நம்ம முன்னாடி போலாம் பசங்களா. Let's go forward. Everybody please try to note down this definition. நிறைய பேர் இத பார்த்திருக்க கூட மாட்டீங்க. So நிறைய பேர் இத பார்த்திருக்க கூட மாட்டீங்க. இது ஒரு முக்கியமான டெரிவேஷன் எஸ்பெஷலி ஃபார் நீட் பசங்க. ஸோ யாரெல்லாம் நீட் படிக்கிறீங்களோ உங்க எல்லாருக்கும் இது முக்கியமான ஒரு கேள்வி. How many of you are aware of this? உங்க NCERT டெக்ஸ்ட் புக்ல இது கொடுத்துருக்கு. என்ன சார் சொல்றீங்க? NCERT டெக்ஸ்ட் புக்ல இது இருக்கா? Yes. How many of you have seen this before? இது வந்து ஒரு டெஃபினிஷன் மட்டும்தான். இது வந்து ஒரு டெஃபினிஷன் மட்டும்தான். இதுல பெருசா கான்செப்ட்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா இந்த டெஃபினிஷனை நீங்க படிச்சுக்கணும். ஏன்னா இந்த டெஃபினிஷன் நான் NCERT டெக்ஸ்ட் புக்ல தான் எடுத்தேன். போய் பாருங்க. ஓகே. So what is a point dipole? When a dipole size approaches 0. Dipole size na the separation. அதாவது separation is becoming 0 and the charges becomes near infinity. Then the product tends to be finite.
such a dipole is called as a point dipole. Okay, so charge is infinity and the separation is almost zero. Charge is infinity and the separation is almost zero. இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குல்ல, அந்த செட்டப்புக்கு பேர் தான் பாயிண்ட் டைபோல். ஓகே, அந்த செட்டப்புக்கு பேர் தான் பாயிண்ட் டைபோல். பட் பசங்களா, ப்ளீஸ் ரிமெம்பர் the product should be finite. அது முக்கியம். ஓகே, நீங்க லிமிட்ஸ்ல படிச்சிருப்பீங்கல்ல, லிமிட்ஸ்ல படிச்சிருப்பீங்கல்ல, 0 into infinity, அந்த ஃபார்ம் ஞாபகம் இருக்கா? 0 into infinity form, limits and derivatives, indeterminate, but still you can find out the limit. 0 into infinity is an indeterminate form, but still you can find out the limit. ஞாபகம் இருக்கா? So அது மாதிரி. So the separation is 0, whereas the charge tends to infinity, but still the product is finite. Even though it is 0 into infinity, the product is finite. Such a dipole is called as a point dipole. Okay, so Robles, இது வந்து just a theory தாயா, இது ஒரு definition மாதிரி கேட்பாங்க, இது ஒரு definition மாதிரி கேட்பாங்க. So இதை please note down பண்ணிக்கோங்க, இது நல்ல ஒரு கேள்வி. Now derive பண்ணலாமா? வரீங்களா? ஆரம்பிக்கலாமா? Shall we get started? Yes. So இப்போ நான் ரெண்டு டெரிவேஷன் பண்ண போறேன், ஒரு ஸ்டெப்பா பண்ண போறேன், வாங்க என்ஜாய் பண்ணலாம். சோ பசங்களா, இப்போ ஒரு டைபோல் இருந்துச்சுன்னா அவங்க என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்கன்னா, they'll ask you dipole ஓட எலக்ட்ரிக் ஃபீல்ட் at a axial point and at a equatorial point. ஓகேவா? சோ இந்த மாதிரி ரெண்டு கேள்வி கேட்பாங்க. சோ யஷ்வந்த் என்னோட மெயில் ஐடி ரொம்ப நேரமா நீ கேட்டுட்டு இருக்க, I will give it to you, shimon.joseph@vedantu.com. சோ இதான் என்னோட மெயில் ஐடி பசங்களா, எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். எல்லாரும் ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. சோ பசங்களா, இப்போ உங்ககிட்ட ஒரு டைபோல் இருக்கு சார், -q + q சார். சோ பசங்களா, இந்த டைபோல் லைன் இருக்குல்ல, இந்த டைபோல் டைரக்ஷன், அந்த டைரக்ஷன் தான் ஆக்சியல் டைரக்ஷன். சோ இந்த டைரக்ஷன் தான் ஆக்சியல் டைரக்ஷன். அண்ட் டைபோலோட சென்டர்ல இருந்து பர்பெண்டிகுலரா ஒரு லைன் போகுதுல, பர்பெண்டிகுலர் பைசெக்டர், அதான் ஈக்குவட்டோரியல் டைரக்ஷன். சோ நம்ம இப்ப ரெண்டுமே நம்ம ட்ரை பண்ண போறோம். ஓகேவா? நம்ம ரெண்டுமே இப்போ டிரைவ் பண்ண போறோம். Are you all ready? Shall we get started? Very good. Sir, JEE க்கு crash course இருக்கா சார்? Yes, இருக்கு in Vedantu. I will make a video about it later. இப்போதைக்கு செஷனை கவனிங்க, நம்ம இந்த சாப்டரை முடிக்கலாம். ஓகேவா? வெரி குட். சோ பசங்களா, இதான் ஆக்சியல். ஆக்சியல்னா along the direction of dipole. ஓகேவா? சோ அதான் ஆக்சியல் டைரக்ஷன். அண்ட் இதுதான் நம்ம பர்பெண்டிகுலர் பைசெக்டர் பிட்வீன் த சார்ஜஸ், அதான் ஈக்குவட்டோரியல் டைரக்ஷன். சரியா? சோ இப்போ நம்ம இந்த ரெண்டு டைரக்ஷன்லயும் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு அந்த பாயிண்ட்ல they'll ask you what is the electric field. Yes, GG, we are almost done. இன்னொரு half an hour இல்ல இன்னொரு 1 hour I will try to complete it. Okay, I'm good. So we will try to complete it. Are you all ready? So பசங்களா, ஈக்குவட்டோரியல்னா என்னன்னு புரிஞ்சுச்சா? ஆக்சியல்னா என்னன்னு புரிஞ்சுச்சா? Are you all happy with that? Please let me know in the chat. ஓகே, கண்டினியூ பண்ணலாமா? சோ வாங்க நம்ம டிரைவ் பண்ணிடலாம் பசங்களா. சோ முதலாவது நான் டிரைவ் பண்ண போறது ஆக்சியல் லைன்ல. சோ I want to derive electric field due to a dipole at a axial line. So ஒரு டைபோல் ஆல ஒரு ஆக்சியல் பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னன்றத நான் டிரைவ் பண்ண போறேன். வாங்க நம்ம பார்க்கலாம். சோ பசங்களா, இப்போ டைபோல் +q இங்க இருக்கு, -q இங்க இருக்கு. இதான் டைபோலோட சென்டர் பாயிண்ட். சோ இந்த டிஸ்டன்ஸ் a, இந்த டிஸ்டன்ஸ் a, எல்லாரும் என் கூட சேர்ந்து டிரைவ் பண்ணுங்க, ஏன்னா அப்பதான் உங்களுக்கு புரியும். நீங்க சும்மா வேடிக்கை பாத்தீங்கன்னா
உங்களுக்கு புரியாது அப்புறம் நீங்க டவுட்ஸ் கேட்டுட்டே இருப்பீங்க சரியா சோ பசங்களா நான் ஃபர்ஸ்ட் டிரைவ் பண்றேன் அதுக்கப்புறம் I'll come to your doubts so let's find out so பசங்களா இப்போ இந்த பாயிண்ட் P ல தான் எனக்கு I want the net electric field I want the net electric field at point P இது ரொம்ப ஈஸி क्वेश्चन பசங்களா நிறைய பேர் உங்க ஸ்கூல்ல NCERT பார்த்து பயப்படுறீங்க சார் டைபோல் டிரைவேஷன் ரொம்ப டஃப் சார் ரொம்ப டஃபா இருக்கு ரொம்ப பயமா இருக்கு இருக்கிறதுலே டுபாக்கூ டிரைவேஷன் இதான் ஓகே I'll teach you why so இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு சார்ஜால இங்க என்ன ஃபீல்ட் அத பார்க்கலாம் சரியா சோ டைபோல்ல ரெண்டு சார்ஜ் இருக்கு சோ இந்த ரெண்டு சார்ஜால இந்த பாயிண்ட்ல என்ன ஃபீல்ட் வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அதான் கேள்வி சோ இந்த முதல் சார்ஜ்ல இங்க எவ்வளவு ஃபீல்ட் ரெண்டாவது சார்ஜ்ல இங்க எவ்வளவு ஃபீல்ட் ரெண்டும் சேர்த்து போட்டா எவ்வளவு அதான் பதில் so now the first charge what is the field here I am trying to find out so பசங்களா நம்ம பாயிண்ட் P அந்த ஆக்சியல் லைன்ல இருக்க பாயிண்ட் ஏன் ஆக்சியல் லைன் புரியுதா ஏனா டைபோல்ல இருக்க அதே ஆக்சிஸ்ல இருக்க ஒரு பாயிண்ட் what is the distance from the center in the center O ல இருந்து நம்ம பாயிண்ட் P ஓட distance r ஓகேவா இந்த distance from center O is r சரியா சோ இப்போ நான் டிரைவ் பண்ண போறேன் நல்லா கவனிங்க so the field because of first charge q at P is what it will be kq by distance எவ்வளோ சார் P க்கும் q க்கும் distance வந்து மொத்த distance r minus a sir how many of you understood that it is r minus a whole square யார் யாருக்கெல்லாம் புரிஞ்சுச்சு and the direction is minus I cap யார் யாருக்கெல்லாம் புரிஞ்சுச்சோ சார்ட்ல ஒரு AD square ஒரு 5 போடுங்க அதுக்கு அப்புறம் நம்ம முன்னாடி போலாம் how many of you enjoyed it okay I hope all of you are able to follow in the minus I cap நான் வேற மாதிரி எழுதணும்னா I can write P cap do you agree ஆமா சார் minus I cap P cap ஒண்ணுதான் சார் ஏன்பா ஏனா P வந்து it is from negative to positive so negative to positive na right ல இருந்து left right ல இருந்து left right ல இருந்து left அப்போ minus I cap so கரெக்ட்டா நான் minus I cap தூக்கிட்டு P cap னு போட்டுருக்கேன் சூப்பரா are you all clear ஏன் சார் டைரக்ஷன் minus I அஹமத் ஏனா Q வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அஹமத் பாசிட்டிவ் சார்ஜ் and P ல தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும் நீ எங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறியோ அங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குமா நினைச்சுக்கோ நீ எங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறியோ அங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குமா கண்டுபிடிச்சுக்கோ நினைச்சுக்கோ சோ இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா இதுவும் பாசிட்டிவ் சோ பாசிட்டிவ் ரிப்பல் ஆகும்ல தள்ளி போகும்ல அதான் மைனஸ் ஐ கேப் அந்த மைனஸ் ஐ கேப் தான் இட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் டைபோல் P cap மாசா did you all enjoy it are you all clear so இப்ப அவள்தான் அடுத்த சார்ஜ் பாப்போம் சார் இப்ப அடுத்ததா பார்க்கலாம் சார் மைனஸ் Q சோ இப்ப மைனஸ் Q சார்ஜால P ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளோ அதான் பார்க்க போறோம் மைனஸ் Q சார்ஜால P ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளோன்னு பார்க்க போறோம் சரியா சோ மைனஸ் Q சார்ஜ் P ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் will be attractive ஏன்னா P ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும்னா you should assume a positive charge here if you have a positive charge at P then minus Q will attract it so minus Q will attract it that's why minus Q நால ஏற்படுற electric field at P will be towards I cap so the field because of minus Q will be KQ by distance எவ்வளோ சார் distance வந்து R அப்புறம் plus A சார் R plus A சார் so it is going to be R plus A whole square and direction will be minus P cap சூப்பரா ஏன் minus P cap ஏனா it is opposite to the dipole direction இப்படி dipole direction negative to positive இது இப்படி போகுது so opposite to dipole நால minus P cap சார் K into minus Q போடணும் சார் தம்பி அதான் தப்பு don't do that I am taking only magnitude மட்டும் எடுத்துட்டு நான் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் டைரக்டா you apply the
direction. That's what I will do. அதான் நான் பண்ணுவேன். நான் பண்ற மெத்தட் என்னன்னா magnitude மட்டும் எடுத்துட்டு I will find the magnitude of field. அதுக்கப்புறம் கடைசியா டைரக்ஷன் போட்டுக்கோ. அதான் எனக்கு பிடிச்ச மெத்தட். புரியுதா? ஏன்னா நீ சும்மா k மைனஸ் q போட்டினா தப்பா தான் போடுவ. அதனால நான் சொன்னேன் ஃபார்முலா மக்கடிக்காதீங்க. ஏன்னா ஃபார்முலா மக்கடிச்சா நீங்க இப்படி தான் பண்ணுவீங்க. You will make mistake. So இப்போ pp காமனா எடுத்துக்கலாமா? Let's finish it off. So p cap direction காமனா எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன இருக்கும்? kq by r minus a whole square minus kq by r plus a whole square. டேய் இத சால்வ் பண்ணது கஷ்டமாடா? இதெல்லாம் சால்வ் பண்ண கஷ்டமாடா? சோ சால்வ் பண்ணி என்ன வரும்? சார் LCM எடுத்து சால்வ் பண்ணா என்ன வரும்னா kq காமனா எடுத்துக்கலாம் சார். p cap வெளிய இருக்கு சார். அப்புறம் இத LCM எடுத்து சால்வ் பண்ணா you will get 4ar by r square minus a square the whole square சார். சூப்பரா? LCM எடுத்து சால்வ் பண்ணா இதானே வரும். How many of you are able to do it? சார் எப்படி சார்? தம்பி kq காமன் பா. kq p cap. இங்க பாரு kq காமனா வெளிய எடுத்துரு. So kq p cap வெளிய இருக்குமா? உள்ள என்ன இருக்கும்? உள்ள 1 by r minus a whole square minus 1 by r plus a whole square. இல்லையா? இதான் உள்ள இருக்கு. இப்போ LCM எடுத்து சால்வ் பண்ணு. LCM எடுத்து சால்வ் பண்ணா இதான் வரும். எப்படி சார்? LCM எடுத்து சால்வ் பண்ணினா you will have r plus a whole square minus r minus a whole square by product of these two. இதா வரும். சார் a plus b whole square minus a minus b whole square is 4ab சார். கரெக்டா? a plus b whole square minus a minus b whole square is 4ab. அதான் எழுதி இருக்கேன். Divided by r minus a into r plus a. r minus a into r plus a is r square minus a square. அதான் எழுதி இருக்கேன். So புரிஞ்சுச்சா? எவ்வளவு பேருக்கு புரிஞ்சுச்சு? ப்ளீஸ் லெட் மீ நோ. எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா சாட்ல ஒரு AD ஸ்கொயர் ஒரு ஃபயரை போடுங்கப்பா. I want everybody to let me know in the chat. My dear boys and girls, please try to be fast. I want you all to be quick. Yes? Very good. Super pa. So இப்போ நான் சால்வ் பண்ண போறேன் பசங்களா. ப்ளீஸ் தாடே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ என் கூட சேர்ந்து பென் பேப்பர் எடுத்து நீங்க சால்வ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லா ஸ்டெப்ஸுமே புரியும். ஓகேவா? சூப்பரா டே. முன்னாடி போலாம். கேள்வியை முடிச்சிடலாம். சோ இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு டெரிவேஷனால பண்ணணும். சோ எல்லாமே we will complete. I want you guys to be crystal clear. இந்த சாப்டர்ல ஒண்ணு கூட உங்களுக்கு தெரியாம இருக்க கூடாது. அந்த அளவுக்கு we will practice. ஓகேவா? சோ பசங்களா இப்போ நல்லா கவனி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2aq அதான் நம்மளோட p ஓட வேல்யூ இல்லையா? கரெக்டா? the magnitude of dipole is 2a into q. நம்ம எலக்ட்ரிக் டைபோலோட மேக்னிட்யூட் வந்து 2a into q. சோ இங்க உள்ள 2a எடுத்துக்கிட்டு அத q ஓட மல்டிப்ளை பண்ணலாம். சரியா? அப்ப என்ன வரும்? அப்போ மீதி இருக்குது you will have kp and p 2 times r by r square minus a square whole square. சூப்பரா? So இப்ப p into p cap தான் p vector. So you will get k 2k p vector r by r square minus a square whole square. இதான் பசங்களா ஆன்சர். Did you all enjoy it? Are you all happy? வேற லெவலா? So இதான் டைபோல்னால ஏற்படுற எலக்ட்ரிக் ஃபீல்ட் at an axial point. So ஒரு எலக்ட்ரிக் டைபோலால axial point p ல which is at a distance of r from the center, from the middle of the dipole, which is at a distance of r from the middle of the dipole. This is the electric field 2kpr by r square minus a square whole square. Okay va? Kevin, yes Kevin, I am from Chennai. I speak Tamil. I was born in Chennai, man. Great. So I hope all of you are able to follow. So பசங்களா இப்போ உங்க NCERT ல ஒரு வேற ஃபார்முலா கொடுத்திருப்பாங்க. அதான் நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. சார் இல்ல சார் நான் வேற மாதிரி ஒரு ஃபார்முலா படிச்சேன் சார். அது ஏனா they would have told if r is much greater than a. So if p is very far as compared to the dipole separation, if r is very big, so a ஓட
A na in the distance, A na half the separation. A ஓட நம்மளோட டைபோல் நம்மளோட டைபோல் செப்பரேஷனோட நம்மளோட R ரொம்ப அதிகமா இருந்தா then R square minus A square நம்ம approximate R square எடுத்துக்கலாமா? ஓகேவா? ஏனா let's say R is 100 and A is 0.1. So 100 square minus 0. square approximately 100 square னு வச்சுக்கலாம்ல. புரியுதா? So அந்த மாதிரி. So R வந்து A ஓட ரொம்ப பெருசா இருந்தா அப்போ R square minus A square நான் சும்மா R square னே எழுதிக்கலாம். So அப்போ denominator என்ன ஆயிரும் 2kp vector R by R square minus A square வந்து R square ஆயிரும் whole square. So it will be 2kp vector R by R power 4. So ஒரு R cancel ஆயிரும். So you will have 2kp by R cube. மாசா இதான ஆசைப்பட்ட இதான வேணும் சந்தோஷமா சூப்பரா. This is how I want you to solve. Okay, are you all clear? எல்லாருக்கும் சந்தோஷமா பசங்களா? Shall I move forward? Great, very good. So அடுத்த கேள்விக்கு போலாமா? அடுத்தது we are going to go to a question. இந்த question சால்வ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் I will go to the next derivation. Yes, Sridhar, we will do it, Sridhar, don't worry. So பசங்களா இந்த கேள்விக்கு பதில் என்னதுப்பா? இந்த கேள்விக்கு பதில் என்ன? I want everybody to solve it. Try to be fast பசங்களா. Try to be quick. What is the magnitude of dipole electric field because of the dipole at a distance of 10 centimeter from the midpoint of the dipole axial line? So R is 10. Okay, and 2A is 1 centimeter. Okay, wow. And 2 charges. So you have Q to be 1 microcoulomb. So what is the electric field because of the dipole? It is 2K. K is 9 into 10 to the power 9. P. P is what? P is equal to 2A into the charge. 2A into Q. So it is going to be 1 by 100 into 10 power minus 6. So 2kp by R cube. R cube is 10 by 100 whole cube. ஏனா எல்லாமே SI units ல எழுதணும். So here you can assume R is greater than A. Okay வா? சார் என்ன சார் R அவ்வளோ பெருசு இல்லை சார். பரவாயில்லடா டே. ஏனா R greater than A எடுத்தாதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், இல்லனா நீ ரொம்ப கஷ்டப்படணும். சரியா? So take R to be greater than A, you solve it, you will get I think option C. Please check it. Check பண்ணுங்கப்பா. என்ன வரும்? So you have 1010 cancel. 2 into 9 18. 2 into 9 is 18. இப்போ எல்லாத்தையும் simplify பண்ணுங்க, உங்களுக்கு அசால்ட்டா ஆன்சர் வரும். Are you all happy? So shall I move forward? Yes. So பசங்களா இது வந்து 2 0 போச்சுனா 10 power minus 8. 10 power minus 8 ஆயிருமா? So 10 power minus 8, 10 power 9 will become 10 power 1. And this will be 1 by 10 whole power 3. So if I come up, it will be 10 power 3. So answer is 18 into 10 power 4. 18 into 10 power 4 is 1.8 into 10 power 5. So adan option C is the right answer. Super. Did you all like it? Are you all happy? So shall I move forward? Yup. Munadi polama. Very good. So pasangla, let's go forward to the next question. Next derivation. So in the derivation,
break எடுத்துட்டு வரலாமா? Can you all take a break and be back? Because I want to complete this chapter. யார் யாரெல்லாம் வருவீங்க? I hope at least some of you will come back. Okay. So பசங்களா, let's take a break for probably ஒரு 15 minutes. Okay. So we will continue at 9:45. So we will complete this chapter பசங்களா. ரொம்ப ஈஸி தான். We will finish it. So please go take a break and then be back. ஓகேவா? So எல்லாரும் மறக்காம திருப்பி வாங்க. ஏன்னா இனிமேட்டு தான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் வரும். Dipole in electric field, அப்புறம் equatorial position derivation, then Gauss law, then we have to derive certain results using Gauss law. எல்லாமே நம்ம படிக்க போறோம். So நீங்க 9:45 வாங்க. இன்னொரு 1 hour I'll teach. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் பெரிய செஷன் தான். ஏன்னா ஒரு முழு சாப்டர் நம்ம முடிக்கிறோம். எல்லா விஷயங்களையும் நம்ம கவர் பண்றோம். ஸோ கண்டிப்பா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஓகே. ஸோ எல்லாரும் 9:45க்கு முடிஞ்சா வாங்க. யாரெல்லாம் முடியுமோ, பிகாஸ் நீங்க வந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஸோ ஐ வில் கோ டேக் a 15-minute break and I'll see you guys again. Bye-bye.
ஹலோ, ஆரம்பிக்கலாமா? எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ நல்லா தெளிவா கேக்குதாப்பா? So shall we get started? Yes. So வாங்க பசங்களா கண்டினியூ பண்ணலாம். I hope all of you are back. So இப்போ நான் வந்து derive பண்ண போறது நம்மளோட electric field because of a dipole at a equatorial position. Okay. So equatorial position னா so இதான் நம்மளோட dipole. சரியா? So dipole னா என்னது? Dipole னா உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், அப்புறம் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். And ரெண்டுமே ஈக்குவல், மேக்னிடியூட் ரெண்டுமே ஈக்குவல், and they are separated by a distance 2a. So அவங்க நடு மிட் பாயிண்ட்ல இருந்து இப்படி பர்பெண்டிகுலர் வரையல, சோ அதுதான் உன்னோட ஈக்குவட்டோரியல் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. அதான் ஈக்குவட்டோரியல் பொசிஷன். சரியா? சோ இப்போ பசங்களா நம்ம ஈக்குவட்டோரியல் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் P ல we want to find what is the electric field because of this dipole. So electric field because of the dipole na we need to find electric field at P. Electric field at P because of minus Q charge. Electric field at P because of plus Q charge. So இந்த ரெண்டு சார்ஜ் ஆல நம்ம பாயிண்ட் P ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னவோ அது ரெண்டுத்தையும் வெக்டோரியலா ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிடைக்கும். சூப்பரா? Are you all clear? Very good. Are you all happy with this? So பசங்களா நான் என்ன பண்ண போறேன், நம்மளோட ஈக்குவட்டோரியல் பாயிண்ட், so இதான் ஈக்குவட்டோரியல் பாயிண்ட். so நம்ம பாயிண்ட் P வந்து it is along the equatorial axis. ஓகேவா? so along the equatorial axis ல ஒரு பாயிண்ட் P எடுத்திருக்கேன். அந்த பாயிண்ட் P வந்து it is at a distance of r. It is at a distance of r from the midpoint, from the origin. சரியா? so P வந்து நம்மளோட ஆரிஜின்ல இருந்து it is at a distance of r. It is at a distance of r. Are you all clear with that? so இப்போ இந்த மைனஸ் Q சார்ஜ் ஆல இந்த பாயிண்ட் P ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும் சார்? மைனஸ் Q சார்ஜ் ஆல point P ல electric field will be attractive. It will be towards the minus Q charge. Don't you all agree? How many of you agree with me on that? Please let me know quickly. டப்புன்னு சொல்லுங்கப்பா, அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். Do you all agree with me on that? Is that clear? Very good, Aris. Superb. ஏன்னா பசங்களா மைனஸ் Q சார்ஜ் ஆல எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா பாயிண்ட் P ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குமா நினைச்சுக்கோ. ஏன்னா எந்த பாயிண்ட்ல நீ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறியோ அந்த பாயிண்ட்ல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குமா நினைச்சுக்கோ. சோ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா மைனஸ் Q will attract that. So it will be towards that minus Q. அதான் E minus Q. சரியா? So electric field at point P is equal to the electric field because of minus Q plus the electric field because of plus Q. Electric field because of minus Q எவ்வளோ? Electric field because of minus Q will be, it will be KQ by R square. R square என்னது? It is root of R square plus A square whole square. இல்லையா? இதான் magnitude of electric field. ஏன்னா இது R, இது A, இது A. so இது R, இது A னா அப்போ இந்த distance வந்து it is gonna be root of R square plus A square. Pythagoras theorem. சூப்பரா? ஏன்னா பசங்களா we should put KQ by R square where R is the distance between the charge and the point. The charge and the point. So சார்ஜுக்கும் பாயிண்ட்டுக்கும் நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் என்னது? ஹைப்போடென்யூஸ். ஹைப்போடென்யூஸ் எவ்வளோ? ஹைப்போடென்யூஸ் is square root of side squares addition. சைட ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஹைப்போடென்யூஸ் கிடைக்கும். புரியுதா? Are you all happy? Did you all like it, my dear boys and girls? So இதான் magnitude of electric field. ஆனா டைரக்ஷன் என்னது? டைரக்ஷன் வந்து from P to minus Q. டைரக்ஷன் வந்து from P to minus Q. அதை நம்ம இப்ப சும்மா அப்படி எழுதிக்கலாம். from P to minus Q. ஏன்னா டைரக்ஷன் is from P to minus Q. இப்போ next electric field because of plus Q charge. So இந்த plus Q ஆல இங்க என்ன electric field பார்ப்போம். So பசங்களா plus Q is positive and electric field at P direction வந்து கண்டுபிடிக்கணும்னா P ல positive charge இருக்குமா நினைச்சுக்கோ. So positive will repel.
So along the line joining them, it will be repulsive. So it will be away from the line joining them. So idan line joining them, the field will be away because both are positive. They will repel each other. So this is the direction of electric field because of plus Q. So what is the magnitude? Magnitude is KQ by R square. So again, this is R, this is A. So the distance between them is root of R square plus A square whole square. So this is the magnitude of electric field. This is the magnitude of electric field. Direction என்னது? Direction வந்து from plus Q to P. So பசங்களா, so இதான் நம்மளோட செட்டப். எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? Did you all like it? So far so good. இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க, நான் ரிப்பீட் பண்றேன். So learnly and வேற யாரு? ஜீனேஸ்வர், நான் என்ன பண்ணிருக்கேன்னா நம்மளோட பிளஸ் Q and மைனஸ் Q சார்ஜ் ஆல நம்மளோட பாயிண்ட் P ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சிருக்கேன். அவ்வளவுதான். எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா KQ by R square. அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்ல. So K into Q மேக்னிடியூட் மட்டும். See பசங்களா, நான் ஃபார்முலா யூஸ் பண்றப்போ நான் வந்து பிளஸ் Q மைனஸ் Q போட மாட்டேன். அதான் என்னோட பழக்கம். நான் எப்படி சால்வ் பண்ணுவேன்னா ஃபார்முலா யூஸ் பண்றப்போ வெறும் மேக்னிடியூட் தனியா கண்டுபிடிச்சிட்டு டைரக்ஷன் நானே போட்டுப்பேன். ஏன்னா அதுதான் பெட்டர். இல்லைன்னா நீ கன்ஃபியூஸ் ஆயிடுவ, இல்லைன்னா நீ கன்ஃபியூஸ் ஆகி குழப்பிடுவ. சரியா? சோ அதனால நான் என்ன பண்ணுவேன், ஃபார்முலா அப்ளை பண்றப்போ ஐ ஒன்லி ஃபைண்ட் அவுட் மேக்னிடியூட். ரொம்ப ஈஸி இல்ல? KQ by R square. So K நமக்கு தெரியும், Q வந்து magnitude of charge, R வந்து the distance between the 2 points. So நம்ம எதை பார்க்கிறோம்? சார்ஜும் பாயிண்ட் Pயும். So சார்ஜுக்கும் பாயிண்ட் Pக்கும் என்ன டிஸ்டன்ஸ்? It is the hypotenuse. What is the hypotenuse? Hypotenuse is root of R square plus A square. அவ்வளவுதான். புரியுதா? So அப்படிதான் I am solving. So அதனால ஃபர்ஸ்ட் மேக்னிடியூட போட்டுக்கோ, அதுக்கப்புறம் டைரக்ஷன் பத்தி வரி பண்ணு. பாத்தியா, இப்போ கூட நான் டைரக்ஷன் பாரு, ரொம்ப சாதாரணமா எழுதியிருக்கேன். டைரக்ஷன் என்ன பண்ணிருக்கேன்? P2 minus Q. So இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து P2 minus Q இந்த டைரக்ஷன். And electric field because of plus Q வந்து it is plus Q to P. It is plus Q to P. அப்போ இந்த டைரக்ஷன் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஏன்னா டைரக்ஷன் ஃபைனலா I can take care. I have confidence. புரியுதா? வெரி குட். சோ இப்போ எப்படி டைரக்ஷன் ஹேண்டில் பண்றது நான் அதை சொல்லி தரேன். பசங்களா, இப்போ நல்லா கவனிங்க, நான் இங்க நிறைய விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகேவா? சோ இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியும். சோ இப்போ நம்மளோட ரெண்டு டைரக்ஷன் வந்து ஒன்னு இப்படி ஒன்னு இப்படி. சோ இது ரெண்டுத்தோட வெக்டர் சம் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இது ரெண்டுத்தோட வெக்டர் சம் நம்ம கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்தோட வெக்டர் சம் கண்டுபிடிச்சிட்டா ஐ ஹாவ் தி ஆன்சர். ஓகேவா? சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், நல்லா கவனிங்க பசங்களா. let us say இந்த ஆங்கிள் தீட்டா அண்ட் இந்த ஆங்கிள் தீட்டா. ஏன் சார்? ஏன்னா பசங்களா இது ரெண்டும் இட் இஸ் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் இல்லையா? ஏன்னா இந்த PA and PB both are equal. PA and PB both are equal இல்லையா? ஏன்னா it is lying on the equatorial axis, so it is symmetric. Symmetricனா இந்த ஆங்கிள் தீட்டானா அதுவும் தீட்டா தான். ஓகேவா? சோ இப்போ இது if it is repelling this place, அப்ப electric field is away. அப்போ இந்த ஆங்கிள் with the horizontal, இப்போ நான் P ல ஒரு horizontal line வரைஞ்சா அந்த ஹாரிசான்டலோட இந்த ஆங்கிள் தீட்டாவா தான் இருக்கும். ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் along the line AP because it is along AP and outward, then this angle is equal to this angle. புரியுதா பசங்களா? Are you all clear? So alternate interior angles inga equal, inga corresponding angles சொல்லுவாங்க. I hope all of you are clear. Okay, I hope all of you are clear. Everybody, so இதெல்லாம் properties of parallel lines, transversal, நீங்கலாம் சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க. ஓகேவா? Are you all clear? Very good, superb. Yes கோகுல்நாதன், yes கோகுல்நாதன், நம்மளோட ஃபர் வந்து it is positive, பிளாஸ்டிக் வந்து நெகட்டிவ். அதை நான் சொல்லியிருப்பேன், போய் பாரு. ஓகேவா? ஃபர் வந்து இட் இஸ் பாசிட்டிவ் அண்ட் பிளாஸ்டிக் வந்து நெகட்டிவ். அதை நான் சொல்லியிருப்பேன், போய் செக் பண்ணுங்க. அதை பத்தி நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, சோ பசங்களா
I hope all of you are clear. So இப்போ நான் இந்த ரெண்டு ஆங்கிள் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஏனா இது தீட்டானா இதுவும் தீட்டா. ஏனா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் along PB, along PB, along PB னா along the transversal, along the transversal னா இப்போ நான் இங்க horizontal line வரைஞ்சா இந்த ஆங்கிள் ஈக்குவல். ஏனா alternative interior angles இல்லையா, they are equal. Okay, I hope all of you are able to understand. Are you all happy? Are you all clear? Very good. So இப்போ பசங்களா ரெண்டு ஆங்கிள் கண்டுபிடிச்சாச்சு. So இப்போ நம்ம வெக்டர்ஸை ரிசால்வ் பண்ணலாம். Are you guys ready? So if I resolve the vectors, நான் முதலாவது என்ன பண்ண போறேன், நான் மேல இருக்கிறத ரிசால்வ் பண்ண போறேன், ரெட் கலர். So ரெட் கலர் ரிசால்வ் பண்ணா நான் இந்த வெக்டருக்கு பதிலா ஒரு பர்பெண்டிகுலர் ஒரு ஹாரிசான்டலா பிரிக்க போறேன். So perpendicular will be E plus Q sin theta and horizontal will be E plus Q cos theta. கரெக்டா? ஏனா theta sideல bend ஆனினா it's cos theta, theta க்கு against the bend ஆனினா sin theta. அதான் டெக்னிக். So theta ஓட சாஞ்சினா cos theta, theta against the சாஞ்சினா sin theta. இப்படி ரெண்டா ரிசால்வ் பண்ண பிறகு அத மறந்துரு, ஒரிஜினல் மறந்துரு. இப்படி ரெண்டா பிரிச்ச பிறகு இது இனிமேட் கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி கீழ இருக்கதையும் I am going to split it. So it will become E minus Q cos theta. அப்புறம் it will become E minus Q sin theta. இல்லையா பசங்களா? So I hope all of you are able to understand it. I hope all of you are able to get it. Any idea? Very good. Super பா. வேற லெவல் பசங்களா. So இப்போ இந்த ப்ளூ கலரையும் நான் ரெண்டா ரிசால்வ் பண்ண பிறகு இதை நான் மறந்துடணும். So இப்போ ஈஸி ஏன்னா எல்லாமே ஹாரிசான்டல் வெர்டிகலா இருக்கு. So இப்போ நான் ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். பசங்களா இப்போ இந்த E plus Q இந்த E minus Q வந்து வெறும் மேக்னிடியூட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சார் இல்ல சார் E minus Q வெக்டர் தானே சார். டேய் E minus Q E plus Q எல்லாமே மேக்னிடியூட் தான். So மேக்னிடியூட் பாத்தீங்கன்னா E plus Q E minus Q ரெண்டுமே ஈக்குவல் தானே? அட ஆமா சார், E minus Q ஓட மேக்னிடியூடும் E plus Q ஓட மேக்னிடியூடும் ரெண்டும் பார்த்தா ஆமா சார் ரெண்டுமே ஈக்குவல். சோ அப்படி ரெண்டுமே ஈக்குவல்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல கேன்சல் ஆயிரும். So the vertical component will get cancelled. The vertical component will get cancelled. Did you all enjoy it? Was it beautiful? So E plus Q sin theta, E minus Q sin theta ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் பட் they are in opposite direction. ரெண்டுமே ஈக்குவல் பட் ஆப்போசிட் டைரக்ஷன். ஆனா ரைட் சைடுல இருக்குது will get added up. So the resultant is going to be 2E cos theta. Direction is going to be minus P cap. பாத்தியா நான் சொன்னல direction will take care. டைரக்ஷன் நம்ம கடைசியில கூட பாத்துக்கலாம். நடுவுல டைரக்ஷன் பத்தி வரி பண்ணாத, மண்டே உடச்சிக்காத. டைரக்ஷன் நம்ம கடைசியில கூட ஒழுங்கா பாத்துக்கலாம். புரியுதா? சோ 2E cos theta எப்படி சார் வந்துச்சு? ஏன்னா இங்க பாத்தியா E cos theta because of plus Q, E cos theta because of minus Q. So ரெண்டுமே சேர்த்து போட்டினா it is 2E cos theta. Did you all enjoy it? So 2E cos theta is the net electric field at the point P. And what is the direction? Sir, direction வந்து right side sir. ஆனா சும்மா right side எழுத முடியுமா? அப்படினா சொல்லக்கூடாது. சார் அப்ப எப்படி சார் சொல்றது? அப்ப எப்படி சொல்லணும்னா minus Q ல இருந்து plus Q வந்தா அதுதான் P direction இல்லையா? The direction of P is minus Q to plus Q. Negative to positive தான் dipole direction. So dipole directionக்கு ஆப்போசிட்டா இருக்கு. அதனால தான் minus P cap. மாசா இதான் ஆன்சர். இத முடிங்க, you will get it. So E என்னது? E தான் magnitude of your electric field because of the negative charge or because of the positive charge. Both are same. So இப்போ வாங்க சால்வ் பண்ணலாம். 2E into cos theta minus P cap. இதான் ஆன்சர் பசங்களா. இப்போ cos theta என்னது? சார் cos theta is base by hypotenuse. So cos theta is base is A by hypotenuse is R square plus A square under root. So அதான் cos theta. So it's going to be 2KQ
by r square plus a square into root of r square plus a square into a in the numerator, then minus p cap. That's your answer. That is your electric field at an equatorial point. Pasangla, 2aq enadu? Sir, 2aq is dipole, electric dipole value, sir. So 2aq will be electric dipole value. So that will be what? P. And you have k on top of it. Ilya? So p into p cap will be p vector. So it will be minus kp vector. Ena minus irukku, minus vandrum, k irukku, p into p cap is p vector divided by r square plus a square power 1 plus 1 by 2 power 3 by 2. So divided by r square plus a square whole to the power 3 by 2. That is your electric field at a point P in the equatorial position. Super. Did you all like it? Was it good? எல்லாருக்கும் சந்தோஷமா பசங்களா? முன்னாடி போலாமா? Are you all happy? எவ்வளவு பேருக்கு புரிஞ்சிச்சு? Please go through it. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனா கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனா கேளுங்க. I want everybody to let me know quickly. முன்னாடி போயிட்டே இருக்கலாமா? ஐஸ்வர்யா, very good. Trishant, Jagadish, eternal boy, army girl, fantastic. Shakti, super Shakti. So இதான் derivation பசங்களா. So axial point, equatorial point ரெண்டுமே derive பண்ணியாச்சு. So axial point la we saw it is 2kp by r cube. Equatorial point la minus kp by r cube. If r is greater than a, if r is much greater than a, so this is for axial, the electric field at an axial point. This is for equatorial position. So in the rendu formula va marakadinga, please remember it always. Are you all clear? How 2 cos theta, sir? Pandemic ena inda idnala oru e cos theta and in the blue color nala oru e cos theta. So renduthu add panina you will have 2e cos theta. புரியுதா? அதனால தான், ஏன்னா அதான் ரிசல்டன்ட்னா you have to add them vectorially. So இத நான் ரிசால்வ் பண்ணிட்டு நான் horizontal components-யும் vertical components-யும் I am trying to add them. அப்போதான் அது வரும். புரியுதா? I hope all of you are able to understand. Very good. Super. So that's about it பசங்களா. இப்போ நம்ம முன்னாடி போலாம். So now what happens when you place a dipole in a uniform external electric field? சரியா? So இப்போ நம்மட்ட ஒரு டைபோல் இருக்கு. சரியா? இப்போ நம்மட்ட ஒரு டைபோல் இருக்கு. So இதான் நம்ம டைபோல் minus q plus q and they are separated by a distance 2a. இத நான் ஒரு external electric field வச்சா என்ன நடக்கும்? I have an external electric field E. So அப்போ what will happen? I want all of you to let me know. So பசங்களா எல்லாரும் நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியம் பசங்களா. ஒரு external electric field வச்சனா, see the force experienced by this positive charge will be E into Q, இல்லையா? E into Q, and the force experienced by the negative charge will be E into minus Q. So positive charge la irukka force will be like this and negative charge la irukka force will be like this. Do you agree? So rendu force may it will be equal but opposite in direction, right? It will be equal but opposite in direction, right? So the net force on the body is 0. The net force on the body is 0. ஏன்னா ஒரு ஃபோர்ஸ் ரைட் ஒரு ஃபோர்ஸ் லெஃப்ட் ரெண்டுமே ஈக்குவல். ஏன் ஈக்குவல்? பிகாஸ் இட் இஸ் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எப்போ நெட் ஃபோர்ஸ் 0? only in uniform electric field. Uniform electric field தான் net force 0. If you have non-uniform electric field, then net force also will not be 0. Please be careful. சரியா? இது நல்ல ஒரு ட்ராப், உங்களுக்கு MCQ-ல கேட்கலாம். சரியா? So uniform electric field தான் உனக்கு net force 0 வரும். Please be careful. E axial and E
equatorial relation, sir. Axial is twice your equatorial for the same distance r. For the same distance r, the magnitude of axial electric field will be double that of your equatorial, and the direction is opposite. Direction for both of them will be opposite. Okay, wa? Boss, I hope I answered your question. Direction opposite, and then magnitude of axial is twice that of your equatorial for the given radius, given distance. சரியா? Okay, so பசங்களா இந்த கேள்வி ஆன்சர் பண்ணலாம். So net force 0. ஏன்னா இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எக்ஸ்டர்னல் இருந்துச்சுன்னா இந்த plus q charge will experience a force q into E, because force in an electric field is charge into electric field. So q into E is the force which is right side, because charge is positive, field is right side. And inge field is right side, charge is negative. So the force will be left because charge is negative. So net force is 0, but torque will not be 0. Torque will be how much? Torque is the magnitude of the force into separation. Magnitude of force into separation. That is your torque. Correct? உண்மையா பசங்களா? Torque அதானே? Torque என்னப்பா? Magnitude of force into separation. I hope all of you are aware of it. அதுல எந்த டவுட்டும் இல்லையே. Okay, so அதான் இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். Force into separation between the lines of forces. So force எவ்வளோ? Sir, force வந்து QE, sir. QE தான் the magnitude of force. Separation எவ்வளோ? Separation is when you have an angle theta with the electric field, the separation is 2a sin theta. சார் எப்படி சார் 2a sin theta வந்துச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியல சார், ஒழுங்கா சொல்லித்தாங்க சார். I will teach you, listen carefully. Separation na distance between the charges. Plus q க்கும் minus q க்கும் இருக்குல்ல, அதான் distance between the charges, அதான் separation in a dipole. ஓகேவா? நான் இங்க பேசுற செப்பரேஷன் வந்து separation between the lines of forces. இங்க நான் பேசுற செப்பரேஷன் வந்து when you want to find out torque, it is a separation between the lines of forces. So இதான் negative chargeல இருக்க lines of force, இதான் positive chargeல இருக்க lines of force. So இந்த ரெண்டு லைனுக்கு நடுவுல இருக்க செப்பரேஷன் தான் நம்ம இங்க போட போறோம். So separation between the lines of forces நான் இப்ப காமிச்சது. So இதான் line of force on negative charge, இதான் line of force on positive charge. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்க கேப் தான் separation between the lines of force. ஓகேவா? So அதுதான் it is going to be 2a sin theta. எப்படி சார்? ஏன்னா பசங்களா இது தீட்டானா இதுவும் தீட்டா இல்ல. So sin theta is what? Sin theta is perpendicular. அதான் நமக்கு வேணும். Sin theta is perpendicular, which we want to find, divided by hypotenuse. Hypotenuse is 2a. So the perpendicular is 2a sin theta. Super. So 2a sin theta தான் is a separation between the two lines of forces. So அதான் நான் இங்க substitute பண்ணிருக்கேன். So இப்ப 2a into q எவ்வளோ? சார் 2aq தான் சார் p. 2aq தான் சார் p. அப்புறம் e, அப்புறம் sin theta. So pe sin theta, that is nothing but p cross e. So torque is nothing but dipole cross electric field. Dipole cross external electric field. So இதான் நம்ம torque ஓட formula. So பசங்களா இது ரொம்ப important. So இந்த கேள்வியில what is the direction of torque? Can anybody tell me? So in the example what is the direction of torque? Can anybody please let me know in the chat quickly? So in the கேள்வியில what is the direction of torque? I want everybody to answer. Try to be fast பசங்களா. கடகடன்னு சொல்லுங்கப்பா. உங்களால முடியும். கண்டிப்பா உங்களால முடியும் பசங்களா. Think about it. It is into the paper. It is into the board. Sir, எப்படி சார்? டேய் cross product தெரியாதாடா? P வந்து minus q to plus q. So இதான் P ஓட direction. Cross E. So cross E பண்ணா என் கட்டவிரல் உள்ள போகும். So torque is into the board.
Did you all like it? Are you all clear? So P வந்து negative to positive. So minus to plus. இதான் P. So P cross E. Cross na I have to curl my fingers. So cross E. E வந்து right side போகுது. So P cross E பண்ணா என் thumb உள்ள போகும். So into the board is the answer. That's what I did. Super ah? Was it good? Did you all like it? What is QE? M7 Studios. QE is the force experienced by the charges. The force experienced by the charges in external electric field. Okay va? So அதுதான் நம்மளோட QE. I hope all of you have understood it. So பசங்களா எல்லாரும் இத ட்ரை பண்ணுங்கப்பா. வாங்க வாங்க. Faster. Everybody, I want you to be quick. Come on guys, you all can do it. I want you all to be fast. Torque na turning effect. நீங்க தண்ணி டாப் தரப்பீங்கல, தண்ணி டாப் எப்படி தரப்பீங்க? தண்ணி டாப் இல்ல பாட்டில் வந்து எப்படி தரப்ப? you will hold at two places, you will rotate. So rotate பண்றப்ப என்ன பண்ற? ஒரு இடத்துல you are applying force. இதான் நம்ம பாட்டிலோட மூடி. ஒரு இடத்துல இப்படி தள்ளுவ, ஒரு இடத்துல இப்படி தள்ளுவ. என் பாட்டில் மூடிய இப்படி வச்சுக்கிட்டு I rotate it like that. இல்லையா? மேல இருக்கிறத லெஃப்ட், கீழ இருக்கிறத ரைட். So I am applying torque. So torque is turning effect. Okay? So it's a turning effect that you are producing. புரியுதா? So that is what is torque. So torque is basically in rotational mechanics it is similar to your force. எப்படி to move a body in a straight line, linear motion, you need force. You need to give some force. Like that, for a body in rotation, you need torque. So torque is similar to force when we deal with rotation. Got it? So answer is C. Everybody got C. Okay, let's check it. Magnitude of torque. Magnitude of torque is what? Tau. Tau is torque. Torque is equal to P cross E. So magnitude of torque is equal to P sin theta. That's it. So P is what? P is nothing but dipole moment is directly given. Dipole moment is 4 into 10 to the power minus 9 Coulomb meter. That's the SI unit. Correct. And 30 degrees. So sin 30. Because it is 30 degree with the direction of electric field. That is what is theta. Idan theta appo. Ilya. Ena theta is alignment of dipole with the electric field. Alignment of dipole with the electric field. Adan நம்மளோட theta direction, theta value. And what is electric field magnitude? Electric field is 5 into 10 to the power 4. That's it. Multiply everything. எல்லாத்தையும் multiply பண்ணி you will get the answer. So sin 30 is half. Sin 30 is 1 by 2. So if you get everything, what you will get? You will get 10 power minus 4. So 10 power minus 4 is the answer. So it is option C. So option C is the correct answer. Super pa. Ritesh, very good Ritesh. Trishant, super Trishant. You are all absolutely epic. Keep it up. So இப்போ ஃப்ளக்ஸுக்கு வந்தாச்சு. ஆரம்பிக்கலாமா? Okay, very good. So பசங்களா நம்ம இப்ப கண்டினியூ பண்ணலாம். Let's talk about electric flux. So electric flux வந்து it is a representation of how many field lines are passing through a given area in a given time. Okay வா? So ஒரு given ஏரியால எவ்வளவு field lines pass ஆகுது அத பத்தி பேசுறது தான் நம்ம flux. புரியுதா? Are you all able to understand? So how many field lines are passing through a area is called as your flux. Okay? So electric field lines pass ஆறதுக்கு பேர் தான் electric flux. So if I take an area, through this area how many field lines are passing, that is going to give me the electric flux. Okay? So it is nothing but your E dot A.
So your electric field dot your area vector is called as your flux. Okay va? எல்லாருக்கும் புரியுதா பசங்களா? Are you all clear? Very good. So electric flux என்னன்னா, it is the dot product of your electric field and your area vector. Area vector வந்து பசங்களா, it is always outward normal. It is always the outward normal. ஏன்னா area vector வந்து it has direction. என்ன direction? It is normal to the surface. என்ன நார்மல்? ரெண்டு நார்மல் இருக்கலாமே. இப்போ இதான் என் கை தான் ஏரியானா, ஒரு நார்மல் இப்படி வெளியே வரலாம், ஒரு நார்மல் உள்ள போலாம். சோ எது கரெக்டான ஏரியா வெக்டர்? கரெக்டான ஏரியா வெக்டர் வந்து it is outward normal. இதுவே நிறைய பேருக்கு தெரியாது. இது தெரியாமலே they write board exam. So please புரிஞ்சு படிங்க. So area vector வந்து it is the outward normal. Clear? So shall we move forward? Are you all happy? Great. So E dot A na, what is dot product? Dot product is magnitude of E, magnitude of A into cos theta. So this is your dot product. This will give you the total flux. Okay va? So the flux passing through that area is found out by this formula. Are you all clear? Super pa. வேற level பசங்களா. Cyril, vanakkam Cyril, nice to see you. Yes, so now let's move forward பசங்களா. I hope all of you are clear. ஏன் நம்ம cos theta ஏன் dot product எடுக்கணும்னா, ஏன்னா பசங்களா நீங்க angle மாற மாற உங்களோட number of field lines will change. கரெக்ட்டா? Angle மாற மாற the number of field lines passing through it will change. நீனே யோசித்து பார். நீ perpendicular வச்சா, if you keep perpendicular, then many field lines will pass. அதுவே லைட்டா angle மாத்தினா, அப்போ number of field lines passing through it will reduce. Correct தானே? Don't you think so? இதை நான் அப்படியே சாச்சிக்கிட்டே வந்தேன்னா, the number of field lines passing through it will reduce. அதனால தான் it depends on angle. It depends on theta. So இப்போ theta 0 na, then you will have நிறைய passing. theta 0 வா இருந்தா, theta 0 என்ன அர்த்தம்? theta 0 na, the area is the area that you are keeping, this blue color surface, that is perpendicular to your field. So அப்படி வச்சா நிறைய field lines pass ஆகும். அதான் maximum. ஏன்னா maximum is when cos theta is 1. Cos theta 1 எப்போவா இருக்கும்? When theta is 0. So when your theta is 0, your area vector and electric field vector both will be same direction. So area vector electric field vector ஒரே direction இருந்தா, அப்போ இந்த blue color வந்து perpendicular இருக்குன்னு அர்த்தம். அப்போ நிறைய field lines pass ஆகும். அதான் maximum. புரியுதா? Very good. I hope you liked it. Great. Sir, difference between torque and couple. Prithvi, torque வந்து turning effect. And couple வந்து couple தான் நான் பேசினது. So இதான் couple. Equal forces in opposite direction separated by distance. So இதுக்கு பேர் தான் couple Prithvi. Prithvi, இதான் couple. Equal forces, opposite direction separated by distance. இதான் couple. Whereas torque is any turning effect. Torque is basically your R cross F ன்னு சொல்லுவாங்க. Okay va? So torque basically is any turning effect. Okay va? Any force acting at a distance from an axis which will create rotation, that's called torque. Okay, great. So pasangla, if the plane is normal to the flow of electric field, that's when the flux is maximum. Okay, flux minimum எப்போ? When your area vector and electric field are perpendicular. So flux எப்போ 0? When your area vector and your electric field are basically perpendicular. Okay va? Great. So இந்த கேள்வி ஆன்சர் பண்ணுங்க. யார் கரெக்ட்டா சொல்றான்னு பாப்போம். Let me see how many of you are able to get this correct. Come on guys, I want you all to be fast.
Ahmed, என்ன Ahmed? Vector basics, Ahmed. Any vector is written as magnitude of vector into unit vector. So அதே மாதிரி தான் P vector can be written as magnitude of P vector into P cap. இதெல்லாம் basics of vectors, Ahmed. Okay, போய் prepare பண்ணு, அது ரொம்ப முக்கியம் Ahmed, தெரிஞ்சுக்கோ, சரியா? So வாங்க பசங்களா இந்த கேள்வி சால்வ் பண்ணலாம். See the answer. Very good. Ajay Aditya. Very good. Arut Selvan. Cyril, Super Cyril. Tejesh, Ritish. Fantastic பசங்களா. Trishant, Sandhya. Very good Sandhya. Great, great, great. You guys are epic. Very good boys and very good girls. You are all epic. Kartika, Archita, Deva, Super Deva, Mala. எல்லாருமே கரெக்டா சொல்லிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். எப்படி சால்வ் பண்ணீங்கன்னு I will show you, check it. நீங்க செக் பண்ணுங்க நீங்களும் இதே மாதிரி பண்ணிருக்கீங்களான்னு. ஓகேவா? சோ பசங்களா இப்போ அவன் என்ன கேக்குறானா, அவன் ஃப்ளக்ஸ் எவ்வளவுன்னு கேக்குறான். through a square of 40 centimeter. So we all know flux is EA cos theta இல்லையா? so E வந்து 6 into 10 to the power 4 J cap. ஓகேவா? J cap na along y axis. so electric field வந்து along y axis. அப்புறம் நம்மளோட ஸ்கொயர் வந்து it is at an angle of 60 degree to the xy plane. Sorry, xz plane. So 60 degree na, then it makes 60 degree with our என்னது, with our electric field. Okay va? The flux of this field through a square of a side 40 centimeter whose plane is inclined at 60 degree to the xz plane. xz plane na, so you have x axis and z axis இல்லையா? so அந்த plane na xz plane. so xz plane க்கு it is inclined at an angle of 60 degree. Are you all clear, my dear boys and girls? Are you all happy? Very good. so area என்னது? area is square க்கு 40 into 40 and cos of theta. பசங்களா theta ரொம்ப important. theta வந்து area வெக்டருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் நடுவுல இருக்க ஆங்கிள். ஏரியா வெக்டருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் நடுவுல இருக்க ஆங்கிள். சோ ஏரியா வெக்டருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இந்த கேஸ்ல எவ்வளவு இருக்கும்? it will be 60 degrees only. சார் எப்படி சார், எனக்கு புரியல சார். இது நீங்க கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணணும். you have to visualize. so electric field வந்து it is along y axis and நம்மளோட plane வந்து it is along xz plane. so xz plane ஓட it is making 60 degrees. so you have to visualize a little. so xz ஓட 60 degrees na, அப்போ நம்ம electric field ஓட என்ன angle it will make? I want you guys to slightly visualize. அப்படி இல்லாட்டி try to go and use graphing softwares. ஆன்லைன்ல நிறைய 3-dimensional graphing softwares இருக்கு, அதை வச்சு visualize பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? I hope all of you will get it. அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி. the answer is 4800. பசங்களா யூனிட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. சென்டிமீட்டர்னா மீட்டரா மாத்தணும். அதனால தான் I did 40 by 100 and cos of 60 is 1/2. so cos of 60 1/2 போட்டு if you simplify it you will get 4800 Newton meter square per Coulomb. that is the answer. are you all clear? everybody happy? சந்தோஷமா பசங்களா? everybody cool with this? great, super ba. okay, so now let's move forward. so இப்போ Gauss law வரலாம். so Gauss law என்ன சொல்றாங்க? so Gauss law என்ன சொல்லுதுன்னா, it is a very useful law to find out electric field. so நம்ம 3 derivation பண்ண போறோம். we will derive electric field because of a long infinite wire. we will derive the electric field because of a plane sheet which is infinitely long. we will derive the electric field because of a thin spherical shell. so இந்த மாதிரி பல derivations, பல electric field கண்டுபிடிக்க Gauss law ரொம்ப useful. so Gauss law என்ன சொல்லுதுன்னா, the total flux enclosed is equal to
charge, the total flux is equal to charge enclosed by epsilon naught. அதான் Gauss law ஓட ஸ்டேட்மெண்ட். அதாவது மொத்த flux வந்து நம்ம எந்த கேஸ்க்கு பார்க்கிறோமோ அது வந்து it is equal to the charge enclosed by epsilon naught. இதான் நம்மளோட Gauss law. என்ன சொல்லுது? As per the Gauss law, the total charge enclosed in a closed surface is proportional to the total flux enclosed by the surface. So Gauss law என்ன சொல்றாருன்னா நம்மளோட charge enclosed by a closed surface is proportional to the total flux enclosed by the surface. So equality கொண்டு வந்தீங்கன்னா Q is equal to phi into epsilon naught. So phi is equal to Q by epsilon naught. இதான் உங்களுக்கு வரும். I hope all of you are aware of this. ரொம்ப ஈஸி பசங்களா, ஓகேவா? So Gauss law என்ன சொல்லுதுன்னா the total flux enclosed by a closed surface is equal to the charge inside the surface divided by epsilon naught. What is epsilon naught? Epsilon naught is the permittivity of free space. Very good. So that's it பசங்களா. இதான் நம்மளோட Gauss law. இதை எப்படி அப்ளை பண்ணும், எங்கெங்க அப்ளை பண்ணுன்றத நான் சொல்லி தர போறேன். ஆனா Gauss lawக்கு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்டர்ஸ் இருக்கு. அதெல்லாம் I'm going to go through it. quickly. நல்லா கிளியரா கவனிங்க பசங்களா. இந்த 6 பாயிண்ட் என்சிஆர்டில கொடுத்திருக்கு. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா. ப்ளீஸ் எல்லாரும் இதை கவர் பண்ணிருங்க. இந்த 6 பாயிண்ட விட்டுறாதீங்க. ஏன்னா எல்லாரும் இதை ஸ்கிப் பண்ணுவாங்க. சரியா? சோ தேவா, ஐ வில் ரிப்பீட் தேவா. என்னன்னா Gauss law என்ன சொல்லுதுன்னா the total flux enclosed by a closed surface. என்ன closed surface? அதை நீ டிசைட் பண்றத பொறுத்து. நீ எந்த மாதிரி வேணா டிசைட் பண்ணலாம். You can choose any closed surface. You can see here the Gaussian surface can be of any shape, no matter what shape and what size. So Gaussian surface is your wish. You can take however you want. So any Gaussian shape or surface you take, the total flux enclosed is equal to charge within that surface. And the surface குள்ள இருக்க charge divided by epsilon naught. அவ்வளவுதான். இது ரொம்ப useful to derive electric field for so many cases, which we will derive now, which we will derive today. ஓகேவா? So இந்த 6 பாயிண்ட் முக்கியமான விஷயங்கள் regarding Gauss law. எல்லாரும் please go through it. Gauss law is true for any closed surface, no matter what shape, what size. That's the first point. ரெண்டாவது, the term Q on the right side is what? The term Q on the right side, Gauss law என்ன சொல்லுது? Flux is equal to Q by epsilon naught. So the term Q on the right side of Gauss law, what does it mean? It is the charge enclosed. It is a charge enclosed. அதாவது நம்ம க்ளோஸ் சர்ஃபேஸ் குள்ள இருக்க சார்ஜ், அதான் charge enclosed. So you include only what is present inside. It can be present anywhere inside, but it has to be inside. புரியுதா? Are you all clear? Dharanidharan, very good Dharanidharan. March 5 is good. That gives you a lot of time for revision. So yes, that's a good plan. Go ahead. Okay, wow. Great. In the situation when the surface is chosen that there are some charges inside and some outside, the electric field is due to all the charges, both inside and outside, but the term Q is only enclosed charges. அதாவது நீ சூஸ் பண்ற Gaussian surface உள்ள சில சார்ஜ் இருக்கு, வெளியே சில சார்ஜ் இருக்கு. ஆனா உனக்கு கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் Gauss law யூஸ் பண்ணி நீ டிரைவ் பண்ற எலக்ட்ரிக் ஃபீல்ட் is because of all of them. அதான் நமக்கு வேணும். I want to find electric field because of all of them. So Gauss law யூஸ் பண்ணினா you will find electric field because of all of them. அதான் வரும். ஆனா இந்த Q போடுறப்போ அது என்ன Q? வெறும் உள்ள இருக்கிறது மட்டும்தான். சார் எப்படி சார்
உள்ள இருக்கிறது மட்டும் எடுத்து எப்படி சார் இது ரெண்டுத்தோட எஃபெக்ட் வரும் it will come. அதான் Gauss law. அதான் it is so powerful. Okay, so electric field நீ கண்டுபிடிக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு Gaussian surface எடுத்தீனா ஒரு ரெண்டு சார்ஜ் உள்ள இருக்கு ரெண்டு சார்ஜ் வெளியே இருக்கு அவங்க எல்லாத்தோட electric field you want the electric field because of all of them. What is inside, what is outside, அதான் நீ கண்டுபிடிக்க ஆசைப்படுற. The electric field because of all of them. But even then on the right hand side whatever q you will put, it is q enclosed. So q inside the surface. So you will put q1 plus q2 மட்டும்தான். q3 q4 போட மாட்ட. யார் யாருக்கெல்லாம் விளங்குச்சு? யார் யாருக்கெல்லாம் புரிஞ்சுச்சு? Vishwa, you will get the effect of that also. அதோட எஃபெக்ட் உனக்கு வரும் விஸ்வா. It will be automatically taken care of. That is what Gauss law is so famous for. Sir, Q3 Q4 ஓட எஃபெக்ட் வருமா சார் நம்ம டிரைவ் பண்றதுல? எஸ், நம்ம டிரைவ் பண்றதுல எல்லாத்தோட எஃபெக்ட் வரும். ஆனாலும் நம்ம Gauss law அப்ளை பண்றப்போ ரைட் சைடுல we use only Q enclosed. Only enclosed charges. புரியுதா? So that is what the third point is saying. I hope you understood. Now moving on, fourth, fifth and sixth point. வாங்க டப்புன்னு வாசிக்கலாம் பசங்களா. The surface that we choose for application of Gauss law is called as the Gaussian surface. So Gaussian surface நீ எப்படி வேணா சூஸ் பண்ணலாம். ஆனா ஒண்ணு it cannot pass through discrete charge. சார் நான் இப்படி சூஸ் பண்ணேன் சார், அது தப்பா சார்? என்ன சார் குத்தம், என்ன சார் தப்பு நான் பண்ணேன்? எனக்கு புரியவே இல்லை சார், என் டீச்சர் போட்டு என்ன திட்டிட்டு இருக்காங்க. சோ என்ன பண்ணிட்டேன், இப்படி எடுத்துனேன் சார். இதுல என்ன சார் தப்பு? இதுல என்ன சார் தப்பு? தம்பி Q3 Q4 பரவாயில்ல, ஆனா Q5 பண்ண பாத்தியா, அது ஒரு பெரிய குற்றம். ஏன்? Gaussian surface cannot pass through a discrete charge. ஏன்னா சார்ஜுக்கு ரொம்ப பக்கத்துல electric field is very high. ஏன்னா kq by r square ல what is electric field? Electric field is kq by r square. So when r is very very small, r is like 0.00000000001, r 0.000000001 போட்டினா இது ரொம்ப பெரிய வேல்யூவா இருக்கும். So it will be difficult to deal with it. Okay, it is not well defined when you cross over that. So இதுதான் தப்பு. So you cannot pass your Gaussian surface through a discrete charge. சூப்பரா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம Gauss law பத்தி. Okay, அஞ்சாவது பாயிண்ட், Gauss law is often useful towards a much easier calculation of electric field. அதான் நம்ம பண்ண போறோம். ஆனா நீ சூஸ் பண்ற Gaussian surface ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம 3 derivation பார்க்க போறோம் இல்லையா? நம்ம இப்போ 3 derivation பார்க்க போறோம். அந்த 3 derivation-லையும் we will choose a very nice Gaussian surface. ஏன்னா அப்போதான் நம்ம derivation ஈஸியா இருக்கும். So Gaussian surface எப்படி சூஸ் பண்ணுவ? By using symmetry. If you can find some symmetry, you will try to use it, and that will help you to derive it faster, to derive it easier. புரியுதா? And last point is nothing, it's very simple. Gauss law is based on the inverse square dependence on distance, which is contained in your Coulomb's law. So any violation of Gauss law will also violate your Coulomb's inverse square law. So now Gauss law is perfectly fine, it is valid, and we will use it to derive things. ஆரம்பிக்கலாமா? கடைசி 3 derivation பசங்களா, அவ்வளவுதான். நம்ம இன்னைக்கு செஷனை முடிக்க போறோம். லாஸ்ட் 3 derivation. I hope all of you are ready. Yes, everybody up for it? Great. So Archita, நம்ம thin spherical shell derive பண்ணுவோம்ல, அதுல electric field kq by r square வரும். So அது வந்து நம்ம Coulomb's law ல வந்த மாதிரி தானே. So Coulomb's law-யும் அதுதான் நம்ம derive பண்ணுவோம். We get kq by r square
which is again proving your inverse square relationship. Inverse square relationship of your field with distance. So adha kuda neenga reason edhudalam if you are asked to prove what it means. Okay. So pasangla, now let's try to solve this. Electric field due to a uniformly charged long wire. So pasangla, if you have a uniformly long wire, infinitely long wire, then we take charge density. What is lambda? Lambda is linear charge density. Okay, so lambda is linear charge density. ஏனா பசங்களா இது வந்து ஒரு infinite wire. இதுல மொத்த சார்ஜ் எவ்வளவு இருக்கு நமக்கு தெரியாது. So அந்த மாதிரி கேसेसலாம் we take linear charge density. இப்போ புரியுதா? Why we take lambda, why we take sigma, surface charge density, volume charge density, linear charge density. Now I hope it makes sense. Okay va? So we have a infinitely long wire. அது போயிட்டே இருக்கு. So இங்க நம்ம choose பண்ற Gaussian surface is going to be a cylinder. So I'm going to choose a cylinder as the Gaussian surface. Super. எல்லாருக்கும் புரிஞ்சா பசங்களா? Do you all agree? Are you all happy? So இப்போ இந்த infinitely long wire நால electric field will be radially outward. Do you all agree? The electric field will be radially outward. ஒரு infinitely long wire ஆல the electric field will be radially outward at every point. Do you all understand that? Are you all able to follow what I'm saying? Yes. So இப்போ இந்த top circle-லியும் bottom circle-லியும் flux எவ்வளோ சொல்லுங்க பாப்போம். Top-லியும் bottom-லியும் flux எவ்வளோ சொல்லுங்க பாப்போம். Can you all please let me know? Sir, top-லியும் bottom-லியும் flux 0 sir. ஏன்பா? Sir, area vector is மேல outward and electric field is radial. So ஏரியாக்கும் electric field-க்கும் 90 degree. அப்போ எப்படி சார் flux வரும்? அதே ரீசனிங் தான் சார் கீழியும். ஏரியா இஸ் perpendicularly outward normal. Area vector is outward normal. So it is outward normal and electric field is radial. So ரெண்டுமே 90 degree. So flux because of top circle and bottom circle of the cylinder is mutai. Masa. Did you all enjoy it? Are you all clear? Are you all happy? How sir radially outward? Sanjay, because of an infinitely long wire, the field is radially outward. It's a known fact, man. Okay, because it is uniformly charged. How can it be in any other direction? Yostupar. Okay, it's a uniformly charged, infinitely long wire. So it's going to be always radially outward. Okay, va? And pasangla, it will depend on the radial distance. So radial distance பொறுத்து the value of electric field will change. So radial distance ரொம்ப பக்கத்துல வயருக்கு பக்கத்துல எடுத்தினா electric field ரொம்ப அதிகம். வயர்ல இருந்து ரொம்ப தூரத்துல எடுத்தினா electric field கம்மி. So if you are having at a constant distance, sir, நம்ம வயர்ல இருந்து at a distance r எடுத்தா the magnitude of electric field for all those points will be equal. Do you understand that? Do you understand that? So if you take the distance to be r from the center, from the wire, and the distance la irukka ella points ume magnitude of electric field onna da irukum. And the distance la irukka ella points kume magnitude of electric field onna da irukum. Ana direction will be radially outward. புரியுதா? Are you all clear? So இப்போ பசங்களா, I want to apply Gauss law. Gauss law என்ன சொல்லுது? Total flux is equal to charge enclosed by epsilon naught. Okay வா? Do you all understand that? So இப்போ total flux என்னது? Sir, மேல இருக்க surface முட்டை, கீழ இருக்க surface முட்டை. So this circle முட்டை. வேற என்ன இருக்கு? Sir, Gaussian surfaceல சிலிண்டர்ல மேல கீழ முச்சாச்சு சார். இப்போ மிச்சம் இருக்குது curved surface area. கரெக்ட்டா?
மிச்சம் இருக்குது curved surface area. So curved surface area எவ்வளோ சார்? curved surface area 2 pi RL இல்லையா? ஏன்னா L is the height of the cylinder, R is the radius. L is the height of the cylinder, 2 pi RH. அதான் CSA. Curved surface area of a cone. நம்மலாம் 10th standardல படிச்சிருக்கோம். CSA of a cone is 2 pi RH. H is L in this case. I have taken the length of the height of the cylinder to be L. Okay va? Are you all clear? So curved surface area into electric field. Why? Because everywhere in the CSA, the area and electric field are parallel. Correct? So இதான் cylinder. இதான் cylinder. புரியுதா? So area is radially outward. Area இப்படி இருக்கு. Axisல இருந்து வெளியே போகுது. புரியுதா? Area is radially outward. Electric field அப்படியே தான் இருக்கு. So electric field radially outward. Area radially outward. So area and electric field both are parallel. So cos theta is 0. Theta is 0, cos theta is 1. Okay. So area into electric field and cos theta is cos 0, which is 1. So this is my left hand side. This is my total flux. Do you all understand? Do you all understand? How many of you are happy? Did you all enjoy it? So this is the total flux on the left hand side. Now charge enclosed எவ்வளோ? Charge enclosed is, what do we have here? Sir, நம்ம wire வந்து இந்த L length உள்ள இருக்கு சார். L length உள்ள இருக்கு. நம்ம Gaussian surface குள்ள the length of the wire is L. So how much charge is there? Lambda L. ஏன்னா இங்க சார்ஜ் நம்ம டைரக்டா சொல்ல முடியாது. நம்ம லீனியர் சார்ஜ் டென்சிட்டி வச்சு தான் சொல்ல முடியும். நம்ம லீனியர் சார்ஜ் டென்சிட்டி வச்சு தான் சொல்ல முடியும். So it is going to be lambda L by epsilon naught. Lambda L is the charge enclosed. ஏன்னா Gauss law apply பண்றப்போ charge enclosed உள்ள இருக்க சார்ஜ் மட்டும்தான். உள்ள இருக்க சார்ஜ் மட்டும்தான். So அதனால தான் lambda L divided by epsilon naught. இப்போ நீ கேன்சல் பண்ணி கண்டுபிடி. It's very easy. So what is the electric field? Electric field is lambda by 2 pi R epsilon naught. So this is your electric field which is radially outward from the wire. Massa, வேற level. It's too good. Too good a derivation. I hope you all enjoyed it. I hope you all are able to follow. உங்க புக்ல இருக்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுனா கேளுங்க பசங்களா. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. சோ லாஸ்டா சொன்னது சிரில். நம்ம Q enclosed இருக்குல்ல, enclosedனா நம்ம Gaussian surface குள்ள இருக்க சார்ஜ். So இங்க நம்ம சார்ஜ் மட்டும் தனியா படிக்கல. We are looking at linear charge density because it's an infinitely long wire. So that's why you have to look at linear charge density. So linear charge density is what? Lambda. So எவ்வளவு length உள்ள இருக்கு? சார் இந்த Gaussian surface குள்ள மாட்டின length வந்து L இல்லையா? So என்னோட Gaussian surface குள்ள மாட்டின length வந்து L. So lambda L is the charge which is going to be present by epsilon naught. That is equal to total flux. Total flux na நம்ம Gaussian surface குள்ள, நம்ம Gaussian surface குள்ள what is the total flux? Through the upper circle and bottom circle, it's முட்டை. சிலிண்டரோட மேல இருக்க சர்க்கிளும் சிலிண்டர் கீழ இருக்க சர்க்கிளும் முட்டை. ஏன்னா இதான் சிலிண்டர் வச்சுக்கேன், இதான் என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டும் இந்த மேல இருக்க சர்ஃபேஸோட ஏரியாவும் பாத்தியா, மேல இருக்க சர்ஃபேஸ் ஏரியா வெளியே இருக்கும். and electric field is left, so they are 90 degrees. ஏன்னா மேல இருக்க சர்க்கிள் இருக்குல்ல, அதோட ஏரியா வெளியே வரும். ஏன்னா ஏரியா வெக்டர் இஸ் நார்மல் அவுட்வர்ட். ஏரியா வெக்டர் இஸ் நார்மல் அவுட்வர்ட். So area vector is normally outward and electric field is radially outward. So normally outward, radially outward, 90 degrees. So it is 0 because cos 90 is 0. So இந்த surface முட்டை. So மீதி இருக்கிறது curved surface area.
So curved surface area வந்து we know it is 2 pi r h for a cylinder. And luckily நம்ம curved surface ஏரியாவும் நம்மளோட electric fieldம் both will be in the same direction. Both will be in the same direction. ஏன்னா electric field is radially outward and ஏரியாவும் radially outward because area is outward normal. Always remember, area for any surface direction is outward normal. Okay? Great. Super. So I hope all of you are able to follow. So இப்போ பசங்களா நம்ம கண்டுபிடிச்சது electric field is equal to lambda pi 2 pi r epsilon naught. So I can multiply by 2, divide by 2. So I'll get electric field is equal to 2k lambda by r. So this is the formula for electric field. So it is varying 1 by r. So it is varying inversely 1 by r. Okay. So for a long wire, infinitely long wire, the electric field as you move away, it will vary as inversely as 1 by r. Okay va? Purida? Are you all able to understand? Very good. Super pa. So Gautam, in the video light up pinadi pull பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு புரியும். I have explained literally everything. Okay va? So பசங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த electric field, it is because of the entire wire. நிறைய பேருக்கு என்ன தெரியுமா கன்ஃபியூஷன், சார் நம்ம இதை மட்டும் தான் பார்த்தோம் சார், அப்போ இதனால மட்டுமா சார் எலக்ட்ரிக் ஃபீல்ட்? டேய் இல்லடா, the electric field is because of the entire wire, the infinitely long wire. That is the beauty of Gauss law. Even though you take Q enclosed, you still get the electric field because of the entire thing. Did you enjoy it? Okay, I hope all of you are able to understand. So now we shall move forward at the derivation poidla. So guys, what is the answer here? Can anybody let me know quickly? What is the answer? Very good. எல்லாருமே B சொல்றாங்க. Super, super. You guys are correct. So answer B தான் பசங்களா. ஏனா நம்மளோட electric field just now we studied for a uniform linear charge, infinitely long wire, infinitely line of charge. Okay. So that is going to be how much? We know that it is 2k lambda by r. So 2k for a medium, it's a constant. So E is proportional to lambda by r. Okay. So lambda by r is the right answer. Yarella B soninglo, you guys are absolutely correct. Let's go. அடுத்த derivation பாத்துலாமா? இன்னும் ஒரு 10-20 நிமிஷம் முடிச்சலாமா? We are almost done பசங்களா. வெற்றிகரமாக 4 hour. We are going to hit 4 hours. என்னால வாழ்க்கையில நான் அவ்வளவு பண்ணதில்லை. I think 4-5 hours is my maximum. So yeah, let's try to finish it off and maybe we can solve questions tomorrow. நாளைக்கு இந்த chapter base பண்ணி எல்லா questions-மே we will try to solve it. Okay? So வாங்க நாம முடிச்சலாம். Electric field due to a uniformly charged infinite plane sheet. So இதான் அந்த plane sheet பசங்களா. தெரியுதா? இதான் அந்த plane sheet. Okay வா? So you have a uniformly charged plane sheet. In the plane sheet வந்து it is infinite. So you can keep extending it. It's going to be extending up to infinity. சரியா? So in the plane sheet ஆல நம்ம electric field கண்டுபிடிக்க போறோம். So அதுக்கு you can use a cuboid or you can use a cylindrical Gaussian surface. I think NCERT ல they have used cuboid if I'm not wrong. NCERT ல I think they have used cuboid if I'm not wrong. Yeah, see NCERT they have used cuboid. If you look at page number 34, they have used cuboid, but I am using the cylinder. Okay வா? ரெண்டும் ஒண்ணுதான், ஒரு பிரச்சனையும் இல்ல. Almost the same derivation. So confuse ஆகாதீங்க. Okay, Gaussian surface எப்படி வேணா இருக்கலாம். You can take any shape, any size, it doesn't matter. It will still give you the same result. Okay வா? So பசங்களா, இப்போ நம்ம இத சால்வ் பண்ணலாம். So இப்போ
இதான் நம்ம Gaussian surface. திருப்பியும் நான் சிலிண்டர் தான் எடுக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த கேஸ்ல I want everybody to answer. What is the flux through the curved surface area? So, flux through do you agree? Very good. Arut Selvan, Magesh Kumar, வேற level ya நீங்களா? Super. Very good. So, curved surface area la flux முட்டை. Sir, yes sir. ஏனா area will be radially outward and electric field will be like this. So, electric field because of a infinite plane sheet will be to the left and right. Okay, wow. So, electric field because of this plane sheet will be like this. Purida? So, that is how the electric field will be like. Ena, it is an infinitely long plane sheet. எப்படி போனதுல we had a line charge. ஒரு line charge ல we saw electric field is again like that. இல்லையா? So, அதே போல ஒரு plane sheet ல it will be to the left and to the right. ஓகேவா? Are you all clear? எல்லாருக்கும் புரியுதா பசங்களா? முன்னாடி போலாமா? Everybody happy with this? Shall we proceed? டப்பு சொல்லுங்கப்பா. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம். Everyone quick. Great. So curved surface area முடிச்சாச்சு. இப்போ we have this and this. இப்போ இது ரெண்டுத்தையும் பார்க்கலாம். So இப்போ இத பாத்தீனா your electric field is also left and area is also left. கரெக்ட்டா? மாசா? ஏனா பசங்களா இங்க பாரு electric field I told la ஒரு plane sheet இருந்துச்சுனா if it is positively charged left side la it will be leftward, right side will be rightward. ஏனா positive charge will repel. So that's how electric field will be. Positive charge lende away. So இப்போ இந்த electric field is like this to the left and in the surface க்கு normal, outward normal is also like this. So what is the flux? Flux is EA. E is the electric field magnitude and A is the என்னது நம்மளோட area of this surface. அதே மாதிரி அங்க the E is outward and area is also outward. அப்ப அங்கேயும் the flux is EA. சார் ரெண்டுமே பாசிட்டிவா சார்? ஆமா, ஏனா Eயும் Aயும் ஒரே டைரக்ஷன், இங்கேயும் Eயும் Aயும் ஒரே டைரக்ஷன். So EA plus EA is 2EA. So அதான் total flux. So that is my total flux. So total flux is equal to charge enclosed. What is charge enclosed? Charge enclosed is sigma A. ஏனா இதே ஏரியா தான். சூப்பரா? அட ஆமா சார், நம்ம Gaussian surface வந்து இந்த plane sheetல கட் பண்ற ஏரியா இவ்வளவுதான் சார். நம்ம Gaussian surface வந்து நம்ம plane sheetல கட் பண்ற ஏரியா இதே ஏரியா தான் சார். அப்போ charge enclosed நம்ம Gaussian surface குள்ள இருக்க charge is sigma into A. Sigma தான் surface charge density divided by epsilon naught. So இப்போ you can find out A cancel. So electric field is sigma by 2 epsilon naught. Such an important result, please note it down. Okay, சந்தோஷமா பசங்களா? முன்னாடி போலாமா? Are you all cool with it? Great. So let's go ahead and solve some questions. Please try to solve it. So இந்த கேள்விக்கு பதில் என்னதுப்பா? இந்த கேள்விக்கு பதில் என்னது? The answer is option C. Yes, option C is correct. ஏனா இங்க பாத்தீனா it has no dependence on R.
The electric field is sigma by 2 epsilon naught. So anga there is no R term. Sigma is your surface density and epsilon is a constant, your permittivity of free space. Okay, so sigma by 2 epsilon naught does not have R, so it is independent of R. That's a beautiful result. Okay, so the last derivation, ஆரம்பிக்கலாமா? Because of a thin spherical shell. So the last derivation, last 10 minutes பசங்களா. We are almost done. ஒரு chapter ஒரே நாள்ல. My throat is gone. Okay. So electric field due to a thin spherical shell. So let's say you have a thin spherical shell like a hollow sphere basically. Okay. So you have a hollow spherical shell like that you have, and you want to find out electric field at a point inside. Okay, wow. So let's say I want to find electric field at this point. Electric field at a point P. So நான் என்ன பண்ண போறேன், அந்த pointல I will take a Gaussian surface, a sphere basically. So I will take a Gaussian surface which is a sphere basically. Okay, wow. So now I'll apply Gauss law. What is Gauss law? Gauss law is total flux enclosed by the Gaussian surface is equal to charge enclosed by epsilon naught. So இப்ப flux எப்படி இருக்கும்? Sir, because of positive charge, you will have field, electric field which is going to be radial. Electric field is going to be radial and your area is also radial. Your electric field is radial and area is also radial. Okay, wow. So what is the flux? The flux is going to be electric field into area. See, E and A are same direction. So total area எவ்வளோ? Total area is 4 pi r square, where r is the radius of the Gaussian sphere, Gaussian surface. Okay, that is equal to charge enclosed is mutai by epsilon naught. So because of this, your electric field will be 0. So electric field inside a spherical shell is mutai. Got it? Did you all like it? எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? So இதான் derivation பசங்களா. இது ரொம்ப important. எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஏரியாவும் ரேடியல். ஸோ ரெண்டுமே ரேடியலா இருக்கனால, ஸோ எப்படி ஆரம்பிக்கும்னா, ஒரு சின்ன ஏரியா எடுத்தீங்கன்னா you will do E dot dA. இதெல்லாம் இன்டகிரேட் பண்ணும். அப்போதான் you will get total flux. Because total flux is E dA, சின்ன flux added together. சின்ன flux எல்லாத்தையும் சேர்த்து போடுறது. அதான் total flux. ஆனா என்னால எப்படி இப்படி ஈஸியா எழுத முடிஞ்சிச்சு? சார், அது பயமா இருக்கு. நீங்க தான் இவ்வளவு ஈஸியா எழுதிருக்கீங்க. ஏன்னா அதுல இருந்து இது ரொம்ப ஈஸியா வரும். ஏன்னா இப்போ ஈயும் டிஏவும் ஒரே டைரக்ஷன், both are radial. So theta is 0. If theta is 0, this will become EDA. Because EDA cos theta, theta is 0, so cos theta will become 1. So now, at a radial distance of r, electric field everywhere is constant. At a radial distance of r, because we know sphere la radial distance la electric field same ah irukum. ஒரே radial distance la electric field same ah இருக்கும். கரெக்ட்டா? ஒரே radial distance la electric field same ah இருக்கும். So அதனால தான் E வெளிய எடுத்துட்டு we can integrate dA. Sir, dA integrate பண்ணா you will get total surface area. Total surface area is 4 pi r square. அப்படிதான் இது வந்துச்சு. சூப்பரா? இந்த அளவுக்கு clarity இருக்கணும். இந்த அளவுக்கு you should understand. Got it? Okay, I hope all of you are able to follow. That's it. அதுக்கப்புறம் 0 தான் anyway. ஏன்னா charge enclosed 0. ஏன்னா இந்த Gaussian surface குள்ள charge enclosed ஒண்ணுமே இல்ல. So இந்த Gaussian surface குள்ள the Q enclosed is முட்டை. So அதனால தான் you get electric field is 0. I hope you got it. Last derivation, last slide. Yes, almost done.
Okay, electric field due to a thin spherical shell for a point outside. So இது ரொம்ப easy பசங்களா. ஏன்னா for a point outside, what is the total flux? திருப்பியும் அதே reasoning தான். See, இதான் point outside, இதான் thin spherical shell. So point outside at a distance of r. So இதான் என்னோட Gaussian surface. So my Gaussian surface is a sphere of radius small r. It's a sphere of radius small r. Okay va? So அப்ப Gauss law என்னது? Total flux is equal to charge enclosed divided by total flux is equal to charge enclosed by epsilon naught. Flux எவ்வளோ? Flux is E A cos theta. So total flux is nothing but E into 4 pi r square. இப்பதான் நான் derive பண்ணேன். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். So ஏன் total flux E into 4 pi r square? Because சின்ன flux எவ்வளோ? சின்ன flux வந்து E dot dA. இல்லையா? அதான் சின்ன flux. இப்போ E யும் வெளியே, A யும் வெளியே. Both are radial. சார், E யும் வெளியே radial, A யும் வெளியே radial. ரெண்டுமே ஒரே direction. அப்போ E dot dA வந்து it will become EDA cos theta. And what is theta? Sir, ரெண்டுமே ஒரே direction sir. அப்போ theta 0. அப்போ cos 0 வந்து 1. அப்போ cos 0 1 it is integral EDA. இப்போ at a radial distance of r, ஒரே radial distanceல எல்லாத்துலயும் electric field constant. So electric fieldல வெளியே எடுத்து வந்துடலாம். ஏன்னா magnitude will be same. ஒரே radial distanceல magnitude of electric field will be constant. அதனால்தான் I can bring E outside. So E into integral dA. What is the integral of all the area along this surface? Surface area. So E into surface area is E into 4 pi r square, because 4 pi r square is the surface area of a sphere. That is equal to charge enclosed எவ்வளோ? Charge enclosed is the full charge. Sir, இந்த முழு charge உள்ளதான் சார் இருக்கு. அப்ப முழு charge divided by epsilon naught. So E is equal to 1 by 4 pi r square epsilon naught q. So it is kq by r square. So this is the electric field because of a thin spherical shell. So ஒரு thin spherical shell for a point outside you can treat it like a point charge. வேற லெவல்ல. So even though it's a thin spherical shell and you are finding it at a point outside, it is treated as though you have a point charge q. இல்லையா? Isn't that right? So இந்த மாதிரி ஒரு spherical shell where q charge is distributed along the shell, along the spherical shell, அதோட electric field at P is same as a point charge at this point having electric field at here. Both are same. So you can treat a thin spherical shell for a point outside. You can treat this as a point charge. Okay. So yeah, that's about it, pasangla. Over. We have completed the entire chapter. So luckily, fortunately. Okay. So all the very best. I hope you enjoyed it. So in the session, pasangla, மறக்காம உங்க friends ட்ட ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த எஃபர்ட் நான் எடுக்கிறதே உங்க 12th பசங்களுக்காக, போர்டு எக்ஸாம்காக. ஸோ அதுக்காக இன்னைக்கு நான் மற்ற கிளாஸஸ்லாம் கூட கேன்சல் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த கிளாஸ் ரொம்ப முக்கியமான கிளாஸ்னால. ஸோ ப்ளீஸ் டூ ஷேர் இட் டு ஆல் யோர் கிளாஸ்மேட்ஸ். உங்க ஸ்கூலில் படிக்கிற பசங்க அண்ட் உங்களோட ஜூனியர்ஸ் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்க, அவங்களையும் கூப்பிட்டு வாங்க. அதான் நீங்கள் எனக்கு பண்ணுற பெரிய ஹெல்ப். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதோட PDF நான் கூடிய சீக்கிரம் எல்லாமே ஒரு இடத்துல I will give it to you. Please wait for it. Okay. So இதான் நம்ம டெலிகிராம் குரூப். Please do join it for updates. என்ன செஷன் எடுக்க போறேன், எப்போ எடுக்க போறேன், அதெல்லாம் அப்டேட் பண்றது நம்மளோட டெலிகிராம் குரூப்ல. அண்ட் நீங்க நம்ம சேனலுக்கு திருப்பி வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய 12th பசங்க, some of you are returning back and some of you are new to the channel. So please make sure you subscribe, share it to your friends. And if you enjoyed the video, leave a like, leave a comment. That would make my day. So take care. All the very best. Love you all. See you tomorrow with another epic session. I will keep it a surprise. நாளை காலம்பர சொல்றேன். சரியா? Take care guys. Bye bye.